Good morning. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாரும் வந்தாச்சா? எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு organic chemistry ஸ்டார்ட் பண்ணிடலாமா? So வந்து நீட்ல ஈக்குவல் வெயிட்டேஜ் பா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ தட் நீங்க ஓகே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எப்படியெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து கண்டிப்பா கத்துக்க போறோம். ஓகே. So general organic chemistry, alcohol phenol ethers, hydrocarbons, aldehydes ketones acids, amines and finally biomolecules இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க போறோம். பயோமாலிக்யூல்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது ஒரு மொக்க சாப்டர் போல நமக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கிடையாது அப்படின்னு. பட் நாட் லாஸ்ட் இயர் 6 questions கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க பயோமாலிக்யூல்ஸ்லேருந்தே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர். ஓகே. ஸோ ஆர்கானிக்னாலே பயோ மேம், ஆர்கானிக்னாலே வராது மேம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். இன்னைக்கு வந்து ஃபுல் கிளாஸ் கம்ப்ளீட் கிளாஸ் யாரெல்லாம் வந்து அட்டென்ட் பண்றீங்களோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஆர்கானிக் வந்தாலும் அப்படியே வந்து நம்ம அந்த பென்சின் ரிங்க பார்த்தாலே அந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணிட்டு போகாம ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, சால்வ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் யூ வில் சால்வ் மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக்கை பார்த்த இனிமே ஒரு பயோ வந்து நமக்கு வந்து இருக்காது. ஓகே. ஸோ யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க டக்கு டக்குன்னு சாட்ல ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டுருங்க பார்க்கலாம். சரி, ஒரு குட்டி பிரேக் தருவோம் எல்லாருக்கும். பிரேக் முடிச்சு ஜாயின் பண்ணா எல்லாரும் பெட்டரா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். காலையில பிசிக்ஸ் கிளாஸ் எப்படி போச்சு? மார்னிங் பிசிக்ஸ் கிளாஸ் எப்படிடா போச்சு? சூப்பரா போச்சா? தாறுமாறா போச்சா? ஓகே, வெரி குட். ஸோ மற்றவங்கலாம் ஜாயின் பண்ணிடுவாங்க இன்னும் ஃபியூ மினிட்ஸில். லெட் மீ யா இருங்க, நான் வந்து உங்களோட சாட் எல்லாமே நான் வந்து பக்காவா ஓப்பன் பண்ணிக்கிறேன். குட் குட் குட், சூப்பர். குட் மார்னிங் தேஜா, முகமது. ஓகே, ஒரு வாட்டி உங்க நேமை மட்டும் சாட்ல போட்டுருங்கடா. ஒரே ஒரு வாட்டி உங்க நேம் மட்டும் சாட்ல போட்டுருங்க. நம்ம ஒரு அட்டெண்டன்ஸை முடிச்சிருவோம், அட்டெண்டன்ஸ் ஏற்றுவோம். வணக்கம் ராஜ்குமார் வந்திருக்க. ராஜ்குமார், ஐ saw your மெசேஜ். ராஜ்குமார் மேம், வாரம் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க. ஓகே மேம், வீக்லி ஒன்ஸ் ஆகுது கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் அதுக்கான ரிப்ளை வந்து சொல்றேன், கண்டிப்பா எடுக்கிறேன் உங்களுக்காக. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்ன சாப்டருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, டன். ஸோ யோகேஸ்வரி, சுஹிர்தா, புதுசா இருக்க நேம் சுஹிர்தா, நுருல், லோகேஸ்வரி, அப்புறம் யாரு ஸ்ரீஜா, ஜீவிகா, ஜெரி வந்திருக்காங்க, அமீரா, டாக்டர் அர்ச்சனா, பிரதீக்ஷா, டாக்டர் பிரதீக்ஷா வந்திருக்காங்க, பாஸ்கரன், ஜீவா. சூப்பர் சூப்பர், செவன். ஸோ அதுதான் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு பயங்கர குயிக்கா ஃபாஸ்டா நம்ம நிறைய கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. ஆல்சோ நாளைக்கு நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கறதும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இப்போ நேத்து லைவுக்கு கீழே நான் உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், என்ன வேணும் உங்களுக்கு, வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத வந்து கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து ஹவு வி கேன் பிளான் த டே, பிகாஸ் ஐடியலி டுமாரோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கிளாஸ். ஏன்னா ஒரு நாள் தான் இருக்கு, அந்த ஒரு நாளாச்சும் நீ போயிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ நாளைக்கு யாருக்கெல்லாம் கிளாஸ் வேணுமோ, நாளைக்கு என்ன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் எஸ்டர்டே லைவ். எஸ்டர்டே என்னுடைய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லைவ் இருக்குல்ல, அதுக்கு கீழே எல்லாருமே நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கேளுங்க. ஓகே. ஸோ பசங்களா, நேத்துடைய லைவ் பிடிஎஃப் எனக்கு உங்ககிட்ட கொடுக்க முடியல, பிகாஸ் அந்த பிடிஎஃப் கொடுக்குறவங்க வந்து லீவ், ஆக்சுவலி ஆஃபீஸ் லீவ் இல்லையா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அதோடைய பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுவேன்னா இன்னைக்கு இந்த கிளாஸோட பிரேக் இருக்குல்ல சத்தியமா கையில கொடுத்துருவேன். சரியா? ஓகேடா, சூப்பர். எல்லா பிடிஎஃப்மே இந்த பிரேக்ல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், சாட்ல தான் கொடுக்க போறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரூ அவுட் த லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரியா? போனை எல்லாருமே போர்ட்ரேட்ல வைக்காம லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கோங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பார்க்கலாம். சோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தூல வந்து மெகா ரிவிஷன் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இத்தனை ஃபீச்சர்ஸும் வந்து ஃப்ரீயா உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின் இது முடிஞ்சிருச்சு. சரியா? பிஃபோர் 30th முடிஞ்சிருச்சு.
அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல யாருக்காச்சும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர் உங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இத்தனை பிரான்ச்சஸ்ல வந்து வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஆஃப்லைன்ல ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல முடிச்சுட்டு வந்த டீச்சர்ஸ்லாம் சூப்பர் டூப்பரா உங்களுக்காக டீச் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ நீங்க அதுவும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கோச்சிங்ல வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா 𝑖𝑣𝒽 இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இருக்கு, அதையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு பயங்கர ஃபாஸ்டா ராப்பிடா ஆன்சர் பண்ண போறீங்க எல்லாரும். சரியா? பயங்கர ஃபாஸ்டா சூப்பர் டூப்பர் ராப்பிடா எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படினா ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடி? ஓகேடா. சோ இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க குயிக்கா. எஸ் ஃபாஸ்டா. NEET 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन இது. The correct IUPAC nomenclature of the compound. The correct IUPAC nomenclature of the compound. Yes. So இங்க பாருங்கப்பா 4-ethyl 1-fluoromethane வருமா, நைட்ரோபென்சீன் வருமா, 4-ethyl 1-fluoro 6-nitrobenzene வருமா, இல்லனா 3-ethyl 6-fluoro 1-nitrobenzene வருமா. அதாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து நீங்க just when you just நம்பரிங் கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே போதும். ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நம்பரிங் கரெக்டா இருந்தாலே போதும். just the numbering கரெக்டா இருந்தாலே போதும். very good very good very good super. So this is how you number. okay 1 2 3 4 5 6. okay so numbering நம்ம இப்படி பண்றோம். அப்பதான் நமக்கு எல்லாருக்குமே least possible number வந்து நமக்கு தர போறாங்க. சரியா? 10th standard chemistry லக்ஷ்மி I understand அத பிரகாஷ் சார் உங்களுக்காக டீச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? yes so option A தான். அப்போ 4 ல ethyl group and 2 ல nitro group and then 1 fluoro. alphabetical orderல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா இது வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே அவ்வளவுதான்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்களேன். நெக்ஸ்ட் क्वेश्चन just see. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ரீட் பண்ணி பாருங்க. NEET 2024 ல கேட்ட ஒரு क्वेश्चन. so definitely IUPAC nomenclature ல இருந்து we can expect a question தான். அதனால அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே so அடுத்த क्वेश्चन பாருங்க. The methyl group attached to positively charged carbon atom stabilizes the carbocation due to. methyl group அப்படினு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு க்ளூ தான் இல்லையா? methyl group அப்படினு நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த க்ளூல வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ methyl group அப்படினு கொடுத்தாலே நமக்கு வந்து என்னப்பா வரும்? எஸ் என்ன எஃபெக்ட்? நான் இது எல்லாமே எதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படினா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபெக்ட்ல உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபெக்ட் ரைட். ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படினா ஏவா மைனஸ் ஐ எஃபெக்ட்டா? கரெக்ட்டா? இருங்க ஒரே நிமிஷம், உங்க சாட் வந்து எனக்கு லேட்டா வருது, நான் அதை மட்டும் செட்டிங் மாத்திடுறேன். ஏ கரெக்ட்டா? வெரி குட்ரா. சோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்போகேட்டயான்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்போகேட்டயான், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் தான் கார்போகேட்டயான் அப்படின்றோம். அது வந்து நம்ம என்ன எதனால வந்து நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படினா it is due to the hyperconjugation and plus I effect. hyperconjugation and plus I effect. ஓகே ஏ கிடையாது, மைனஸ் ஐ எஃபெக்ட் கிடையாது. நீங்க சொல்றது வந்து இன்ஜெக்டிவ் எஃபெக்ட். ஏதோ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா பரவாயில்லடா. இங்க இருக்கிறது வந்து என்னது? இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லையா? மித்தாயில் குரூப் CH3 குரூப் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் a எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு பாண்ட் ஷிஃப்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு நடக்குது. சரியா? சிக்மா பாண்ட் நமக்கு வந்து என்ன ஆகுது? ஷிஃப்ட் ஆகுது. சோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட் தான் நமக்கு கரெக்டா இருக்க போகுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. the most stable carbocation among the following is. இப்போ இதுல இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கார்போகேட்டயான் வந்து எது? கார்போகேட்டயான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. சோ ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமா இருந்தா கவனிச்சுக்கோங்க. ஆல்பா ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயான் இன்க்ரீஸ் ஆகும். தயவு செய்து எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம படிக்கிற ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஹிண்ட் இருக்கும் இல்லையா? அத ஹிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். சோ நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமாச்சு அப்படின்னா the stability also increases. stability also increases. சோ ஆப்ஷன் ஏ பாருங்கடா. எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு மேம்? ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன மேம்? இங்க பாருப்பா, கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா?
அந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, சோ இங்க வாங்கப்பா, நமக்கு வந்து இங்க ஒரு கார்பன் இருக்கு, இது ஒரு ஆல்பா கார்பன், இது ஒரு ஆல்பா கார்பன், ரைட்? இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சோ இங்க மொத்தமா எனக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க. லுக் அட் ஆப்ஷன் பி. இப்போ எனக்கு இதுதான் கார்போகேட்டையான். கார்போகேட்டையான்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ஸ் தான் ஆல்பா கார்பன். கரெக்டா? வெரி குட்ரா. சோ இங்க ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு, இங்க ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க நமக்கு 2 இருக்கு. சோ டோட்டலா 3 + 2 5 ஆல்பா ஹைட்ரஜன் நமக்கு இதுல இருக்கு. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. இதான் கார்போகேட்டையான்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன். இதுதான் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் ஒன்னு தான் இருக்கு. சோ இட் ஹாஸ் only 1 ஆல்பா ஹைட்ரஜன். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, கார்போகேட்டையான்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், 3 கார்பன் இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 3 ஹைட்ரஜன். சோ 3 + 2 + 2 3 4 5 6 7 மொத்தமா 7 ஆல்பா ஹைட்ரஜன் நமக்கு இதுல வந்து இருக்கு. ஓகேவா? சோ ஆல்பா ஹைட்ரஜன் எப்படி கவுண்ட் பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையாடா? நல்லா கவனிச்சுக்கோ. கார்போகேட்டையானா இருக்கலாம், கார்பானியானா இருக்கலாம், இல்லனா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற ஒரு கார்பனா கூட இருக்கலாம். சோ ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் ஆல்பா கார்பன் சொல்லுவோம். நீ மறந்து போய் இதுல என்ன தெரியுமா தப்பு பண்ணுவ? தோ பார் மேம், இது இந்த ஹைட்ரஜன் தான் மேம் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு போட்றாத. சரியா? ஓகேவா? டன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து நமக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க நமக்கு 5 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க நமக்கு 7 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க நமக்கு 1 ஆல்பா ஹைட்ரஜன். சோ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வந்து ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். என்னப்பா, நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? இதே மாதிரி ஒரு क्वेश्चन இதே மாடல்ல இந்த வருஷம் கேட்டா எழுதிருவீங்களா? எனக்கு அந்த ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த லைவ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியும். எஸ், இதே மாடல்ல உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு क्वेश्चन வந்தா எழுதிருவீங்களா? எழுதிருவீங்களா? கிளியரா? சமயா? சூப்பர், வெரி குட். சோ நம்ம இப்போ அடுத்த क्वेश्चन போகலாம். பாருங்கப்பா, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. கரெக்ட்டா? ஓகே. The compound with molecular formula C4H14 sorry C6H14 has 2 tertiary carbons. The IUPAC nomenclature வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. 2 tertiary carbons வந்து அது கிட்ட இருக்கு அப்படின்றாங்கடா. C6H14. ஓகே, சோ கவனிங்க, நான் ஒரு ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். N-hexane அது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின், கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜனே இருக்காது இல்லையா? 1 2 3 4 5 6 அவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. டெர்ஷரி கார்பன்ஸ் கண்டிப்பா இருக்காது, ரைட்? ஏன்னா டெர்ஷரி அப்படினாலே வந்து என்னப்பா, நமக்கு வந்து 3 டிஃபரெண்ட் குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கணும். சரியா? 3 ஆல்கைல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? டெர்ஷரி அப்படின்னு சொல்றோம். இங்க பாரு, அது இங்க டெர்ஷரிக்கான வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் பி பாருங்க, 2 மித்தைல் பென்டேன். கண்டிப்பா இதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னது, ஒரே ஒரு டெர்ஷரி கார்பன் தான் நமக்கு இதுல வந்து இருக்க போகுது. 2 மித்தைல் பென்டேன் பாருங்களேன். பென்டேன் 1 2 3 4 5. 2 மித்தைல்னா செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப், ரைட்? சோ இந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு குரூப், இங்க இன்னொரு குரூப். ஓகே, சோ இது வந்து என்னது, நமக்கு ஒரே ஒரு டெர்ஷரி கார்பன், இங்க ஒரு குரூப். ஓகே, ஒன்லி 1 டெர்ஷரி கார்பன் தான் இருக்கு. சோ இதுவும் வராது நமக்கு. 1 டெர்ஷரி கார்பன், நோ டெர்ஷரி கார்பன். அடுத்து 2 3 டைமித்தைல் பியூட்டேன் பாருங்க. டைமித்தைல் பியூட்டேன் 1 2 3 4 பியூட் 2, 3. அப்ப செகண்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மித்தைல் குரூப் இருக்கு. செகண்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் மித்தைல் குரூப் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கார்பன் ஒரு டெர்ஷரி கார்பன், இந்த கார்பன் ஒரு டெர்ஷரி கார்பன். சோ இட் ஹாஸ் 2 டெர்ஷரி கார்பன்ஸ். ஓகே, இதே 2, 2 டைமித்தைல் பியூட்டேன் பாருங்களேன். 2, 2 டைமித்தைல் பியூட்டேன் அப்படின்னா 1 2 3 4 2, 2. அப்போ செகண்ட் கார்பன்ல எனக்கு வந்து 2 மித்தைல் குரூப் இருக்கு. செகண்ட் கார்பன்ல எனக்கு 2 மித்தைல் குரூப் வந்து இருக்கு. சோ இப்போ இத பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல டெர்ஷரி கார்பனே இல்ல. கரெக்ட்டா? ஏன்னா இந்த கார்பனை சுத்தி மூணுமே CH3 குரூப் தான். இதுல நமக்கு டெர்ஷரி கார்பனே இல்ல. சோ நோ டெர்ஷரி கார்பன். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதாடா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சோ இது வந்து பார்த்தோன்னே நீ எலிமினேட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் கூட அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே கிளியரா? So whenever you have doubt, you just let me know. Also வந்து மேம்
ஃபாஸ்டா இருக்கு மேம், கொஞ்சம் ஸ்லோவா சொல்லித்தாங்க மேம் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து சொல்லித்தரேன். ஓகே, யாருக்கெல்லாம் வந்து நேத்து இன்ஆர்கானிக் உடைய பிடிஎஃப் வந்து வேணும் மேம், எங்களுக்கு இன்ஆர்கானிக் உடைய பிடிஎஃப் தாங்க மேம். How many of you wants inorganic PDF? ஓகேடா. சோ எனக்கு வந்து கரெக்டா இன்னும் ஒரு few minutesல எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. we'll be taking a break இல்லையா? ஒரு few minutesல anyway we are going to take a break, right? சோ அந்த பிரேக் டைம்ல நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இன்ஆர்கானிக்கோட PDF உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன். சரியா? ஓகே, சாட்லயே நான் கொடுத்துருவேன். சோ எனக்கு ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, யா, ஒரு 2 ஹார்ஸ்ல 4 ஹார்ஸ் செஷன் இருக்க போகுது. 2 ஹார்ஸ்ல நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதுல எதுவுமே ஓபன் ஆகுற மாதிரியே தரேன் PDF, டோன்ட் வரி. அடுத்த क्वेश्चन போகலாம். On heating, some solid substance change from solid to vapor state. நம்ம ஹீட் பண்றப்போ ஒரு சில solid substance வந்து என்ன ஆகும் அப்படின்னா solidல இருந்து vapor stateக்கு வந்து மாறிடுமா. ஓகே, without passing through liquid. அதுதான் இம்பார்ட்டன்ட். liquid state பாஸ் ஆகாது, solidல இருந்து டைரக்டா gas. This technique is used for purification of such solid based on the above principles known as என்னப்பா ஆப்ஷன்? சாலிட்ல இருந்து, நல்லா கவனிச்சுக்கோ, சாலிட்ல இருந்து டைரக்டா gaseous ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். சோ சாலிடை ஹீட் பண்ணா லிக்விட் வரும், லிக்விடை ஹீட் பண்ணா கேஸ் வரும். அப்படி எல்லாம் நம்ம பண்ணல. சாலிட் என்ன பண்றோம், நம்ம டைரக்டா ஹீட் பண்ணாலே லிக்விட் ஆயிடுது. அப்போ அதுக்கு பேர் வந்து இட் இஸ் சப்ளிமேஷன். சரியா? அதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ். ஓகே, கிளியரா? சோ சப்ளிமேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாலிட் என்ன பண்றோம், டைரக்டா வந்து வேப்பரா வந்து கன்வெர்ட் பண்றோம். சோ சப்ளிமேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்க. அயோடின், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோப்பா. ஏன்னா இங்க பார், ஆப்ஷன்ல இருந்து தான் அடுத்த வருஷம் क्वेश्चन வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறவங்க. அப்ப ஆப்ஷன்ஸ் நீ எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றியோ அந்த அளவுக்கு நீ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இன் டெப்தா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அயோடினா இருக்கட்டும், நாப்தலீனா இருக்கட்டும். சரியா? அயோடின், நாப்தலின் பால்ஸ், பாச்ச உருண்டெல்லாம் நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் டேஸா? ஓகே, லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி. ரெகுலரா நீட் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு வந்து தெரியும் நான் அண்டர்கோ பண்ற கஷ்டங்கள். கரெக்டா? 11th ஒரு பக்கம் வரான், 10th ஒரு பக்கம் வரான், 12th ஒரு பக்கம் வரா. நான் பாவம் இல்லையா? அப்படி இருக்கு. ஓகே, ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட்ல இருந்து டைரக்டா வேப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க. நவ் கமிங் டு கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? சோ கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹோமோஜீனஸ் சொல்யூஷன். இதுல வந்து என்னப்பா, சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா gaseous ஸ்டேட்டுக்கு நம்ம மாத்திடுறோம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஹோமோஜீனஸ்னா எல்லாருமே மிசிபிளா இருக்காங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து கலந்து இருக்காங்க. சரியா? சோ அந்த ஹோமோஜீனஸ் மிக்சரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எவாபரேட் பண்றோம். ரைட்? சோ எவாபரேட் பண்றப்போ நமக்கு வந்து சாலிட் வந்து பியூரிஃபை ஆகி கீழே வந்து நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஓகே, சாலிட் வந்து நமக்கு பியூரிஃபை ஆகி கிடைச்சிரும். சாலிட்ல நமக்கு வந்து பியூர் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அண்ட் என்னுடைய இது இருக்கு இல்லையா, அது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி கீழே வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். இதே இம்பியூரிட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகி இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து coming to the distillation. Distillation அப்படிங்கிற process எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? Distillation process வந்து பாத்தீங்க அப்படின்னா liquid இருக்கு இல்லையா? So liquid வந்து purify பண்றதுக்காக தான் நம்ம இந்த distillation process வந்து பண்றோம். So liquid வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா heat பண்ணுவோம். Heat பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து vapor ஆகும். அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி கூல் பண்ணுவோம். கூல் பண்ணி அதுல இருந்து நம்ம liquid வந்து எடுத்துப்போம். So liquid எடுத்துப்போம். அது நம்ம வந்து heat பண்றப்போ அது வந்து என்ன ஆகும், நமக்கு vapor ஆகும். அந்த வேப்பரை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டென்ஸ் கூல் பண்ணுவோம். கண்டென்ஸ் பண்ணி திருப்பி அது வந்து லிக்விடா நமக்கு பியூர் லிக்விடா வந்து நமக்கு கிடைக்க போகுது. சரியா? ஓகே. சோ பேஸ்ட் ஆன் தி பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இம்பியூரிட்டிஸையும் பியூரையும் நம்ம வந்து செப்பரேட் பண்றோம். கமிங் டு குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபி அப்படினாலே குரோமா அப்படினாலே என்ன அர்த்தம்ப்பா? குரோமா அப்படினாலே வந்து கலர் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ பேஸ்ட் ஆன் த கலர் டிஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் வந்து யூஸ் பண்றோம். சோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி, காலம் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு டிஃப்ரெண்ட் குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த நம்மளுடைய என்னது ஸ்டாண்டிங் ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ், அதுதான் பிரின்சிபல். ஞாபகம் வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோடா. பிரின்சிபல் என்னது? அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ், அதுதான் இதோடைய பிரின்சிபல். ஓகே, டன்.
நீங்கலாம் சொல்றீங்க ஃபாஸ்டா போகலாம் அப்படின்னு. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன், லெட் மீ பி வெரி வெரி ஓப்பன். நான் இங்க வந்தது இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு கிடையாது, ஓகேவா? நான் அஃபெண்ட் பண்ணல, பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். நீ இப்போ இந்த நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீயே படிச்சுட்டா இதை விட ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா சால்விங் இஸ் நாட் த மேட்டர் ஹியர். பட் மற்ற ஆப்ஷன்ஸை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற, இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த வருஷம் கொஸ்டின் வந்தா உன்னால எழுத முடியுமா? நீ இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணா சப்ளிமேஷன் மட்டும் தான் உனக்கு தெரியும். இதே டிஸ்டிலேஷன் பேஸ் பண்ணியோ குரோமோட்டோகிராஃபி பேஸ் பண்ணியோ கிறிஸ்டலைசேஷன் பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் கொஸ்டின் கேட்டா யூ won't be able to answer. சரியா? இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு 5 செகண்ட் போரும், 10 செகண்ட் போரும். ஆல்ரெடி நான் இதெல்லாம் சால்வ் பண்ணிருக்கேன், which you know that. பட் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்றதுல தான் உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்க போகுது. ஓகே, when you go and write the NEET exam கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the compound will show geometrical isomerism? இதுல யார் வந்து நமக்கு geometrical isomerism வந்து ஷோ பண்ணுவாங்க? குயிக்கா சொல்லுங்க. யார் வந்து நமக்கு geometrical isomerism வந்து ஷோ பண்ணுவாங்க? geometrical isomerismனா ஒரே ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் பாண்டுக்கு ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய குரூப் தான் நமக்கு வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா மாறுறாங்க. சரியா? சோ இங்க பார், நம்ம அந்த சிஸ் பியூட்டின்லாம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்காடா? இங்க பார், ஏ பி ஏ பி. சோ இதுதான் அந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமர். இந்த மாதிரி ஃபார்மேட்ல நமக்கு வந்து இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈஸியா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் சொல்லலாம். பென்ட் 1 இன். சோ பென்ட் 1 இன் பாருங்க, சும்மா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. 1 2 3 4 5. பென்ட் 1 இன்னா இங்க வந்து நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும். சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே இங்க கிடைக்கல, சோ வராது. 2,3 டைமிதைல் பியூட் 2 இன் வருதா பாப்போமா? என்ன ஆன்சர் என்ன? எல்லாரும் பி 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 அப்படின்னு சொல்றீங்களே, பாத்துருவோமா? கவனிங்க. 2,3 டைமிதைல் பியூட் 2 இன் கரெக்ட். சோ மீத் ஈத் பியூட், மீத் ஈத் ப்ரோப் பியூட். பியூட் 2 இன்ல 2,3 டைமிதைல். இங்க பாரு, இங்க ஒரு மிதைல் குரூப், இங்க ஒரு மிதைல் குரூப். எஸ், சூப்பரா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? வருமா? இங்க பாருடா, அக்ராஸ் டபுள் பாண்ட் இங்கேயும் எனக்கு சேம் குரூப் தான் இருக்கு, இங்கேயும் எனக்கு சேம் குரூப் தான் இருக்கு. இதை நான் இப்படி எழுதினா உனக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். 2,3 டைமிதைல் பியூட்டேன் நான் இப்படி எழுதுறேன் பார். இங்க பார், 4 சைடுமே எனக்கு சேம் குரூப் தான் இருக்கு, CH3 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 வராது. அடுத்து பார், நிறைய பேர் பின்னு சொல்லிட்டீங்க, நானும் உங்களை நம்பி நான் டிக்கு போட்டேன், எங்கிட்ட போறது. நெக்ஸ்ட் பாருங்க, 2 மிதைல் ப்ரோப் 1 இன். அத பாருங்களேன், ப்ரோப் 1 இன் டா. சோ 1 2 3 4 மீதீத் ப்ரோப். ஓகே, 3 தானே மீதீத் ப்ரோப். ப்ரோப் 1 இன். ஓகே, 2 மிதைல். ரெண்டாவது இதுல வந்து நமக்கு மிதைல் குரூப் இருக்கு. வருமா? வராது, கண்டிப்பா வராது. சரியா? ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டி நம்ம சால்வ் பண்ணுவோம். 3,4 dimethyl hex 3 in. hexene 1 2 3 4 5 6. hex 3 in 1 2 3 third carbon la double bond. 3,4 dimethyl group. okay, இப்போ பார், இப்போ வந்து நமக்கு A B. இங்க பார், இது வந்து நாலுமே A குரூப் தான், ஏன்னு சேம் குரூப்ஸ் தான் இருக்கு, அதனால அது வராது. ஆனா இங்க பாரு, நான் நவுந்துக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா I will show the compound clearly to you. See here, இதுதான் அந்த காம்பவுண்ட். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யா, சோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? ஒரு A குரூப் இருக்கு, இங்க B குரூப் இருக்கு, இங்க A குரூப் இருக்கு, இங்க B குரூப் இருக்கு. cis trans isomerism is possible, right? அப்போ ஆப்ஷன் D தான் கரெக்டான ஒரு ஆன்சர். இதே மிஸ்டேக் எக்ஸாம்ல பண்ணலன்னா சரி, அதே தான். okay, so what if when you do the same mistake in exam, நீ பார்த்தோனே டைமிதைல் பியூட்டேன் போட்டனா காலி, மொத்தமா காலி. சரியா? புரிஞ்சுக்கோங்க. நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन, கண்டிப்பா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பாண்ட்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து நீங்க இந்த வாட்டியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனிடா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்னா அது சிக்மா பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னா 1 சிக்மா 1 பை, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட்னா 1 சிக்மா 2 பை. ஓகே, இப்போ பிரிடின் கேட்டிருக்காங்க. இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம ஒரு டேபிள் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதுல வந்து நம்ம ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ல வந்து பிரிடினை பத்தி படிச்சிருக்கோம், அதுவும் ஞாபகம் இருக்கா? இதோ பாருங்க, பிரிடினோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒன் ஆஃப் த கார்பனுக்கு பதிலா நமக்கு இங்க என்ன இருக்கும்? நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜனுக்கு ட்ரிபிள் பாண்ட் இல்லையா? அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5, வேலன்சி வந்து 5, ரைட்? சோ இங்க எனக்கு 1 2
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் 3 பாண்ட் வந்து பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு. அப்ப மீதி 2 எலக்ட்ரான் நமக்கு இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. கரெக்டா? இப்போ நீங்க வந்து சிக்மா பாண்ட்ஸை கவுண்ட் பண்ணோம். இப்ப பென்சீன்ல எப்படி எல்லா கார்னர்ஸ்லயும் வந்து ஹைட்ரஜன் இருக்க போறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு வந்து என்ன இருக்க போறாங்க? ஹைட்ரஜன் வந்து இருக்க போறாங்க. சரியா? ஓகேவா? சோ ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இங்க எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3 4 5, அதாவது 5 ஹைட்ரஜனுக்கு 5 சிக்மா பாண்ட் போட்டேன். அப்புறமா சிங்கிள் பாண்ட் வாங்க. 1 2 3 4 5 6, 6 பாண்டுக்கு 6, 6 plus 5 11 சிக்மா பாண்ட்ஸ் வந்து எனக்கு 11 இருக்கு. அடுத்து வாங்கப்பா நம்ம வந்து பை பாண்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாமா? பை பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட்ல தான் பை பாண்ட், ரைட்? சோ இங்க ஒரு பை பாண்ட் 2 3 3 பை பாண்ட் நமக்கு இதுல வந்து இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு 1 இருக்கு. பேர், லோன் பேர். சரியா? பேர்னாலே 2 தான் வந்து 1 பேர் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் 11 3 இங்க பாரு, கரெக்டா பாரு. சிக்மா தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான், அப்புறமா பை கேட்டிருக்கான், அப்புறமா தான் லோன் பேர் கேட்டிருக்கான். அப்ப 11 3 1 11 3 1 பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சூப்பர், செம. அடுத்து பாருங்க, நீட் 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, நீட் 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन. IUPAC nomenclature of the compound. IUPAC nomenclature பொறுத்த வரைக்கும் நீ நம்பரிங் மட்டும் கரெக்டா பண்ணணும்ங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போரும். ஓகே, இங்க பாரு, நம்பரிங் பண்றதுக்கு நமக்கு இங்க என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. எனக்கு இங்க வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, எனக்கு இங்க வந்து கீட்டோன் குரூப் இருக்கு, அப்புறமா எனக்கு இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ ஆல்டிஹைட் இருக்கு, கீட்டோன் இருக்கு. ரெண்டு பேர்ல நான் யாருக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் தரணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்குல்ல இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல ஆசிடுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஆசிட்க்கு அப்புறமா ஆல்டிஹைட், ஆல்டிஹைடுக்கு அப்புறமா தான் கீட்டோன். சோ இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், அதை மறந்து விடாதீர்கள். சரியா? ஓகே, அப்போ டெர்மினல்ல வேற எண்ட்ல வேற ஆல்டிஹைட் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட இருந்தா நான் நம்பரிங்கே வந்து ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்டிஹைட்ல இருந்து கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6. ஓகே, சூப்பர். நம்பரிங் பண்ணிட்டாலே போருண்டா. யூ ஆர் முக்காவாசி டன். ஆல் தான் முடியணும். ஆல் ஆல் ஆல். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. ஓகே, என்ன ஆல்? 5 ஆலா? தப் 4. டபுள் பாண்ட். டபுள் பாண்ட வந்து அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்துக்காங்க, 5ல ஆல்டிஹைட் போட்டுருக்காங்க, தப்பு. ஈன் 5ல டபுள் பாண்ட் ஈன் இருக்கான், 5ல 4ல தானே நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு, வராது. 4ல தான் ஈன் இருக்கு. இதான் ஆன்சர். நான் என்ன பண்ணல, நான் எல்லாத்தையும் உட்காந்து நேம் பண்ணணும்னே நினைக்கல. நீ நம்பரிங் கரெக்டா பண்ணிடு, மேட்ச் பண்ணாலே நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான்டா. சோ இப்ப கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். எப்பயுமே 3 கீட்டோ, 3ல கீட்டோ ஒரு கீட்டோ குரூப் இருக்கு, கரெக்ட். 2 மிதைல், மிதைல் குரூப் இருக்கு, கரெக்ட். ஹெக்ஸ் 1 2 3 4 5 6 6 ஹெக்ஸ், கரெக்ட். 4 ஈன், 4ல டபுள் பாண்ட் இருக்கு, கரெக்ட். ஆல், ஆல்டிஹைட் முடியுது, கரெக்ட். சூப்பர், செம. புரிஞ்சுதா? அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த क्वेश्चन பாருங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. compound with a molecular formula C6H14 has 2 tertiary carbons. எது? நம்ம ஆல்ரெடி இத பார்த்துட்டோம்டா, பார்த்த क्वेश्चन தான். குழம்பாம ஆன்சர் பண்ணுங்க. எதுப்பா? ஆப்ஷன் பி தானே? ஆப்ஷன் பி தானே? கரெக்ட் தானே? பி சியா? டிடா? போன क्वेश्चनல டி தானடா பார்த்தோம். போன क्वेश्चनல டி தானடா பார்த்தோம். பரவாயில்ல, பையன் தெளிவா தான் இருக்கான். நீங்க தேறிடுவீங்கடா. 2,3. என்ன தப்பா சொல்ற? 2,3 டைமிதைல் பியூட்டேன். கரெக்ட் தான், டெர்ஷியரி கார்பன். நான் வந்து இதுக்கு போயிட்டேன், அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்க்கு போயிட்டேன். சி, ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். செம. 3 ஆக்சோ தானே மேம் இருக்கணும். எப்படிடா 3 ஆக்சோ? 3 ஆக்சோ தான். 3 கீட்டோடா, கரெக்ட். இங்க பாரு, அவங்க சொன்னது யாரு சொன்னாங்க? அந்த டேபிளிங் கீ கேட்டது வந்து கரெக்ட் தான் மேம். 3 ஆக்சோ தானே மேம் இருக்கணும். ஆமாண்டா, ஆனா வந்து கீட்டோவும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா இங்க பாரு, எந்த ஆப்ஷன்லயுமே நமக்கு ஆக்சோ வந்து இல்ல. முறைப்படி IUPAC நாமென்க்ளேச்சரோட ரூல்ஸ் படி ஆக்சோ தான் அவங்க போட்டிருக்கணும். பட் ஆப்ஷன் வேற எதுலயுமே ஆக்சோ இல்ல. சோ கீட்டோ இஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, இது நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். நீட் 2021ல் கேட்ட ஒரு क्वेश्चन, IUPAC நாமென்க்ளேச்சர். நம்பரிங் மட்டும் நீ கரெக்டா பண்ணு தம்பி, போறோம். நம்பரிங் நீ கரெக்டா பண்ணிட்டனாலே யூ கேன்
ஈஸியா நீ ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாரு, எனக்கு இதுல ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ OH குரூப்புக்கு எனக்கு கம்மியான நம்பர் வரணும். எடுத்தோன்னே நான் 1 2 3 4 5 6 7 பண்ணுவேன். பாரு, 4 ஆல் அப்படின்னும் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா அது தப்பா சரியான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் நான் நம்பர் பண்ணேன். அப்போ எனக்கு ஆல்கஹாலுக்கு 4 வருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் நான் நம்பர் பண்ணி பார்க்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பனா இது 1 2 3 4 5 6. இப்போ பாரு, தேர்ட்ல எனக்கு ஆக்சிஜன் அதாவது ஆல்கஹால் குரூப் இருக்கு. இப்போ எனக்கு கம்மியா வருது, 3 ஆல் அப்படின்னு வருது. கரெக்டா? ஓகே, சோ அப்போ 3 ஆல் தான் எனக்கு கரெக்ட். ஏன்னா கம்மியான நம்பர் எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கிடைக்குது. 1ல ப்ரோமோ 1 ப்ரோமோ 1 ப்ரோமோ இதுவும் 1 ப்ரோமோ தான் இருக்கு. 5ல குளோரோ 5 குளோரோ இதுவும் 5 குளோரோ தான் இருக்கு. 4ல மித்தைல் இதுவும் 4 மித்தைல் 4 மித்தைல் தான் இருக்கு. அப்போ பசங்களா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்க. மித்தைல் M ஃபர்ஸ்ட் வருமா, குளோரோ ஃபர்ஸ்ட் வருமா, ப்ரோமோ ஃபர்ஸ்ட் வருமா? ஃபர்ஸ்ட் ABCDல B வரும், B க்கு அப்புறமா C வரும், C க்கு அப்புறமா தானே M வரும். அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அவ்வளவுதான். சரியா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் A is the right answer. Very good. Arrange the following in decreasing order of acidic strength. Acidic strength உடைய decreasing orderல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நல்லா நான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா -I குரூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். -I குரூப்னா என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு அர்த்தம். -I குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். -I குரூப் இருந்தா அசிடிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். +I குரூப் இருந்தா பேசிசிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ ஆசிட் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த்தும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா? -I குரூப்பா இருக்கட்டும், -R குரூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அசிடிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு குரூப். NO2 குரூப் வந்து என்ன குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அது -I குரூப். NO2 பார் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். OCH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, OCH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இதுவும் +I குரூப், இதுவும் +I குரூப், இவங்க ரெண்டு பேரும் -I குரூப். அப்ப CD லாஸ்டா தான் வருவாங்க. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர். சரியா? இப்போ ஏவா பியா, பியா ஏவா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, சோ நல்லா பாருங்க. பாரா பொசிஷன்ல வந்து இருக்கு இல்லையா, பாரா பொசிஷன் அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அசிடிட்டி வந்து அதிகமா இருக்க போகுது நீங்க மத்த பொசிஷனை கம்பேர் பண்றத விட. சரியா? சோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாரா தான் மோர் அசிடிக்கா இருக்கும் when you compare with the மெட்டா. பாரா தான் எனக்கு வந்து அதிகமா இருக்க போகுது when you compare with மெட்டா. இது ரிவர்சிங் ஆர்டர்ல, அதனால இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து +I குரூப். அப்ப இருக்கலே பாரா தான் எனக்கு லீஸ்டா இருக்க போறாங்க. +I குரூப் இருக்கிறப்ப அவன் தான் லீஸ்டா இருப்பான், -I குரூப் இருக்கிறப்ப பாரா தான் மோஸ்டா இருப்பான். அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். சரியா? தயவு செய்து இதெல்லாம் மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்களேன், arrange the following in decreasing order of their boiling point. பாய்லிங் பாயிண்ட் உடைய டிக்ரீசிங் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட் வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க? மாலிகுலர் வெயிட்டுக்கு. இதுக்கு நமக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னா நல்லா கவனிங்க. பாய்லிங் பாயிண்ட் வந்து is directly proportional to molecular weight. பாய்லிங் பாயிண்ட் வந்து மாலிகுலர் வெயிட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அண்ட் அதே பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். Okay, boiling point is directly proportional to molecular weight and indirectly proportional to the branching. அப்போ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. OH NH2 இதுல வந்து யாருடைய மாலிகுலர் வெயிட் வந்து எனக்கு அதிகமா இருக்கும்? NH2வா இல்ல OH-ஆ? of course OH, right? OH ஆல்கஹால் உடைய மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு அதிகமா இருக்க போகுது இல்லையா? ஏன்னா கவனிடா, நைட்ரஜனுக்கு அப்புறமா தான் ஆக்சிஜன் வருது இல்லையா? ஆக்சிஜன் உடைய மாலிகுலர் வெயிட் தான் எனக்கு அதிகமா இருக்க போகுது. அப்ப A விட B க்கு அதிகமா தான் இருக்க போகுது. இப்ப CD பார், மாலிகுலர் வெயிட் சேம் தான் CD-க்கு. ஆனா நீ அப்ப இங்க என்ன பார்க்கணும்? இது வந்து இப்ப இந்த AB எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம்? Aயும் Bயும்
பேஸ்ட் ஆன் மாலிகுலர் வெயிட் ஹிண்ட் சொல்றோம். CD பார் மேம் மாலிகுலர் வெயிட் சேம் மேம். அப்ப பிரான்ச்சிங்க பாருடா, D ரொம்ப ரொம்ப பிரான்ச்சிங்கா இருக்கு, C கம்மி பிரான்ச்சிங்கா இருக்கு. அப்போ பிரான்ச்சிங் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ABCD தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எனக்கு சொல்லு, இதே மாடல்ல இந்த வாட்டி நீட் எக்ஸாம்ல இதே மாடல்ல வேற ஒரு காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்தா இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி உனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுமா? இதே கொஸ்டின் வராது, நீ இதே கொஸ்டினை மனப்பாடம் பண்ணாத. ஓகே, இதே மாடல்ல வேற ஒரு கொஸ்டின் வந்தா will you be able to solve or not? Will you be able to solve? Yes ma'am, no ma'am. ஓகேடா, வெரி குட் வெரி குட். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, the correct order of acidity. நான் இப்பதான் அசிடிட்டிக்கு என்ன ரூல் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சொன்னேன். அசிடிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா -I குரூப் இருந்தா அசிடிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே +I குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வந்து +I குரூப். இவங்க ரெண்டு பேர்ல யாரு வந்து பெரிய +I குரூப் அதிகமா எலக்ட்ரான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய OCH3 தான். ஓகே, OCH3 தான் +I குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா OCH3 தான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தேன் மித்தைல் குரூப். சரியா? ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுல இவங்க தான் லீஸ்டா இருப்பாங்க. ஓகே, லீஸ்ட் அசிடிக்கா இருப்பாங்க. இதுல பேர் +I குரூப் இல்ல, +I குரூப் நல்ல வேலை இல்ல. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்க தான் வந்து மோஸ்ட் அசிடிக்கா வந்து இருப்பாங்க. அப்போ 1 2 3 இந்த ஆர்டர் தான் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. A 1 2 3 எதுப்பா? ஆப்ஷன் C is the right answer. Option C is the right answer. புரிஞ்சுதா? லாஸ்ட் question once more ma'am. லாஸ்ட் question பாருங்களேன், நல்லா கவனிங்க. லாஸ்ட் question யாருக்கெல்லாம் டவுட் இருக்குங்கிறவங்க எல்லாம் கவனிங்க கொஞ்சம் நல்லா. சோ பாய்லிங் பாயிண்ட் வந்து மாலிகுலர் வெயிட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டா. அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச்சிங்க்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மாலிகுலர் வெயிட் இங்க பாரு, இந்த செயின் வரைக்கும் நமக்கு சேமா தான் வருது. ஆனா இங்க பாரு OH இருக்கு, இங்க NH2 இருக்கு. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜனுக்கு அப்புறமா தான் ஆக்சிஜன் வருது. அப்ப நைட்ரஜனோட வெயிட் கம்மியா தான் இருக்க போகுது, ஆக்சிஜனோட வெயிட் அதிகமா இருக்க போகுது இல்லையா? ஏன்னா இங்க வந்து 15 14 16 அப்படின்னு வருது. சோ நைட்ரஜனோட வெயிட் கம்மியா இருக்க போகுது, ஆக்சிஜனோட வெயிட் அதிகமா இருக்க போகுது. சோ கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இவன் தான் வெயிட் அதிகம் when you compare with NH2. இவன் ரெண்டு பேரையும் பாரு, ரெண்டு பேருமே சேம் தான். இவன் ரெண்டு பேருமே சேம் தான், பிரான்ச்சிங் தான் மாறி இருக்கு. அப்போ நீ அங்க பிரான்ச்சிங் ரூல் பார்க்கணும். மோர் பிரான்ச்சிங்கா இருந்தா லெஸ் பாய்லிங் பாயிண்ட். அப்போ அங்கேயும் நமக்கு இந்த ஆர்டர் தான் வரப்போகுது. ஏன்னா இவன் மோர் பிரான்ச்சிங், இவன் லெஸ் பிரான்ச்சிங். சரியா? அவ்வளவுதான். அதனால தான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னு சொன்னோம். சரி மாத்தி போட்டேன், இப்படி வரும். ஓகே, சூப்பர். இங்க பாரு 3 பிரான்ச் ஆயிருக்கு பாரு, ஒரே நைட்ரஜன்ல பாரு எவ்வளவு பிரான்ச்சிங் இருக்கு பாரு. இவன் வந்து மோர் பிரான்ச்சிங். ஓகே, சம. அடுத்து கவனிங்க, the conjugate base of NH4. நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா conjugate acid and base just differ by a அப்படி ஒரு क्वेश्चन வந்தா என்ன பண்ணுவீங்க? conjugate acidum baseum they just differ by a proton. ஒரு proton difference மட்டும் தான் வந்து இருக்கும் conjugateக்கு acidக்கும் baseக்கும். ஓகே, ஆசிட்னா என்னலே? ஆசிட்னா அது ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு அப்படின்னா அதான் வந்து ஆசிட். ஓகே, ஒரு ஆசிட் அது ஹைட்ரஜனை கொடுத்துட்டுனா அது வந்து கான்ஜுகேட் பேஸா மாறிடும். ஒரு பேஸ் அது ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து கான்ஜுகேட் ஆசிடா மாறிடும். ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா NH4 வந்து என்னது? NH4 வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆசிட்னு சொல்லிட்டாங்க. ஆசிட் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு அப்படின்னா NH3 தான் இருக்க போகுது. அது வந்து அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, அது வந்து அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இப்போ வாட்டர் தான் என்னோட பேஸ்ன்னு வெச்சுக்கோ, வாட்டர் தான் என்னோட பேஸ்ன்னு வெச்சுக்கோங்க. அதோடைய கான்ஜுகேட் ஆசிட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சாட்ல சொல்லுங்க எல்லாருமே. so that I can understand நான் அடுத்தது வந்து உருப்படியா போய் சேருதா இல்லையா அப்படின்னு நான் என்ன பத்தி புரிஞ்சுக்கலாம். வாட்டர் வந்து பேஸ் தப்பா, பேஸ்பா. சரியா? வாட்டர் வந்து பேஸ். பேஸ் வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து வாங்கிச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? it becomes the conjugate acid H3O+ அயானா மாறிடும். ஏண்டா H2O2வா? மகிமா, இது நியாயமா? நீ ஏண்டா ஆக்சிஜன் ஆட் பண்ற? ஹைட்ரஜன் தானா நான் ஆட் பண்ண சொன்னேன். ஓகேவா லதா? ஏன் லதா?
which of the following is not an electrophile? நான் per question படிக்கிறப்பவே தடுமாறிட்டு பாரு. which of the following is electrolyte அப்படினு படிச்சேன். which of the following is not an electrolyte? இதுல யார் வந்து electrolyte கிடையாது. யார் வந்து சாரி electrophile electrolyte ன்டேனே. யார் வந்து electrophiles கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. electrophile ஃபைல்னா லைக் இல்லனா லவ், which is அதுக்கு எலக்ட்ரான் பிடிக்கும். அப்ப அது எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கு, அது கிட்ட எலக்ட்ரான் இல்ல. அதனால தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை தேடி போகுது. அப்படி யாருக்கிட்ட இங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ பாரு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கான் பார், அவன் கிட்ட ஆல்ரெடி அவன் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டான், அவங்க கிட்ட தான் எலக்ட்ரான் கம்மியா இருக்க போறான். நீ கண்ணை மூடிட்டு இந்த ஆன்சரை டிக் பண்ணிடலாம். போன வருஷம் கூட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, BF3 வந்து என்னது எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா அப்படின்னு. இட் இஸ் அ எலக்ட்ரோஃபைல். அதான் போன வருஷம் கேட்டிருந்த ஒரு क्वेश्चन. நீ என்ன தெரியுமா பண்ணும், எழுதி வச்சுக்கோ. நான் நேத்தே பண்ண சொன்னேன். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 புக் இருக்குல்ல, அதுல பேஜ் நம்பர் 5ல பார்த்தனா எலக்ட்ரோஃபைல்ஸ் லீவஸ் ஆசிட் அண்ட் பேஸுக்கான டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துட்டு போ. போன வருஷம் क्वेश्चन கேட்டான், முந்தின வருஷமும் क्वेश्चन கேட்டான், இந்த வருஷம் கேட்க கூட நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில லிஸ்ட் எல்லாம் தரப்போறேன், ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தரப்போறேன். அவங்களாம் எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சொல்ல போறீங்க. எலக்ட்ரோஃபைல்னா சாட்ல ஈன்னு போட போறீங்க, நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு போட போறீங்க. BF3 ஃபாஸ்டாப்பா மேம், நீங்க தான் மேம் ஃபாஸ்டா போறீங்க, ஆன்சர் சொல்றதுக்குள்ள அடுத்து போயிடுறீங்க மேம் அப்படின்னு மேல படி போடக்கூடாது. எலக்ட்ரோஃபைல்னா இ மட்டும் போடு, நியூக்ளியோஃபைல்னா என் போடு. BF3 எலக்ட்ரோஃபைல், வெரி குட். CN மைனஸ் நானே போட்டேன் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு. அப்போ அவங்க கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கான், அப்போ அவன் யாரு? நியூக்ளியோஃபைல். F மைனஸ் எலக்ட்ரான் அதிகமா இருக்கான், அப்போ அவன் நியூக்ளியோஃபைல். குளோரின், புரோமின் இவங்கெல்லாம் யாரு? நியூக்ளியோஃபைல். ஓகே, எலக்ட்ரோஃபைல் பாருங்க. அமோனியா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ், வாட்டர். அடுத்து இவங்க எல்லாருமே யாருப்பா? எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? இவங்க எல்லாருமே எலக்ட்ரோஃபைல், இவங்களாம் நியூக்ளியோஃபைல். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, which of the following is both electrophilic and nucleophilic? இதுல யார் வந்து both electrophile and nucleophile? என்னப்பா அவங்க எலக்ட்ரோஃபைலாவும் இருப்பாங்க நியூக்ளியோஃபைலாவும் இருப்பாங்க. which is யோசியேன். நீ இப்ப இங்க பார்க்கலாம், மைனஸ் சார்ஜ் தான் மேம் நியூக்ளியோஃபைல்னு சொன்னாங்க, பிளஸ் சார்ஜ் தான் அது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுல நான் என்ன பண்ணா யாரை வந்து நான் மைனஸ் அண்ட் பிளஸ் சார்ஜா வந்து மார்க் பண்ண முடியும்? இதுல நான் யாரை வந்து நான் மாத்த முடியும்? யா என்னடா, என்ன தப்பாயிடுச்சு? ஏய் சாரி சாரி சாரி, மாத்தி போட்டேன். எது இல்லையோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாத்தி போட்டேன். சரியா? ஓகே, ஸோ வெரி சாரி. பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கிறவங்க வந்து தே ஆர், அப்படியே மாத்தி போட்டேன். கரெக்டா? இப்போ ஓகேவா? யா நான் ஓகே. இது வந்து என்னது? திஸ் இஸ் நியூக்ளியோஃபைல். இவங்களும் வந்து நியூக்ளியோஃபைல். ஓகே, இதெல்லாம் தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு காம்பவுண்ட்ஸ்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே மேம், क्वेश्चनல நாட் எலக்ட்ரோஃபைல் தான் கேட்டிருந்தாங்க. ஆமாண்டா. ஓகே பாரு, இங்கேயும் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் மேம்? நாட் கேட்டாங்க மேம், நீங்க கரெக்டா போட்டீங்க மேம். எக்ஸாக்ட்லி, நான் நாட்டை என்ன பண்ணிட்டேன்? ஹைலைட்டும் பண்ணி நம்ம வந்து தப்பா போட்டோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. எலக்ட்ரோஃபைல், இட் லைக்ஸ் எலக்ட்ரான். அப்போ அது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கு. ஓகே, எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா இட் லைக்ஸ் எலக்ட்ரான் தானே? கரெக்ட். நீ இங்க பார், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுக்கிட்டே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா? சச்ச சில்லியான கேவலமான ஒரு மிஸ்டேக். இங்க பாரு, நான் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மிஸ்டேக் நான் பண்றேன். அப்போ நீ பாத்துக்கோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இல்ல இப்படி நம்ம நிறைய தப்பு பண்ணதான்
அப்பா நம்ம இப்படி ஒரு தப்பு பண்றோன்னே ரியலைஸ் பண்ண முடியும். புரியுதா? நீ இங்கெல்லாம் எம்சிக்யூ சால்வ் பண்ணாம டைரக்டா நீட் எக்ஸாம்ல போய் சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இது வந்து இல்ல கேவலமான தென்னாவெட்டு எரர். தயவுசெய்து இந்த மாதிரி எரர் எக்ஸாம்ல போயிட்டு பண்ணிடாதீங்க. ஓகே, ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதிட்டேன் பாரு. சொல்றப்ப கரெக்டா சொல்லிட்டு எழுதுறப்ப அப்படியே தப்பா எழுதிட்டேன். கவனி. So when you see here which one is not an electrophile அப்படின்னு கேக்குறாங்க. எது வந்து not electrophile? See கவனி, நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்திருக்காங்க which is அது வந்து எலக்ட்ரானை தேடி ஒண்ணு போவாது. அதுகிட்டே என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இருக்கு இல்லையா? அதுகிட்டே எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அது வந்து என்னது? இட் இஸ் a நியூக்ளியோஃபைல். அது வந்து என்னது? இட் இஸ் a நியூக்ளியோஃபைல். கரெக்டா? நியூக்ளியோஃபைல். அப்போ Cn- is a நியூக்ளியோஃபைல். மத்தவங்க எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைல்ஸ். ஓகே, மத்தவங்க எல்லாருமே எலக்ட்ரோஃபைல்ஸ். சோ அதுதான் இந்த குரூப் வந்து எலக்ட்ரோஃபைல், இந்த குரூப் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகே, பிகாஸ் அவங்க எல்லார்கிட்டயுமே நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு which is they have more electrons. Okay, clear? Is that clear right now? Okay, done. So ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. நீ இதை கூட விட்டுரு, இதை கூட விட்டுரு. நீ வந்து டைரக்டா நான் உங்களுக்கு மொத்த லிஸ்ட் கொடுத்துறேன். ஐ வில் கிவ் யூ a list. யாருக்கெல்லாம் அந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. சோ எதெல்லாம் வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைல்ஸ்ல வரும், எதெல்லாம் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல்ஸ்ல வரும், ஆல்சோ எதெல்லாம் வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங், யாரெல்லாம் வந்து நமக்கு மெட்டா டைரக்டிங், ஆல்சோ வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட்ல என்னென்ன குரூப் வரும், மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்னென்ன குரூப் வரும், அதே மாதிரி பிளஸ் எம் எஃபெக்ட்னா என்னென்ன, மைனஸ் எம் எஃபெக்ட்னா என்னென்ன, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்? லிஸ்டாவே கொடுத்துடுறேன். ஏன்னா செம்ம கன்ஃபியூசிங், இதெல்லாம் வந்து செம்ம கன்ஃபியூசிங். ஓகே, நம்ம ரொம்ப தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே தெரியும் அப்படின்னு சால்வ் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, காலி ஆயிடுது. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட். எனக்கு ஞாபகப்படுத்து. பை த எண்ட் ஆஃப் த லைவ் ஐ கிவ் யூ த கம்ப்ளீட் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, டன். டிரைவ்ல கூட அப்லோட் பண்ணிடுறேன் which is easy. which one of the following is both nucleophile and electrophile? இங்க பாரு, இதுல யார் வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைலும் கூட நியூக்ளியோஃபைலும் கூட. இப்போ அது நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சென்டர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாரு. பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சென்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாரு. ஸோ CH4ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அவ்வளோவா கிடையாது. சி இல்லடா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். விகாஸ் கிளாஸ்க்கு லேட்டா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஏன் அப்படின்னா கவனிங்களேன், CH3CN இருக்கா, CH3CN இருக்கு. இப்போ அமோனியால அப்கோர்ஸ் நமக்கு வந்து இந்த நைட்ரஜன்ல என்ன இருக்கும், நமக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. ஏன்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். கரெக்டா? இப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாண்டை வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, நைட்ரஜன் இந்த பாண்டை வந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னா which is 2 more electrons, ரைட்? அப்போ நைட்ரஜன் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சார்ஜ் கிரியேட் ஆயிடும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். சோ இந்த இடத்துல கார்பன் சென்டர் வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். நைட்ரஜன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். சரியா? ஓகேடா, சூப்பர். அடுத்து பாருங்க, which of the following வாட்டர் வந்து சொல்றீங்க இல்லையா, வாட்டர் எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல்ல வராதுடா. நீ வந்து வாட்டர் ஏன் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஆம்போடெரிக்ல யோகேஸ்வரிலாம் கரெக்டா சொன்னாங்க பாருங்க. ஆம்போடெரிக்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆசிடாவும் இருக்கும் நமக்கு as well as பேஸாவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பயோ என்சிஆர்டி லைன் பை லைன் பார்த்துட்டு இருந்தேன் மேம், அதான் போய் மீண்டும் பயோ இல்லை கெமிஸ்ட்ரி கிளாஸ்ன்னு டவுட்டா இருக்கு. தம்பி நீ பாரு, நீ வந்து பயாலஜி என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறியா? தாராளமா படி. சரியா? ஓகே, நீ இதெல்லாம் ஆல்ரெடி கவனிச்சுட்ட, நோட்ஸ் எடுத்து வச்சுட்ட அப்படிங்கிறப்போ செல்ஃப் ஸ்டடி போய் பண்ணு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, யா. which of the following compound, ஆனா உட்கார்ந்து செல்ஃப் ஸ்டடி படி, உட்கார்ந்து படிங்க செல்ஃப் ஸ்டடி. ஓகே, யா. which of the following compound is more basic? ஆனா படிக்காம இருக்காது, நீ அங்க போய் ட்ரை பண்ணு, படிக்கலனா இங்க வந்துரு உடனே. கவனிப்பா, which of the following is the most basic? யார் வந்து மோஸ்ட் பேசிக்? நல்லா புரிஞ்சுக்கோ. பிளஸ் ஐ குரூப் இருந்தாங்க இல்லைன்னா பிளஸ் எம் குரூப் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பெசிசிட்டி வந்து என்ன ஆகும்? பெசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெசிசிட்டி வந்து என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே மைனஸ் ஐ குரூப், என்னடா தப்பு பிளஸ் எம்னு சொல்லிட்டு பிளஸ் ஐன்னு எழுதுறேன் பாரு. சவுனி ஏந்திருங்க. மைனஸ் ஐ குரூப் இல்ல மைனஸ் எம் குரூப் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நமக்கு வந்து அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே கவனி, நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா குளோரின் இருக்கு. குளோரின் வந்து ஒரு மைனஸ் ஐ குரூப் தம்பி. OCH3 இருக்கு.
OCH3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு +I குரூப். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா NO2 குரூப் இருக்கு. NO2 குரூப் வந்து என்ன குரூப்பா? இட் இஸ் அகைன் -I குரூப். யாருக்கெல்லாம் -I குரூப் +I குரூப்போட கம்ப்ளீட் லிஸ்ட் வேணுமோ எனக்கு பை த எண்ட் ஆஃப் த லைவ் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஓகே, ஸோ லெட் மீ நோ குயிக்லி. ஸோ இதுல வந்து யாருக்கு வந்து நமக்கு மோஸ்ட் பேசிக்கா இருப்பாங்க, அப்ப யாருக்கிட்ட வந்து நமக்கு இந்த +M குரூப் வந்து அதிகமா இருக்கு, +I குரூப். தோபர் ஆப்ஷன் பில மட்டும் தான், ஆப்ஷன் பில தான். ஏன்னா இதுலயும் -I, இதுவும் -I, இதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் கரெக்டா நம்பரிங் பண்ணிட்டாலே போதும், நம்பரிங் ப்ராப்பரா இருந்தாலே போதும். நீ கவனி, NO2 குரூப் நமக்கு இங்க வந்து இருக்கு. அப்புறமா இங்க ஒரு கீட்டோன் குரூப் இருக்கு. இங்க ஒரு கீட்டோன் நினைச்சுக்காதீங்க, இது கீட்டோன் கிடையாது, இது வந்து ஆல்டிஹைட் குரூப். கவனி, CHO ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. நம்பரிங் பண்ணலாமா? ஆல்டிஹைட் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? 1 2 3 4 5 6 7. கரெக்டா? 7 மிஸ் பண்ணிடாத. ஓகே, ஸோ ஹெப்ட் எல்லாத்துலயுமே பாரு, அதுக்கேற்ற மாதிரி ஹெப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் ஆல் எல்லாமே வந்து ஆல்டிஹைட்ல தான் நமக்கு வந்து முடியுது. சி கரெக்டா? எஸ், த ரைட் ஆன்சர். 4th வந்து நமக்கு மிథைல் குரூப் இருக்கு, 6th வந்து நமக்கு நைட்ரோ குரூப் இருக்கு, அண்ட் தென் 3 வந்து நமக்கு கீட்டோ இல்ல ஆக்சோ குரூப் வந்து நமக்கு வந்து இருக்கு, அண்ட் 4 வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கு. இட் இஸ் ஆல். கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், which is 4 மிథைல் 6 நைட்ரோ and 3 ஆக்சோ ஹெப்ட் 4 ஈனல். ஓகே, வெரி குட். இப்போ இதெல்லாம் ஈஸி, இதுவும் ஈஸி. ஓகே, இதை கண்டுபிடிங்கப்பா. கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இதுடைய IUPAC நாமென்க்ளேச்சர் என்ன வரும்? அப்பதான் நம்ம அடுத்த சாப்டருக்கு போக முடியும், இல்லைன்னா இதுலயே ஸ்டக் ஆயிடும். அதனால ஈஸி கொஸ்டின்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒன்லி 4 இன், அதனால சி மேம். ஆமாப்பா, 4ல டபுள் பாண்ட்னாலே அதுதான் ஒன்று தான் வரும். குயிக்லி ஈஸி தான் இது. ஸோ வென் யூ ஜஸ்ட் கவுண்ட், நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் குரூப் இருக்கு, அவ்வளோதான், ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ 1 2 3 கரெக்டா? 1 2 3. இங்க ஒரு மிథைல் குரூப் இருக்கு, இங்க ஒரு மிథைல் குரூப் இருக்கு. 2,2 டைமிథைல், மீத்து ஈத்து ப்ரோபனால். கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க பாரு, IUPAC நாமென்க்ளேச்சர் பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்ப ஈஸி. நீ நம்பரிங் ப்ராப்பரா பண்ணணும், அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். நீ உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க கூட வேண்டாம். ஹெக்ஸா 2ஈன் 4ஐன் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னு சொல்றாங்க. ஹெக்ஸானா 6 கார்பன், எல்லாத்துலயுமே 6 கார்பன் இருக்கு மேம். 2ஈன் அதாவது 2வது கார்பன்ல வந்து டபுள் பாண்ட். என்னது இது? 2வது கார்பன் டபுள் பாண்ட் இல்ல. இங்க இருந்து பாரு, 2வது கார்பன்ல 1வது கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு, தப்பு வராது. 2வது கார்பன்ல டபுள் பாண்ட் இங்க இருந்து இல்ல, ரைட் சைட்ல இருந்து பார்த்தனா தோ 2வது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. 4ஐன் 1 2 3 4, 4ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஓகே, சோ இது கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்ப்போம். 1வது கார்பன்ல ஐன் இருக்கு, வராது. 1வது கார்பன்லயே ஈன் இருக்கு, வராது. சரியா? ஏன் வராது அப்படிங்கிற ரீசனையும் நம்ம பார்த்துட்டோம், அவ்வளவுதான். சோ அவனே நம்பரே கொடுத்துட்டான் அப்படிங்கிறப்போ 3 புரோமோ 3 புரோமோ 3 புரோமோ. அடுத்து பாரு 5 ஆல் 1 சயனிடோ. என்ன ஆன்சர் கரெக்டா வரும்? அவன் நம்பரிங்கும் கொடுத்துட்டான், நீ கரெக்டா மேட்ச் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிறான். சோ நம்ம ஆப்ஷன் டெலிட் பண்ணிட்டோம். பிசி கண்டிப்பா வரப்போறது கிடையாது நமக்கு. சோ 5 சயனோஃபீனாலா 5 ஹைட்ராக்சி நைட்ரோ இதுவா? சி நல்லா கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்கஹால் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with nitriles. அப்போ நைட்ரல்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with alcohol. நைட்ரல்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with alcohol. ஓகே, அப்படி கம்பேர் பண்றப்போ நமக்கு வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நைட்ரல் அப்படின்னு நமக்கு வந்து முடியுது. கரெக்டா?
5-hydroxidonitrile. Very good. Super, super. அடுத்த question பாருங்கப்பா. நம்ம நம்பரிங் பண்ண போறோம். 1 2 3 4. இப்போ நீ கேட்கலாமா, ஏன் மேம் நீங்க வந்து லெஃப்ட்ல இருந்து நம்பர் பண்ணலாம்ல மேம் அப்படின்னா, லெஃப்ட்ல இருந்து நான் நம்பர் பண்ணா டபுள் பாண்டுக்கு 4 ன்னு கிடைக்கும். நான் இங்க டபுள் பாண்டுக்கு கம்மியான நம்பர் கொடுக்கறோம்னா 1 தான். ஓகே, தேர்ட் கார்பன்ல பாரு 1 2. கரெக்டா? ரெண்டு மித்தாயில் குரூப் நமக்கு வந்து இருக்கு. மீத் ஈத் ப்ரோப் பியூட். ப்ரோபீனா வராது. மீத் ஈத் ப்ரோப் தான் இது. தேர்ட் கார்பன்ல 3,3 டைமித்தாயில் 1 பியூட்டீன், which is option B தான் கரெக்டான ஆன்சர். option B is the right answer. Okay, is that clear for everybody? Super. அடுத்த கேள்வி பாருங்க. இங்க அவங்க நம்பரிங் கொடுத்துட்டாங்க, பட் நீட் எக்ஸாம்ல they won't give the numbering here. இந்த அளவுக்கு ஈஸியா நம்பரிங் வந்து இருக்காது. ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும், நம்பர் பண்ணணும். இதோ பாரு, தேர்ட்ல எனக்கு ரெண்டு மித்தாயில் குரூப் இருக்கு. அடுத்து 3,3 டைமித்தாயில். 3,3 டைமித்தாயில் வர ஒரு ஆப்ஷனே வந்து இது ஒண்ணுதான். அப்ப நீ வந்து யோசிக்கவே வேண்டாம், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு இத்தாயில் குரூப் இருக்கு. அப்ப 4 இத்தாயில் 3,3 டைமித்தாயில் ஹெக்சேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். இங்க பாத்தியா, ஆரம்பத்துல நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்றப்போ சொல்லி கொடுக்குறப்போ நீங்களாம் என்ன சொன்னீங்க, மேம் ஃபாஸ்ட் மேம் அப்படின்னீங்க. ஆனா இப்ப பாரு, ஒரு கொஸ்டின் நம்ம 10 செகண்ட்ல என்ன பண்றோம், ஒரு ஷார்ட்ஸை விட ஸ்பீடா சால்வ் பண்ணிட்டே போறோம். புரியுதா? இங்க பாருங்க, இந்த காம்பவுண்டை நீங்க நேம் பண்ணணும். இந்த காம்பவுண்டை நேம் பண்றப்போ நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா சோம்பேறித்தனமா நம்ம இருக்க வேணாம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு இங்க வந்து என்ன இருக்கு, OH குரூப் இருக்கு. OH குரூப் இருக்கு அப்படிங்கிறப்போ ஆல் ஆல்கஹால் தான் பேர் முடியணும். ஆல் கரெக்ட். அப்ப ஹெக்சின் முடிகிற பேரு வராது. இப்ப நீ இது கொஞ்சம் லைட்டா எழுதிப்பார். இது கரெக்டா இந்த காம்பவுண்டை எழுது. நான் என்ன தெரியுமா பண்றேன், CH3 2 டைம்ஸ் CHல கனெக்ட் ஆயிருக்கு. நான் அதை அப்படியே வர்பலா மாத்திக்கிறேன் பார். அவன் கொடுத்துருக்கிறத நீ சிம்பிளிஃபை பண்ணு. CH3 2 டைம்ஸ் ரெண்டு மித்தாயில் குரூப் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. தோப்பர், இந்த CHல எனக்கு ரெண்டு மித்தாயில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரெண்டு மித்தாயில் குரூப் மேம் நான் இப்படித்தான் மேம் கனெக்ட் பண்ணுவேன், நீ இப்படி கனெக்ட் பண்ணாலும் பண்ணு தம்பி, நம்பரிங்க கரெக்டா பண்ணு. நீ நம்பரிங் கரெக்டா பண்ண மாட்டேன், நீ இப்படி கனெக்ட் பண்ணா நம்பரிங்க கரெக்டா பண்ண மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு பழகிக்கோ. கவனி, CHல நீ என்ன தப்பு பண்ணுவேங்கிறதையும் நான் இப்ப சொல்றேன். தயவு செய்து அதை தப்ப எக்ஸாம்ல போய் பண்ணாம இருந்தா சரி. சோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு CH3 குரூப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். அதுல ஒரு CH கனெக்ட் ஆயிருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு CH இருக்கு, அப்புறமா CH இருக்கு, அதுல ஒரு OH குரூப் கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறமா ஒரு CH3 குரூப் இருக்கு. ஓகே, சரி. நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா நம்பரிங் பண்ண போறேன். ஆல்கஹாலுக்கு கம்மியான நம்பர் கிடைக்கணும். அப்ப நான் ரைட்ல இருந்தா நான் என்ன பண்ணணும்னா நம்பர் பண்ணணும். அப்ப 1 2 3 4 5 6. ஓகே, ஃபிஃப்த்ல மித்தாயில் ஏ தான் ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? 5 மித்தாயில், அப்ப ஏ தான் ஆன்சர். மத்ததையும் செக் பண்ண 5 மித்தாயில் இருக்கு. ஹெக்ஸ் 3 இன் 3ல டபுள் பாண்ட் இன் கரெக்ட். 2 ஆல் செகண்ட்ல வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கு. கரெக்ட். அவ்வளவுதான். which is very very easy. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா நான் இதை எழுத கூட இல்ல மேம், எனக்கு டைமே இல்ல மேம், நீட் எக்ஸாம் பேப்பர் புடுங்க போறாங்க, அப்பதான் நான் இந்த கொஸ்டினே பாக்குறேன், அப்போ எப்படி நான் சால்வ் பண்ணலாம்? நீ என்ன பண்ணு, இங்க பாரு. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும், ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குன்னு தானே பாக்குறோம். ஆல்கஹால் இருக்கு, அப்ப ஆல்னு முடியறதான் பேரு, ஈன் முடியுது வராது. ஓகே, ஆல் முடியுது. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 போட்டிருக்கான், 5 போட்டிருக்கான். லாஜிக்கா யோசி, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தான் தரணும், 2 தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? சோ இந்த क्वेश्चனை வந்து நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஈஸி. ஓகே, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஓகே, சோ சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்க. நம்பரிங் பண்ணிட்டாலே you can directly find the answer. When you just do the numbering properly, you can directly find the answer. Yeah. ஆல்கஹால் இருக்கு, அம்மன் இருக்கு. ரெண்டு பேர்ல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹாலுக்கு தான் அதிகம். சரியா? ஆல்கஹால்ஸ்க்கு தான் அதிகம். ஏவா? ஏ கிடையாது. பிரதீக்ஷா கரெக்டா சொல்றாங்க. அதர்ஸ் கொஞ்சம் யோசி, நம்பரிங் தப்பா பண்ணிட்டு இருக்க. ஆல்கஹாலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். தப்பா பண்ற. நீ முதல்ல எல்லா ஆப்ஷனையும் படிச்சு பாரு. கவனி, இப்பதான் கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் கரெக்டா பண்றீங்க. இங்க பாரு, 1
2 3 4 5 6. ஏன் மேம் நீங்க இப்படி போங்க மேம், 4 5 தான் வரும், அதனால தான் 6 வரைக்கும். ஐ நீட் த லாங்கெஸ்ட் கார்பன் செயின். நான்காவது இடத்தில் அமினோ உள்ளது. நான்காவது இடத்தில் அமினோவே ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? நீ என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னா, மேம் அவன் நம்மள குழப்பத்துக்கு தான் மேம் 3 ethyl 4 அமினோலாம் கொடுத்துருக்கான். எல்லா ஆப்ஷனுமே ஷஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நீ யோசிக்காத. 4 அமினோ குரூப் இருக்கு. அப்புறமா தேர்ட் கார்பன்ல பாரு நமக்கு இத்தாயில் குரூப் இருக்கு, 3 இத்தாயில் இருக்கு, ஹெக்ஸான் 2 ஆல். அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, நேம் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். குயிக்கா காம்பவுண்ட் நேம் பண்ணி பாருங்க. இதுல நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். நைட்ரோ குரூப் இருக்கு. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து COH3. இது என்ன குரூப்பா? மீத்தாக்சி. அதாவது மீத்தேன் இருக்குல்ல, CH4ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் இருந்தா அதான் மீத்தாக்சி. ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் இருந்தா அது வந்து ஈத்தாக்சி. சோ ஆப்ஷன் சி ஆல்சோ சிமிலரா? என்னலே சிமிலர்? எப்படிடா இது சிமிலர் ஆகும்? 2 ஹைட்ராக்சின் கொடுத்துருக்காண்டா. எனக்கு ஆல்கஹால் வந்து மெயின் குரூப்டா, அப்ப அது லாஸ்ட்ல தானே எனக்கு வரணும். எப்படி ஆப்ஷன் சி சிமிலர் சொல்வீங்க? லுக் அட் திஸ் क्वेश्चन. யா, நம்பரிங் ப்ராப்பரா பண்ணிரு. போர் நம்பரிங் மட்டும் ப்ராப்பரா பண்ணிடு. இதுல யாருக்கு வந்து எனக்கு வந்து பிரெஃபரன்ஸ் வந்து அதிகம்? எல்லாருமே எனக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிட்யூட். ஏவா, பியா, சியா, டியா? ஏபிசிடி குயிக்லி. இவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம், சேம் மாடல் தான். திஸ் இஸ் சம்திங் யூ ஜஸ்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட். ஏன் இதை நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோன்னு சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் அப்ப நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ப்ராப்பரா படிக்கலன்னு அர்த்தம். எனக்கு மீத்தாக்சியா, நைட்ரோவா, இல்லனா டபுள் பாண்டா அப்படிங்கறத இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்து எனக்கு இதை வந்து நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஹோம்வொர்க் பண்ண போறீங்க. ஓகே, ஏன்னா இந்த क्वेश्चन நீ அப்பதான் போய் என்ன பண்ணுவ, ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை போயிட்டு மனப்பாடம் பண்ணுவ. சரியா? ஓகே கைஸ், நம்ம இப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம நேரா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन வாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் கேக்குறாங்க. acidity, acid strength. Yeah, IUPAC nomenclature we have solved enough. போரும். acid strength கேக்குறாங்க. சோ என்ன வரும்? Yeah, so acid strengthமே நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நல்லா கவனிங்க. -I குரூப் இருந்தது அப்படின்னா நமக்கு acidity வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நீ பாரு எல்லாமே மைனஸ் குரூப் தான் மேம், எல்லாமே பேரால தான் மேம் இருக்கு. CHO குரூப்பும் மைனஸ் தான் மேம், புரோமினும் மைனஸ் தான் மேம், நைட்ரோவும் மைனஸ் தான் மேம், நைட்ரலும் நமக்கு மைனஸ் தான் மேம். இந்த நைட்ரோ குரூப் இந்த -I எஃபெக்ட்டுக்கு ஒரு ஆர்டர் சொல்லுங்க மேம் அப்படின்னா, நைட்ரோ குரூப் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப -I குரூப், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நைட்ரல்ஸ் வருது. நைட்ரோக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரல்ஸ் வருது. நைட்ரல்ஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசிட் வருது. சரியா? நம்மளுடைய ஆசிட் வந்து வருது, COOH. ஆசிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் வந்து வராங்க. அப்புறம் அயோடின் கூட வேணாம், தூக்கிடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்கஹால் வருது. ஸோ இதுதான் வந்து -I குரூப், அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் உடைய ஆர்டர். நான் சொல்லியிருக்கேன் ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து -I குரூப் கூட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதே பேசிசிட்டி, பேசிக் ஸ்ட்ரென்த் இப்படிலாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ -I குரூப் இருந்தா ஆசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை வச்சு கரெக்டா எனக்கு சொல்லுங்க. எஸ். ஸோ இருக்கிறதுலே நைட்ரோ தான் அதிகம் சொன்னா அப்ப 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து வந்து 4 வரும், ஏன்னா நைட்ரல்ஸ் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோமின். இங்க வந்து நம்ம என்ன விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்டிஹைடை விட்டுட்டோம். சரியா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆசிடுக்கு அப்புறமா நமக்கு இங்க ஆல்டிஹைட்ஸ் வருது. சரியா? இந்த இடத்துல நமக்கு ஆல்டிஹைட் வருது. ஸோ அதுக்கப்புறமா 1, அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புரோமின் which is 2. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is option C. which is option C. ஓகே, சூப்பர், சம. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. தம்பிங்களா, இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைவோட ஃபர்ஸ்ட்ல நம்ம இதே மாடல்ல ஒன்று வந்து சால்வ் பண்ணோம். என்ன பார்த்தோம்? என்ன ஹிண்ட் பார்த்தோம்? ஹிண்ட்டை மட்டும் சொல்லு. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி கேட்குறான். நீ ஒரு எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் பார்த்தா உன் பிரெயின் எப்படி யோசிக்கணும்? வாட் இஸ் த ஹிண்ட் வி ஷுட் யூஸ் டு சால்வ் திஸ் கொஸ்டின்? அவ்வளோதான், போச்சு போ.
நான் வந்து ஆன்சர் கூட கேட்கல, எனக்கு ஹிண்ட் மட்டும் சொல்லு, அவ்வளோதான். ஜெரி கரெக்டாக சொல்லிட்டாங்க. பிரதீக்ஷா, ஜெய்ஷ்னா, சமீஹா, ஈஸ்வரமூர்த்தி, யோகேஸ்வரி, வசுதேவ கிருஷ்ணா, த்ரிஷா, அர்ச்சனா, லோகேஸ்வரி, ஸ்ரீஜா, இவங்களாம் தான் அப்போ கிளாஸை வந்து கவனிக்கிறீங்க, ஒழுங்காக கவனிக்கிறீங்க. கவிதா, ஓகே கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் சொல்லி தந்தேன், இதை ஒழுங்காக உங்களுக்கு. நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன மேம், கார்போகேட்டையான்ல அட்டாச் ஆகி இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் மேம் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதோ பாரு, இது ஆல்ஃபா, இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுப்பா. 3 2s are 6, இங்கே ஒரு 2, 6 + 2 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் எனக்கு இருக்கு. அடுத்து இங்கே பாரு, 3 3s are 9, கரெக்டா? 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் எனக்கு இருக்கு. இங்கே பாரு, 3 2s are 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் எனக்கு இருக்கு. அடுத்து இங்கே பாருங்க, எனக்கு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. எது இது, கரெக்டா? இங்க நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தம்பி நீ இதுல என்ன தப்பு பண்ணுவேன்னு நான் சொல்றேன், கவனிச்சிங்கன்னா கார்போகேட்டையான் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஹைட்ரஜன் நினைச்சு நீ என்ன தெரியுமா பண்ணுவ, இதை பார்ப்ப. இதை பார்க்காத, தப்பு. அந்த கார்பன்ல சீல பிளஸ் சார்ஜ் இருக்கு, கரெக்டா? ஆமா, இன்னைக்கு கிளாஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதான் நீங்க எழுதிருப்பீங்க. கார்போகேட்டையான்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஓகே, எனக்கு இங்க பார்த்தா எனக்கு 2 ஆல்ஃபா கார்பன் கூட இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கார்பன், அதாவது வாட் இஸ் தட், ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இப்போ எக்ஸாம்பிள் நீ பார்த்த அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு செலிபிரிட்டி ஆர் ஹீரோ ஆர் ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வீடு கிடையாது, அவங்களுக்கு பக்கத்து வீடு, அவங்க பக்கத்து வீடு தான் ஆல்ஃபா கார்பன். இல்ல அவங்களுக்கு இந்த பக்கத்துலயும் ஒரு வீடு இருக்கும், இந்த பக்கத்துலயும் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அவங்க நெய்பர்ஸ், அவங்க பக்கத்து வீடு தான் வந்து ஆல்ஃபா கார்பன். அவங்களுக்கும் பக்கத்து வீடு பாத்தீங்கன்னா பீட்டா கார்பன். சரியா? புரிஞ்சுக்கோங்க, அவங்க வீடு கிடையாது. யா, சோ நம்ம வந்து இது முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது போகலாம். நம்ம வந்து இந்த IUPAC நாமென்க்ளேச்சர் பேஸ்டு क्वेश्चंस வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிளாஸை விட்டு அப்படியே போயிடாதீங்க, தண்ணி குடிங்க. நவ் டுடே வந்து ஒரு வாட்டர் பிரேக். தண்ணி குடிச்சிட்டு ஃபயரை ஆன் பண்ணுங்க. சாட்ல எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு சாட்ல வந்து ஃபயர் போட்டு விடுங்க. நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். நானும் போய் அப்படியே தண்ணி கொண்டு வரேன். ஓகே? இல்ல மக்களே அனைவரும் வந்தாச்சாதான், பிரேக் விட்டாலே காண போயிடுவான். வாங்க, ஸோ வந்து அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம போகலாம். ஸோ யா, இப்போ இந்த காம்பவுண்டை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ முதல்ல எல்லாருக்கும் தெரியுமா, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோ ஹைட்ரைடு, இவங்கெல்லாம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இவங்க எப்படிப்பட்ட ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கறதா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ரிடக்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியும், பட் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் எவ்வளவு வீக் அப்படின்னு தெரியாது. இப்போ வில்லன் இருக்கான், வில்லன் வந்து என்ன ஸ்ட்ராங்கான வில்லனா இல்ல சாதாரண மொக்க வில்லன் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் தான். இப்போ ஜென்ரலான ஒரு சாதாரணமான ஒரு சுமாரான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆசிட் இருக்கா, ஆசிடை வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆல்டிஹைடாவோ இல்லைன்னா கீட்டோனாவோ ரெடியூஸ் பண்ணும். கரெக்டா? ஆசிட் வந்து என்ன பண்ணும், ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ ரெடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு சாதா வில்லன். திருப்பி அந்த ஆல்டிஹைடை நம்ம ரெடியூஸ் பண்ணணும், திருப்பி நம்ம அந்த ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆல்கஹாலா வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு, ஆனா வந்து இவன் வந்து சும்மா கிடையாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து ஒரே ஸ்டெப்லயே ஆசிடை வந்து என்ன பண்ணிடுவான், டைரக்டா ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணிடுவான். இதே ப்ராசஸ் தான் ஆக்சிடேஷனுக்கும். இப்போ நான் இந்த எல்லோ கலர்ல எழுதியிருக்கேன்ல, இது வந்து என்னதுன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ், அவ்வளவுதான். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்பவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து டைரக்டா ஆல்கஹாலா அது வந்து என்ன பண்ணிடும்னா ரெடியூஸ் பண்ணிடும். அப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும், எங்கெல்லாம் இந்த CH3COOH குரூப் இருக்கோ அந்த CH3COOH குரூப் அப்படியே எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா அது எனக்கு அப்படியே வந்து CH2OH பிரைமரி ஆல்கஹாலா மாறிடும். நல்லா கவனி, CH2 டபுள் பாண்ட் CH2OH மாறிடும். நீ இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவேன்னு நான் சொல்றேன், கவனி. இப்ப இது எங்கப்பா இருக்கு, தோ இங்கதான் இருக்கு. எனக்கு இந்த டபுள் பாண்ட்லாம் மாறாது, டபுள் பாண்ட்லாம் மாறாது. அதுக்கு நீ வந்து இந்த திபால்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட், பிரைமரி செகண்டரி டெர்ஷரினாலே எனக்கு என்னன்னு தெரியாது மேம் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்லாம் கண்டுபிடிக்கிறதே எனக்கு எப்படின்னு தெரியாது மேம் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்கன்னா சாட்ல சொல்லுங்க. கவனிங்க, இப்போ CH2OH அதுக்கு ஹிண்ட் தான் நான் தரேன். முதல்ல பிரைமரினா என்னப்பா, கார்பன்ல வந்து நமக்கு ஒரு ஆர் குரூப் தான் இருக்கு, ஒரே ஒரு ஆர் குரூப் தான் இருக்கு அப்படின்னா மீதி எல்லாமே நமக்கு வந்து ஹைட்ரஜன் தான் இருக்கு, OH, which is what, இதுதான் வந்து CH2OH. கரெக்டா? இதுதான் வந்து பிரைமரி ஆல்கஹால், இதுதான் பிரைமரி ஆல்கஹால். சோ நீ பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னாலே என்ன தெரியுமா நீ ஞாபகம் வச்சுக்கணும், CH2OH தான் அந்த ஹிண்ட். CH2OH இருந்தாலே அது பிரைமரி ஆல்கஹால். அப்படியே சொல்லுங்க, எனக்கு ரெண்டு ஆர் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஆர்னா என்னன்னு கேட்டுறாதீங்க, அல்கைல் குரூப் தான் ஆர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? சோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு CHOH அப்படின்னு இருக்கிறதா ஹிண்ட். CHOH இருந்தாலே அது வந்து என்னது, இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால், ரைட்? டெர்ஷரி ஆல்கஹால் என்றால் என்ன? டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து என்னப்பா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting இது பிரைமரி, இது செகண்டரி. கரெக்டா? ஓகே. டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து கார்பன்ல மூணு சைடுமே மூணு டிஃபரெண்ட் ஆர் குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். அப்ப அதுதான் டெர்ஷரி ஆல்கஹால், CHO. ஏய் தூக்கம் வருது, COH. கரெக்டா? ஹபா. ஓகே, CH2OH, CHOH and then COH. கரெக்டா? சோ இதுதான் பிரைமரி, செகண்டரி and then டெர்ஷரி. ஓகே, சோ இப்போ நான் வந்து ஏன் மேம் இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா மேம் அப்படின்னு கேட்பேன். ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ற அப்படின்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும், அந்த இடத்துல CHO குரூப்பை தூக்கிட்டு நீ OHன்னு போட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு புட் CH2OH, CH2OHன்னு போடணும். அதுக்காக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா OHன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ. அடுத்து பாருங்க, எனக்கு கீட்டோன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது CHOH தான் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? சோ அதை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. அடுத்து கவனிங்கடா, the most suitable reagent for the conversion of primary alcohol into aldehyde with the same number of carbon. நல்ல கவனிங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை வந்து அவங்க ஆல்டிஹைடா என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரீஏஜென்ட்னா என்ன ரீஏஜென்ட் அது, அதை மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணு. எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். பிரைமரி ஆல்கஹால் இருக்கா, பிரைமரி ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து CH2OH குரூப். அந்த CH2OH குரூப் நீ என்னவா மாத்தணும் அப்படின்னா CHO குரூப்பா மாத்தணும், CHO குரூப்பா மாத்தணும், which is the aldehyde, ஆல்டிஹைடா மாத்தணும். அப்போ அதை ஆக்சிடைஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு தெரியும். ஆனா ஆப்ஷனை பாரு, அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட், அசிடிஃபைடு பொட்டாசியம் பர்மாங்கனேட், அல்கலைன் பொட்டாசியம் பர்மாங்கனேட், பிரிடினியம் குளோரோக்ரோமேட், CrO3 எல்லாருமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், எல்லாருமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஆனா நீங்க ஒரு விஷயம் வந்து நீ நோட் பண்ணலாம், என்னது அப்படின்னா இந்த பிரிடினியம் குளோரோக்ரோமேட் இருக்கான்ல, இவன் வந்து சுமார் வில்லன் தான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா
ஆல்கஹால் இருக்கா, அது ஆல்டிஹைடு வரைக்கும் தான் அவன் ஆக்சிடைஸ் பண்ணுவான், ஆல்டிஹைடு வரைக்கும் தான் ஆக்சிடைஸ் பண்ணும். சரியா? இதே மத்தவங்க எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, when you take the first compound, okay, yeah, acidified K2Cr2O7 or acidified KMnO4 இவங்கலாம் ஸ்ட்ராங். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா ஆல்கஹாலுக்கே வந்து அவங்கலாம் ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? சாரி, ஆல்கஹால் இல்ல, ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும், ஆசிட். டைரக்டா ஆசிடுக்கே வந்து நம்மள ஆக்சிடைஸ் பண்ணிடுவாங்க. சரியா? சோ பிரிடினியம் குளோரோக்ரோமேட், ஆனா வந்து இல்ல பிசிசின்னு கொடுத்தாலும் சேம் தான், அதே தான் பிசிசி. அது வந்து என்ன பண்ணும், ஆல்கஹாலை ஆல்டிஹைட் வரைக்கும் தான் நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணும், நேரா புடிச்சு கொண்டு போய் ஆசிட் அளவுக்கு பண்ணிடாது. அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுக்கு வந்து என்னது ப்ராடக்ட் இ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன் பேஸ்டு क्वेश्चन தான் இது. முக்கியம்னா நம்ம போர்டு எக்ஸாம், ஸ்டேட் போர்டு புக்லயும் ரொம்ப முக்கியம், நீட் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரியாக்ஷன் நம்ம வந்து முக்கி படிச்சிருப்போம். பட் அது ரெண்டுமே வந்து இது வரைக்கும் நமக்கு பப்ளிக்ல வந்ததே கிடையாது. அந்த ரெண்டு ரியாக்ஷன் வந்து என்னது, ஒன் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் தி அதர் இஸ் கானிசாரோ ரியாக்ஷன். கரெக்டா? சோ இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கானிசாரோ ரியாக்ஷன். அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்க வந்து கிளைஆக்சால் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆனா மேம் இதே படிச்சது கிடையாதே மேம் அப்படின்னா, நான் இப்போ உனக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி நான் உனக்கு கொடுத்துடுறேன். அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே மக்களே, கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுவாங்க, ரெண்டு ஆல்டிஹைடு இல்லைன்னா ரெண்டு கீட்டோன் வந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகுது, சேருது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல்டால் கண்டென்சேஷன், கானிசாரோ அப்படின்லாம் வந்து சொல்றோம். இப்போ நம்மளோட ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அவங்க வந்து என்ன அண்டர்கோ பண்ணுவாங்க, ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல மேம், நோ ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கானிசாரோ ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். ஓகே, நான் இப்ப எக்ஸாம்பிள் அசிட்டால்டிஹைடு கொடுக்குறேன். அது வந்து நமக்கு வந்து ஆல்டால் அண்டர்கோ பண்ணுமா இல்லனா கானிசாரோ அண்டர்கோ பண்ணுமா, சாட்டில் சொல்லவும் சொல்லுங்க பார்க்கலாம். அசிட்டால்டிஹைட் CH3CHO. கவனி, நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். இப்போ ஒரு செலிபிரிட்டிக்கு பக்கத்து வீடு, ரைட், அதான் அவங்களுக்கு ஒட்டுன வீடு, அதான் இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு, ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு கிடையாது. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, சோ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா இன்னொரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு ஆல்டிஹைடு கூட நீ இதை வந்து கண்டென்ஸ் பண்ணுவ. இப்போ ஃபார்மால்டிஹைடு இருக்குன்னு வச்சுக்கோ, HCHO, அதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ? கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் சாட்ல பேசுங்களேன், ஆன்சர் பண்ணுங்க, இல்ல எனக்கு தூக்கம் வந்துடும். ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. C6H5CHOல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா, இருக்குதானே, பார்த்தாலே தெரியுது இருக்கு மேம். CHO குரூப் மேம், இது 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கே, எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் எஸ்ன்றீங்க சாட்ல சொல்லுங்க. எஸ் மேம், ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு மேம். C6H5CHO பென்சால்டிஹைட்ல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு மேம். என்னப்பா இல்லன்றீங்க? இல்லதான் கரெக்டா, பாக்குறதுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நீ என்ன பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பாரு. இங்க பாரு, CHOவா, இப்போ இந்த ஆல்டிஹைடு அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், அந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜனே இல்லையே, அப்ப அதுல ஆல்பா ஹைட்ரஜனே கிடையாது. ஏன்னா அதோ பாரு 1 2 3 4 4 பாண்டுமே பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. சரியா? ஹெச்சுக்கு பதிலாக தான் CHO குரூப் இருக்கு. கரெக்டா சொன்னாங்க. அந்த டேபிளிங்கி உங்க பேர் என்னப்பா? அண்ட் ஐ திங்க் யூஆர் நியூவா உங்க கிளாஸ்ல வரீங்களா இல்லை இப்போதான் மேம்? நான் வருவேன் மேம், நான் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்ஸா நான் சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிடுவோம் மேம், இப்போதான் மேம் நான் சாட்ல பேசுறேன் அப்படின்னு நிறைய நம்ம கிளாஸ்ல ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க ரெகுலரா கிளாஸ் வருவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், ஆனா அவங்கள யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு அவங்க பேசவே மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்னு பேர் வச்சிடலாம், வேணாம் தீவிரவாதம் அப்படின்னு நினைச்சிட போறாங்க நம்மள. ஸோ அது வந்து என்ன அண்டர்கோ பண்ணும் அப்படின்னா கானிசாரோ அண்டர்கோ பண்ணும். இப்போ கானிசாரோ ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியா சிவராஜன் ஸ்லீப்பர் செல் தான் மேம், எல்லாரும் ஆஜராவாங்க. எல்லா ஸ்லீப்பர் செல்ஸும் எனக்கு இப்போ சாட்ல மெசேஜ் போடுங்க, உங்க பேரை போட்டு ஒரு நாள் வந்து உங்க எல்லாரையும் ஆஜார் பண்ணணும், அப்பதான் வந்து சரி வரும். கவனிங்கடா,
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து நடத்த போறேன். நீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுதான் நாங்க வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டோமே, நாங்க ஏன் வந்து மெசேஜ் பண்ண போறோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பியூரிட்டிக்கு டிப் சொல்லுங்கம்மா. புரியலடா, பியூரிட்டினா என்ன பியூரிட்டி? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடத்தாமே வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? 3 கொஸ்டின் அதுலேருந்து வரும். அது என்னன்னு தெரியுமா? பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. யாராச்சும் கேட்டிங்களா? பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி நான் இன்னும் உங்களுக்கு நடத்தவே இல்லை. அதுலேருந்து 3 கொஸ்டின் வரும். நோட்ஸ் ஆச்சு தரேன். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, கவனி. அதை பார்த்து இதை பார்த்து இதை விட்டுட்டோம். ஓகே, வாங்கப்பா. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போறேன்? கவனிடா ஃபாஸ்டடா. HCHO இருக்கு. நான் வந்து இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கூட நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் நமக்கு இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்க போகுது. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும்? நல்லா கவனி. இந்த ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ இந்த ஹைட்ரஜன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே இருக்கிற ஹைட்ரஜனோட, அதாவது கீழே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து மேலே இருக்கிற ஹைட்ரஜனோட ஆட் பண்ணி எழுதிடுவேன். ஓகே, இந்த NaOH எப்படி பிரியும் அப்படின்னா H ஆவும் ONA ஆவும் பிரியும். ஹைட்ரஜன் மேலே போயிடும், மர்கையா, சரியா? ஹைட்ரஜன் மேலே போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. NaOH எப்படி பிரியும்? HONA பிரியும். அவ்வளவுதான். இப்போ எழுதி பார்ப்போம். இங்க என்னப்பா இருக்கு? CH, இங்க ஒரு H இருக்கு. இந்த H வேற எனக்கு இப்போ மேலே வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. கரெக்டா? கரெக்டா? அப்போ this becomes CH3OH. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மெத்தனால் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு HC, இந்த H தான் போயிடுச்சு, OONA, HCOONA. சரியா? சோ நமக்கு வந்து ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வருவோம். இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுக்கு நீ இதே மாதிரி சால்வ் பண்ண போற. இங்க நம்ம சால்வ் பண்ணோம்ல, H வந்து மேலே போயிடுச்சு, NaOH இப்படி பிரிஞ்சு ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்த ஹிண்ட்டை வச்சு நீ சால்வ் பண்ணு. ஏன்னா நான் சால்வ் பண்றது மேட்டர் கிடையாது, நீ சால்வ் பண்ணணும். இந்த ஹைட்ரஜனை மேலே போட்டுரு, மேலே போட்டு HONA ப்ராடக்ட் எழுதுங்க பார்க்கலாம். என்னப்பா வரும்? CHH இருக்கா? அதை நீ எப்படி எழுதிக்கலாம்? CH2 எழுதிக்கலாமா? இப்ப இந்த ஹைட்ரஜன் அங்க ஆட் ஆயிடுச்சு, CH2OH. and then இங்க பாரு, C, இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு, COONA. கரெக்டா? கரெக்டா? சூப்பர். ஆனா இது பாரு, இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்கு இதுல. ஓகே, இதுல இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்பை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? இது வந்து நமக்கு ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும். இட் இஸ் இதோ பார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NaOH ரியாக்ட் பண்ணிட்டேன். H+ கூட இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த Naவை ரீப்ளேஸ் பண்ணிடுது. இந்த சோடியமை இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணிடுது? ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ அப்போதான் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு CH2OH and then COOH வரப்போகுது. So the right answer is option C. இதான்டா COOH தான்டா CO2H ன்னு போட்டிருக்காங்க. COOH தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? percentage purity. ஓகேடா, சொல்லி தரேன்டா. ஓகே, டன். அடுத்து பாருங்கப்பா, மேட்ச் பண்ணணுமா நீங்க? A வந்து என்னது, B வந்து என்னது அப்படின்னு மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பென்சீன் இருக்கா? பென்சீன் வந்து நம்ம CH3Cl and then அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏதோ நேமிங் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கே, ஆனா என்ன நேமிங் ரியாக்ஷன் தான் தெரியல. ஆமா, சிம்பிளி ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன், அவ்வளவுதான். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, டியா? கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. டொலுவின் பென்சாயிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். கேம் பாய் கேமிங். பேர் என்னடா? பேரை வைங்கடா, பேர் வைங்கடா. அதுக்கு தான் கூப்பிடறதுக்கு என்னடா பேர் வச்சிருக்காங்க? ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன தெரியுமா ஆகுது நமக்கு? நான் ஃபாஸ்டா நடத்துறேன், டைம் ஆகுது நமக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பென்சீன் இருக்கா? ஸோ பென்சீன் வந்து என்ன அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா CH3Cl in presence of AlCl3 அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து இதுதான் ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, அந்த ஹைட்ரஜனும் Cl HCl வெளில போயிடும், இந்த மித்தைல் குரூப் போய் எனக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிடும்.
ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டொலுவீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் தான் ஃப்ரிடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன். இப்போ இந்த மித்தாயில் குரூப் என்ன பண்றாங்க, KMnO4 யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றாங்க. CH3 குரூப் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன ஆயிடும், அது ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடா மாறிடும். என்னவா மாறிடும், COOH ஆசிடா மாறிவிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், பென்சாயிக் ஆசிட். இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறந்துடாத, KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஆக்சிடைஸ் பண்றப்போ டொலுவீன் வந்து நமக்கு என்னவா மாறிடும், ஆக்சிடைஸ்டு டு ஆசிட். ஆசிட் ஆல்கஹால் கிடையாது, ஃபீனால்னு போட்டுறாத. ஓகே, டன். அடுத்த क्वेश्चन பாருங்களேன். யா பென்சாயிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க, தயோனில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ நான் உனக்கு ஒரு ஹிண்ட் சொல்லி தர போறேன். பப்ளிக் எக்ஸாமோட என்னோட 15 hour லைவ், இந்த ABCD ரியாக்ஷன் லைவ், லாஸ்ட் நாள் ஒரு லைவ் வந்து ஞாபகம் இருக்கா? பப்ளிக் எக்ஸாம் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணேன், ABCD ரியாக்ஷன் அப்படியே நான் சொன்னது அப்படியே வந்துச்சு. அப்படியே வந்துச்சா இல்லையா? 5 மார்க்கும் நான் சொன்னது வந்துச்சு, 3 மார்க்கும் நான் சொன்னது வந்துச்சு, 2 மார்க்கும் நான் சொன்னது வந்துச்சு. கம்பல்சரி கொஸ்டினும் இந்த ரியாக்ஷன் கூட மாறாம அப்படியே வந்துச்சு. கரெக்டா? ABCD ரியாக்ஷன்லாம் நம்ம பார்த்தப்போ அதுல நம்ம இதெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதே தான். கவனிச்சிங்கன்னா SOCl2 இருக்கு இல்லையா, ஒரு 2 மணி நேரத்துல நம்ம பிரேக் அப்போ நான் உங்களுக்குலாம் PDF தரேன்டா. வாங்கப்பா. SOCl2 தயோனில் குளோரைடு, அப்புறமா PCl5 PCl3 இவங்கலாம் யாரு அப்படின்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட். இவங்கலாம் யாருப்பா, குளோரினேட்டிங் ஏஜென்ட். ஆமா ஆமா, பேரியம் சல்ஃபேட். அது வந்து நம்மளோட யாரு, நம்ம ரோசன்மன் ரிடக்ஷன் தான், அவன் தெரியும் நமக்கு. இந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட்டோட வேலையே வந்து என்ன தெரியுமா, OH குரூப் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து Cl மாத்துறதா அவங்களோட வேலை. OH குரூப் எங்க இருக்கோ அதை வந்து Cl மாத்தணும், அதான் அவங்க வேலை. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா புரியுற மாதிரி எழுதுறேன், கவனிங்க. So C6H5COOH ஆசிட் குரூப் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா தயோனில் குளோரைடு SOCl2 கூட ரியாக்ட் பண்றேன். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன், கவனி. இந்த ஆசிட் குரூப் அப்படியே தூக்கிட்டு Cl போடுவாங்கடா, தப்புடாது. சரியா? நான் என்ன சொன்னேன், இந்த OH குரூப் மட்டும் தான் நீ என்னவா மாத்தணும் அப்படின்னா குளோரினா மாத்தணும். அதுதான் என்னது அப்படின்னா குளோரினேஷன். ஸோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற அந்த OH குரூப் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் டு குளோரின். அப்போ COCl ஆசிட் குளோரைட் குரூப்பா இது நமக்கு மாறிடுச்சு. ஸோ பென்சாயில் குளோரைடு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் பேரியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த COCl குரூப் நமக்கு வந்து என்ன ஆயிடும், ரோசன்மன் ரிடக்ஷன்ல நம்ம படிச்சிருக்கோம். ரோசன்மன் ரிடக்ஷன் என்னது, இந்த பேரியம் சல்ஃபேட் and reduction பண்றோம் நம்ம hydrogen in presence of catalyst palladium, it will be replaced by aldehyde group. அது நமக்கு reduce ஆகி என்னவா மாறிடும், CHO aldehyde மாறிடும். பென்சால்டிஹைட் prepare பண்றதானே ரோசன்மன் ரிடக்ஷன் உடைய வேலையே, அவ்வளவுதான்டா. சோ பென்சாயில் என்ன ஆன்சர், பென்சால்டிஹைட், ஆப்ஷன் C பென்சால்டிஹைட் is the right answer. சரி மேம், எனக்கு இந்த கொஸ்டினே வந்து தெரியாது மேம், இந்த இவ்வளவு ஸ்டெப்பே பண்ணாம பார்த்தோன்னே ஆன்சர் பண்றது எப்படி, நேரா பாரு. பேரியம் சல்ஃபேட் ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் பார்த்தோன்னு தெரியுது, ரோசன்மன் ரிடக்ஷன். ரோசன்மன் ரிடக்ஷன் எதுக்கு பண்றோம், பென்சால்டிஹைட் ப்ரிப்பரேஷன்ல படிச்சிருக்கோம், அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following does not have acid group? இதுல யார்கிட்ட வந்து ஆசிட் குரூப் கிடையாது, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். CH3COOH ஆசிட் குரூப் இருக்கு, C6H5COOH ஆசிட் குரூப் இருக்கு, பென்சீன் ரிங் அதாவது ஃபீனால்ல COOH குரூப் இருந்தா அதான் சலிசிலிக் ஆசிட் ஆசிட் குரூப் இருக்கு. யார்கிட்ட ஆசிட் குரூப்பே இல்ல, பிக்ரிக் ஆசிட்ல தான் ஆசிட் குரூப் இல்ல. பிக்ரிக் ஆசிட் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், நைட்ரேஷன் பண்றோம். யார, ஃபீனால வந்து என்ன பண்றோம், நம்ம நைட்ரேஷன் பண்ணி தான் பிக்ரிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ பிக்ரிக் ஆசிட் உடைய ஃபார்முலா அனைவருக்கும் தெரியுமா? Do you all know the formula of picric acid? I actually like this. இந்த ப்ளூ யூஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா பென்சீன் ரிங்ல OH ஃபீனால்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நைட்ரோ குரூப் இருக்கும், 3 நைட்ரோ குரூப் வந்து இருக்கும். ட்ரை நைட்ரோ ஃபீனால் அதுதான் வந்து என்னது அப்படின்னா தொலுவீன் இல்ல தம்பி, 3NO2 தொலுவீன் கிடையாது தம்பி, ஃபீனால் குரூப் இருக்கும். சரியா? ஓகே, ட்ரை நைட்ரோ ஃபீனால் அதான் வந்து என்னது அப்படின்னா
நம்மளுடைய பிக்ரிக் ஆசிட். ஓகே, நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றவங்க யார்கிட்டயுமே என்ன இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ஆசிட் இருப்பாங்க. எத்தனாயிக் ஆசிட்னா CH3COOH, பென்சாயிக் ஆசிட்னா C6H5COOH, சாலிசிலிக் ஆசிட்னா என்னது? சாலிசிலிக் ஆசிட் ரொம்ப ஈஸி, கவனி. ஃபீனால் இருக்கா? ஃபீனால்லே நமக்கு ஆசிட் குரூப் இருக்கு அப்படின்னா அதான் சாலிசிலிக் ஆசிட். ஓகே, மத்தெல்லாம் ஆசிட் குரூப் இருக்கு. தோப்பர் நீட் 2024 கேட்ட ஒரு क्वेश्चन பார், எப்படி அதே நமக்கு அதே மாடல்ல ரிப்பீட் ஆகுது பார். நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் SOCl2 தயோனில் குளோரைடு உடைய வேலை என்னன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொன்னேன்? OH குரூப் அது என்னவா மாத்தும்னு சொன்னேன். OH குரூப்பை என்னவா மாத்தும் அப்படின்னு சொன்னேன். ஜைலின்னா தாண்டா நமக்கு வந்து ஃபீனால்ல CH3 குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜைலின். ஓகே, டுலுவின் வேற. ரெண்டு CH3 குரூப் இருக்கும்டா ஜைலின்ல, 2 CH3 குரூப் இருக்கும். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். கேம் பாய் கேமிங் there will be two CH3 group. ஃபர்ஸ்ட் ஏ என்னப்பா கிடைக்கும் நமக்கு? இது நான் வேற பேஜ்ல கிளியரா எழுதிடுமா இல்ல இங்கே எழுதுறேன், கவனிங்க. CH3OH தயோனில் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றப்போ CH3Cl அப்படின்னு கிடைக்கும். அது வந்து KCN கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ உனக்கே தெரியும் Kயும் Clயும் சேர்ந்து KCl வெளில போயிடும். அப்ப இந்த Cn தான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகுது. சோ CH3Cn. அத வந்து சோடியம் அமால்கம். ஆமா, இத நான் நேமிங் ரியாக்ஷன்ல கூட சொல்லி கொடுத்திருக்கேனே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சோடியம் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால். நேமிங் ரியாக்ஷன்ல நான் இந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? அப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த Cn இருக்கு இல்லையா, Cn வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா it will get converted to CH2NH2 group. ஓகே, யாருக்கும் தெரியல. KCl தான் வெளியே போகும். ஆமா, கரெக்ட். என்ன ரியாக்ஷன் இது? வெரி குட். சோ Cn வந்து நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா CH2NH2 மாறிடும். சரியா? அமினா மாறிடும். நமக்கு என்னவா மாறிடும்? பிரைமரி அமின்ஸா மாறிடும். இப்போ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோடியம் நைட்ரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl, இதையும் நான் வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன். வெரி குட். இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 12th ஸ்டாண்டர்ட்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்பயும் வந்து சொல்லித்தரேன். என்னது? இந்த இவங்க வந்தாலே NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl வந்தாலே அவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? நல்லா கவனி, நல்லா கவனி. NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl இவங்களோட வேலையே என்னது அப்படின்னா எங்கெல்லாம் NH2 குரூப் இருக்கோ அதெல்லாம் N2Cl குரூப்பா மாத்திடணும். அவ்வளவுதான். அதெல்லாம் N2Cl குரூப்பா மாத்திடணும். அதான் அவங்களோட வேலை. இப்போ இங்க கவனி, CH3 CH2 NH2 இருக்கு, அது நீ N2Cl மாத்து. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ CH3 CH2 NH2. அடுத்த ஸ்டெப்ல பாரு, செகண்ட் வந்து இதை ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க, வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க. தோ பார், ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆகும், OH இங்க ஆட் ஆகும். ஸோ இது அமோனியாவா இது வெளில போயிடும். இங்க பார் CH3 CH2OH, which is option C is the right answer. Okay, CH3 CH2OH is the right answer. அசோகுப், அதுதான் டயசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நாம வந்து டயசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, பக்கா ஈஸி, சமயா. அடுத்த क्वेश्चन போகலாம். நீட் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2024 ரீ எக்ஸாம்ல வந்து கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சோ ட்ரை அண்ட் சால்வ் திஸ் क्वेश्चन. ஒன்னு ஒண்ணா சால்வ் பண்ணுங்கப்பா. ஸ்டெப் 3 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அது இருக்கட்டும். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணீங்களா? லைக்கே காணுமே. Have you all smashed the like button? இது இப்போ எத்தனை பேர் லைக் பண்றீங்கன்னு பார்க்குறேன். மறந்துட்டேன் மேம், பரவாயில்ல விடு. ஓகேடா, டன். ஸோ அடுத்தது கவனிங்க. யா, ஸோ இங்க பாருங்கப்பா, ஆல்கஹால் இருக்கு, பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின்.
இது ஏதோ ஒரு ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ரியாக்ஷன்ல படிச்சிருக்கோம் நம்ம? அதை வ் டெஸ்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? லூகாஸ் டெஸ்ட், வ் டெஸ்ட்லாம். அந்த வ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட தான் ரியாக்ட் பண்ணுவோம், கரெக்டா? யா. சோ OH குரூப் வந்து நமக்கு என்னவா மாறிடும்? வ் டெஸ்ட்ல OH குரூப் வந்து நமக்கு அயோடினா மாறிடும். அப்போ A வந்து என்னப்பா? CH3 CH2I. அது வந்து மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். பார்த்தாலே பச்சையா தெரியுது. என்ன ப்ரிப்பேர் பண்றோம் நம்ம? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்றோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா என்ன பார்த்தோம்? அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு, கரெக்டா? சோ தோப்பர் அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு, இந்த மெக்னீசியம் அது கூட ஆட் ஆயிடும், அதான் B வந்து பாருங்க CH3 CH2 MgI. இதுதான் என்னது அப்படின்னா B, அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு, கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன்ல ரெண்டாவது ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எது? வ் டெஸ்ட். ரெண்டாவது ரியாக்ஷன் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ப்ரிப்பரேஷன். மூணாவது ரியாக்ஷன் பார், ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்றோம், HCHO. we are reacting it with formaldehyde. அப்போ என்ன ஆகும்? ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்றோம், படிச்சிருக்கோமா? இங்க பாரு, அசிட்டால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? கீட்டோன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல படிச்சிருக்கோம், கரெக்டா? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணோம்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும், கரெக்டா? ஸோ கவனிங்க, HCHO கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். அப்போ எப்படி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கவனிங்க. இந்த HCHO எப்படி தெரியுமா இருக்கும்? HCHO அப்படி இருக்கா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா இந்த B வந்து நமக்கு இப்படி க்ளீவ் ஆகும். இதுல இருக்கிற இந்த MgI பார்ட் வந்து எனக்கு ஆக்சிஜன் சைட்லயுமே, இந்த மித்தைல் குரூப் வந்து எனக்கு இந்த கார்பன் சைட்ல போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க, எழுதி வச்சுக்கோடா. அப்போ பார்த்தா எப்படின்னா, கார்பன் மேல எனக்கு CH3 CH2 குரூப் அட்டாச் ஆகி இருக்காங்க. அடுத்து இந்த கார்பன் வந்து CH2 கார்பன், அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு MgI குரூப் ஆட் ஆகி இருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆப்ஷன் C. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன், which is நான் ஹைட்ராலிசிஸ் பண்றேன். HOH பிரிஞ்சிரும், HOH பிரிஞ்சிரும். சோ கவனிச்சீங்க அப்படின்னா பிரேக் த பாண்ட் ஹியர். இங்க எனக்கு வந்து என்ன பண்ணிடு அப்படின்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடு, இங்க எனக்கு என்ன பண்ணிடு OH ஆட் பண்ணிடு, அவ்வளவுதான். யூ கெட் த ப்ராடக்ட். இங்க இந்த ப்ராடக்ட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? CH3 CH2 CH2 OH. கவனி, CH3 CH2 CH2 OH, இதான் என்னுடைய மேஜர் ப்ராடக்ட். இந்த மேஜர் ப்ராடக்ட் உடைய பேர் என்னது? இந்த மேஜர் ப்ராடக்ட் பேர் என்னது? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், கரெக்டா? சோ இது வந்து என்னதுப்பா? சாரி, N ப்ரோபைல் ஆல்கஹால், மீத் ப்ரோபைல் ஆல்கஹால், which is N ப்ரோபைல் ஆல்கஹால் தான் கரெக்டான ஆன்சர். ப்ரோபனல் ஆல்டிஹைட் கிடையாது, ஆசிட் கிடையாது, ஐசோப்ரோபைலும் கிடையாது. ஓகே, சூப்பர், வெரி வெரி ஈஸி. இந்த ரியாக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து வ் டெஸ்ட்ல படிச்சிருக்கோம். செகண்ட் வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ப்ரிப்பரேஷன். தேர்ட் ஃபார்மால்டிஹைட் கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ணா எனக்கு செகண்டரி பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். அசிட்டால்டிஹைட் கூட எனக்கு வந்து ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணாதான் எனக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க, நீட் 2024 போன வருடம் கேட்ட ஒரு क्वेश्चन, ஈஸியான ஒரு क्वेश्चन. லூகாஸ் டெஸ்ட்ல யாரு வந்து நமக்கு இன்ஸ்டன்டேனியஸா உடனுக்குடன் பயங்கர இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? எஸ், யாருப்பா? லூகாஸ் ரியேஜென்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு क्वेश्चन, அதான் இப்படிதான் படிக்கணும். அப்பதான் நீ என்ன பண்ணுவ, இதே மாடல்ல இன்னொரு क्वेश्चन வரப்போ you will be able to solve that. ஆமால, கவனிங்க, கவனிச்சிங்க அப்படின்னா லூகாஸ் ரியேஜென்ட்னா என்னப்பா? concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride solution. concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride solution தான் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட். சோ லூகாஸ் ரியேஜென்ட் வந்து எதுக்குனா பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான். சோ பிரைமரி கூட நோ ரியாக்ஷன், செகண்டரி கூட ஸ்லோ டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், டெர்ஷியரி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா அந்த டர்பிடிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், கரெக்டா? அப்போ வ் டெஸ்ட்ல இருந்து நமக்கு क्वेश्चन வந்து கேட்கலாம். வ் டெஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே,
சோ இதுல வந்து இது யாருப்பா CH2OH இருந்தா நல்லா கவனிங்க. இங்க வந்து நமக்கு எப்படி இருக்குது CH2OH இருக்கு. CH2OH இருந்தா அது பிரைமரி. CHOH அப்படின்றதா அது வந்து நமக்கு செகண்டரி. CH2OH இருந்தா அகைன் அது வந்து நமக்கு பிரைமரி. COH இருந்தா அது வந்து நமக்கு வந்து என்னது இட் இஸ் டெர்ஷரி. COH இருந்தா டெர்ஷரி. கரெக்ட்டா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பிரைமரி 30 minutes stability, secondary வந்து 5 to 10 minutes stability and tertiary instant. அதான்டா பிரைமரி வந்து மேக்ஸிமம் நோ ரியாக்ஷன் தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி வந்து நோ ரியாக்ஷன் தான். சரியா? ஓகே சூப்பர் சம. அடுத்து கவனிங்க. இது வந்து நமக்கு நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. The product A and B obtained in the following reactions respectively are. எதுப்பா? கவனிங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரியாக்ஷன் தான் இது. which is நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ல இருந்து ரொம்ப ரொம்ப டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டைரக்டா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி இது. ஆமா பை ப்ராடக்ட்ஸும் கேட்பாங்க. கவனிங்க. ROH 3 moles இருக்கு. இது வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா PCl3 கூட ரியாக்ட் பண்றாங்க. ஓகே சோ எனக்கு வந்து என்ன எப்படி எனக்கு இங்க ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத பாருங்க. நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த OH குரூப் எனக்கு வெளில போயிடுது. OH குரூப்புக்கு பதிலா எனக்கு வந்து என்ன ஆகுது இந்த 3 Cl-ம் எனக்கு அங்க போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிடுது. 3 Cl-ம் ரீப்ளேஸ் ஆயிடுது. அப்போ RCl and then இந்த OH குரூப் எனக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பாஸ்பரஸ் கூட வெளியில போயிடும். அப்போ எனக்கு இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. அண்ட் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. அப்போ we get H3PO3. H3PO3 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் அண்ட் ஒரு பாஸ்பரஸ். PDF ஞாபகப்படுத்திருக்கீங்க இல்லையா? PDF வந்து கரெக்டா 2 hours of the sessionல எனக்கு சொல்லுங்க. நம்ம பிரேக் விடலாம். இன்னும் எவ்வளவு எத்தனை மணிக்கு நம்ம கரெக்டா பிரேக் விடணும்? யாராச்சும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. மணி இப்போ என்ன ஆரம்பிச்சு செஷன் ஆரம்பிச்சு 1 minute 40 minutes ஆயிருக்கு. சாரி 1 hour 40 minutes ஆயிருக்கு. கரெக்டா? இன்னும் 50 60 20 minutes-ஆ 15 minutes-ஆ இன்னும் 15 minutes-ஆ? ஓகே சோ இன்னும் 15 minutes-னா எத்தனை மணி? அத்தனை மணிக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. சரியா? அத்தனை மணிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தரேன். அட்மிட் கார்டுல போட்டோ பிலோல ஒரு லெட்டர் மிஸ்ஸிங் எனி ப்ராப்ளம். கண்டிப்பாடா. ஏன் ஒரு போட்டோ மிஸ் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது? நீங்க அப்ளை பண்றப்பயே அப்படிதான் அப்ளை பண்ணீங்களா? 125க்கு எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. 125 to 130 நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக்ல நான் உங்களுக்கு தரேன். சரியா? ஓகே வாங்கப்பா. H3PO3 ஓகே சோ இது வந்து நமக்கு A வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா A வந்து நமக்கு வந்து PRCl and then H3PO3. H3PO3 இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நான் செகண்ட் ரியாக்ஷன் சொல்லி தரேன். கவனிங்க. ROH it is reacting with PCl5. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா RCl ஃபார்ம் ஆகுது. அவனே கொடுத்துட்டான் மீதி என்ன அப்படின்னு. Rம் Cl ஒரு Cl-ம் சேர்ந்து RCl ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு Cl-ம் இங்க இருக்கக்கூடிய H-ம் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எனக்கு இப்போ இங்க மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க எனக்கு ஒரு ஆக்சிஜன் தனியா இருக்கும். இங்க வந்து எனக்கு 2 குளோரின் ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா PCl3 எனக்கு இங்க தனியா இருக்கும். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது டிட் கரெக்ட்லி. அப்புறம் ஏன்பா இதுல மாறி இருக்கு? அப்புறம் ஏன் மாறி இருக்குப்பா? சோ பாத்தீங்க அப்படின்னா POCl3 கரெக்டா? ஓகே so which is option D is the right answer. so ரொம்ப easiest question. this is very very easy question. okay நீட்ல கேட்டிருக்காங்க. ஆனா நீட் 2024 போன வருடம் கேட்ட ஒரு question. இந்த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்னப்பா பண்ணிருக்காங்க இங்க நமக்கு PBr3 அப்படினாலே பார்த்தாலே தெரியுது அது வந்து bromination அப்படின்னு தெரியுது. bromination அப்படினா how the bromination is going to happen? இங்க OH குரூப்புக்கு பதிலா bromine போயிட்டு ரீப்ளேஸ் ஆகும். நான் தானே சொல்லி கொடுத்தேன் உனக்கு. thionyl chloride sulfonation நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன்.
பேஸ்ட் பண்ண பிக் தான் மேம் நேம் மிஸ்டு. வேற பிக் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. கடையில் போயிட்டு நீங்க இது பண்ணீங்கல்ல, போட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த கடையிலே போயிட்டு அதே பிக்கே கட் ஆகாம எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. நீ பெருசா கட்லாம் பண்ணாத, அப்படியே ஒட்டிரு. ஓகே, இன்னொரு பிரிண்ட் எடுத்து பிளேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுல என்னடா இருக்கு? வேற ஒரு அட்மிட் கார்டு திருப்பி நம்ம அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுங்க, திருப்பி அதே போட்டோ ஒட்டிரு. ஏன்னா போட்டோ கரெக்டா இருக்கணும். நீ அந்த நேம்லாம் செக் பண்ணுவாங்க. OHக்கு பதிலா புரோமின் வந்து நமக்கு இங்க ரீப்ளேஸ் ஆக போகுது. இப்போ இந்த புரோமினை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏவே பாரு, ஏ புரோமின் புரோமின். ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கு. இது ரெண்டுத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். நீ நல்லா கவனி. அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இங்க எனக்கு ஒரு CH3 குரூப் இருக்கு, அண்ட் தென் இங்க எனக்கு ஒரு OH குரூப் இருக்கு. ஸோ PBr3 கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு புரோமினேஷன் நடக்கும். புரோமினேஷன் அப்படின்னா OHக்கு பதிலா புரோமின் குரூப் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். அண்ட் அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஸெய்ட்ஸஃப் ரூல் ஃபாலோ பண்ணும், அதே தான். ஸோ இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்க என்னப்பா நானா வந்து நடுவில் ஒரு 0 போட்டேன், கிடையாது. பழக தோசத்தில் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஸெய்ட்ஸஃப் ரூல் வந்து ஃபாலோ ஆகும். விச் இஸ் அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு எது பிகர் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்குமா, இல்லை அதாவது மோர் சப்ஸ்டியூட்டட் கூட அட்டாச் ஆகிருக்குமா, லெஸ் சப்ஸ்டியூட் கூட அட்டாச் ஆகிருக்குமா. வெரி குட். எலிமினேஷன் நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நடக்க போகுது. நமக்கு இங்க என்ன நடக்க போகுது? எலிமினேஷன் நடக்க போகுது. ஸோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற CH3 குரூப் நமக்கு அப்படியே தான் இருக்கு. சரியா, இங்க இருக்க CH3 குரூப் அங்கேயே தான் இருக்கு. இங்க எனக்கு எனிவே இங்க எனக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து பாண்ட் ஷிஃப்ட் பண்ணுது. அதோடைய பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு, ஆர் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கவனி, சிம்பிளா சொல்றேன் கவனிங்க. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற புரோமினும் சேர்ந்து they are getting removed as HBr ரிமூவ் ஆகி போயிடுறாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இந்த கார்பனுக்கு நடுவுல நமக்கு இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணுமா இல்லையா? அந்த டபுள் பாண்ட் தான் நமக்கு இப்போ ஃபார்ம் ஆக போறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அங்க ஹைட்ரஜன் விட்டு போயிடுச்சு. ஸோ எனக்கு இங்க வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும். அப்போ which is the right answer? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா, இதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, சம்மந்தமே இல்லாம நீ இங்க ரிமூவ் பண்ணதுக்கு இங்கெல்லாம் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகாது, தப்பு. ஓகே, ஈஸி. NEET 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन பா. Consider the following reaction and identify the product. ஓகே, அட்மிட் கார்டுல பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோல நேம் அண்ட் டேட்டோட பேஸ்ட் பண்ணணுமா? ஆமா, நேம் அண்ட் டேட்டோட தான் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, வாங்கப்பா. Consider the following reaction, identify the product. 3-methyl butanol HBr கூட ரியாக்ட் பண்ணா ப்ராடக்ட் கிடைக்கும். யா, சோ எப்படி நடக்க போகுது? ஈஸிடா, மொக்க क्वेश्चन டா இது, செம ஈஸி. ஆனா நம்ம இங்க தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, நீ நினைக்கலாம் மேம் இங்க இருக்கிற OH குரூப் மேம், இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு ஹைட்ரஜன் மேம். ஓகே, இந்த ஹைட்ரஜனே எடுத்துப்போம். நம்ம ஏதோ ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்போம். இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து மேம், ஏன்னா அந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, H2 வெளில போயிடுவாங்க மேம், அப்ப எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஆப்ஷன் ஏ அப்படின்னு வந்து என்ன பண்ணிடுவோம்? ஆன்சரை போட்டுருவோம். அதுதான் தப்பாயிடுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3-methyl butane 2-ol இருக்கு இல்லையா, இந்த 3-methyl butane 2-ol வந்து HBr. அஃப்கோர்ஸ் மார்கோனிகாஃப்ஸ் ரூல் தான்டா அண்டர்கோ பண்ண போகுது. நமக்கு வந்து என்ன ஆகும்? இந்த ஹெச்சும் பிஆரும் நமக்கு வந்து ஆட் ஆகணும். ஆனா இங்க டபுள் பாண்ட்லாம் இல்ல, அப்ப மார்கோனிகாஃப்ஸ் ரூல்லாம் வராது. சரியா, அடிஷன் ரியாக்ஷன் இங்க வந்து மார்கோனிகாஃப்ஸ் ரூல்லாம் வராது. பிகாஸ் இது ஆல்கீன்ஸா நமக்கு இல்ல. ஹைட்ரைட் ஷிஃப்ட் வந்து நமக்கு நடக்கணும். ஏன்னா அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த புரோமின் போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு சைட் வந்து கிரியேட்டே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிங்க. ஸோ ஐ ஹாவ் த காம்பவுண்ட் ஹியர். கரெக்டா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுது. சரியா, வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுது. ஸோ இங்க இந்த OH இருக்கா, இந்த OHம் எந்த ஹைட்ரஜன் எனக்கு வெளில போகும் பார்த்து சொல்லுங்க.
which hydrogen will get removed இந்த OH கூட சேர்ந்து ஃபாஸ்டா எந்த ஹைட்ரஜனும் இல்ல எந்த ஹைட்ரஜன் பீட்டாவா நோ HBr இருக்குல்ல இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடும் அப்பதானே புரோமின் மைனஸ் Br மைனஸ் எனக்கு தனியா கிடைக்கும் அப்பதானே Br மைனஸ் எனக்கு வந்து தனியா கிடைக்கும் அப்போ இது போயிடுச்சுன்னு வெச்சுக்கோ இந்த OHம் இந்த Hம் சேர்ந்து HBr வெளில போயிடுச்சு அப்ப H2O வெளில போயிடுச்சு அப்ப எனக்கு இங்க பாத்தீங்க அப்படினா இந்த கார்பன் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகாது அதுக்கு பதிலா நல்லா கவனிங்க எனக்கு வந்து பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் அதாவது இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படினா நான் வந்து பக்கத்து இதுக்கு மித்தைல் ஷிஃப்ட் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி ஹைட்ரேட் ஷிஃப்ட் பக்கத்துல வந்து ஜம்ப் ஆயிடும் அப்போ எனக்கு இங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் நான் கிளியரா இங்க எழுதுறேன் பாரு இப்போ இது போயிடுச்சா இங்க பாரு கவனி CH3 CH CH இப்போ இந்த கார்பன்ல தான் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் கரெக்ட்டா இந்த கார்பன்ல தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஏன்னா அதுதான் அந்த OH லூஸ் பண்ணிருக்கு அதுதான் அந்த OH லூஸ் பண்ணிருக்கு கரெக்ட்டா ஓகே இப்போ இது என்ன ஆகும் அப்படினா ஓகே இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கே அப்படினு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படினா ஹைட்ரைடு ஷிஃப்ட் நமக்கு வந்து நடக்கும் இந்த ஹைட்ரஜன் வந்து அங்க போய்டும் சோ தட் எனக்கு இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் சோ அதான் அடுத்து நடக்குது கவனியே இந்த கார்பன்ல இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும் அது வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிடுச்சு இந்த என்ட எல்லாத்தையும் பரவாயில்ல நீ வெச்சுக்கோ அப்படினு சொல்லிட்டு ஓகே சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளான கார்போகேட்டையான் சரி இதான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான கார்போகேட்டையான் ஏனா டெர்ஷியரி கரெக்ட்டா ஏனா இது வந்து டெர்ஷியரி ஏன் நடக்குது அப்படி நீங்க வந்து கேட்கலாம் ஏனா இது வந்து நமக்கு டெர்ஷியரியா இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்ல வந்து நல்லா கவனிங்க இப்போ நமக்கு யாருப்பா இந்த புரோமின் போய் நமக்கு அட்டாக் பண்ணும் அப்ப இந்த புரோமின் எங்க போய் அட்டாக் பண்ணுவாரு எங்கேயும் வேற எங்கேயும் இல்ல இந்த கார்பன்ல போயிட்டு தான் இந்த புரோமின் போய் அட்டாக் பண்ணும் அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே இந்த புரோமின் எனக்கு அங்க போயிட்டு அடுத்த ஸ்டெப்ல அட்டாக் பண்ணிடுவாங்க ஓகேவா யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சது சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இது கிளியரா மேம் பக்கா கிளியரா புரிஞ்சது மேம் கிளியர் ஓகேடா சூப்பர் சூப்பர் செம அடுத்த क्वेश्चन போகலாம் நம்ம தோ பாருங்கப்பா மேட்ச் தி ஃபாலோயிங் பேஸ்டு क्वेश्चन வந்து அதுவும் ஆர்கானிக்ல கேக்குறாங்கன்னா சும்மா கிடையாது ரொம்ப ரொம்ப நீ ஃபோக்கஸ்டா இருக்கணும் இதுல வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணா ஃபீனால்ல இருந்து நமக்கு அது வந்து கன்வர்ட் ஆகும் அப்படினு கேக்குறாங்க கவனிங்க ஃபீனால் கூட எதை வந்து ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் யா ஃபீனால் கூட NaOH ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் ஃபீனாலோட அக்வஸ் NaOH யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் ஜிங்க் டஸ்ட் நமக்கு தெரியும் பென்சீன் கிடைக்கும் அப்படினு C2 ஆப்ஷன் கட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா மேட்ச் பண்ணனும் நீங்க பண்ணலாமா எஸ் ஓகே நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு இத வந்து சொல்லி தரேன் சோ கவனிங்க ஆப்ஷன் A B C D எல்லாருக்குமே வந்து ஃபீனால் தான் இல்லையா சோ ஓகே அப்ப இந்த ஃபீனாலை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படினா எழுதிரும் சோ நாலு பேருமே வந்து பாத்தீங்க அப்படினா ஃபீனால் தான் இவன் தான் கொஞ்சம் நாசமா பிஞ்சி போயிட்டான் என்ன மேம் நாளைக்கு எக்ஸாம் இப்படி உட்காந்து பொறுமையா வரைஞ்சிட்டு இருக்கீங்களே மேம் கவனிங்கடா NaOH CO2 in presence of hydrogen இது வந்து என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க NaOH ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றாங்க அப்ப சோடியம் ஃபீனாக்சைடு நமக்கு கிடைக்கும் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும் அப்புறமா பாத்தீங்க அப்படினா CO2 கூட ரியாக்ட் பண்றாங்க அப்ப என்ன ஆகும் அப்படினா நமக்கு அந்த ONA இருக்கு இல்லையா அந்த ONA வந்து என்ன ஆகும் அப்படினா வெளியில போயிட்டு இந்த COO போயிட்டு அட்டாச் ஆகும் தேர்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படினா H+ கூட ரியாக்ட் பண்றாங்க அப்ப அந்த Hம் போயிட்டு ஆட் ஆகும் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் வெரி குட் கோல்ப்ஸ் ரியாக்ஷன்
So Kolb's reaction அப்படினா என்னது? நம்ம என்ன ப்ராடக்ட் prepare பண்றோம்? Which is salicylic acid. கரெக்ட்டா? கரெக்ட்டா? Kolb's reaction கவனிங்க. KOLBES. Kolb's reactionல வந்து நம்ம என்ன prepare பண்றோம்? salicylic acid வந்து நம்ம prepare பண்றோம். நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. So A வந்து பாத்தீங்க அப்படினா salicylic acid is the right answer because இந்த reagent வந்து Kolb's reaction. எது என்னவா கன்வர்ட் ஆகுது, என்ன reagent அது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாருங்க, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? aqueous sodium hydroxide CHCl3 and hydrogen. இதுவும் வந்து அவனோட தம்பி ரியாக்ஷன் தான். அவனோட தம்பி ரியாக்ஷன் தான்டா. என்ன ரியாக்ஷன்? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்கு. அது யார் கூட ரியாக்ட் பண்றாங்க? CHCl3 கூட ரியாக்ட் பண்றாங்க in presence of H+. So yeah, என்னப்பா என்ன ப்ராடக்ட் நமக்கு இங்க வந்து ஃபார்ம் ஆகும்? ரீமர்-டைமன் ரியாக்ஷன். அதேதான். சோ ரீமர்-டைமன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சலிசில் ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகும். ரீமர்-டைமன் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? சலிசில் ஆல்டிஹைட். சலிசில் ஆல்டிஹைட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாருங்க, தேர்ட் ரியாக்ஷன் அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஜிங்க் டஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட். ஜிங்க் கூட ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட். இந்த ஜிங்க்கும் ஓவும் சேர்ந்து ZnOவா வெளில போயிடும். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா C6H6 நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். which is what? பென்சீன். நமக்கு இது வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன் மட்டும் தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, பென்சீன். ஓகேவா? சூப்பர். அடுத்து வந்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? Na2Cr2O7 sodium dichromate in presence of H2SO4. இது எல்லாமே நம்ம அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்லாம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அமரா பேட்ச்லயே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? அப்படியே அர்ச்சனா ஐயப்பன் சூப்பர்டா. சோ பாருங்க, நமக்கு யார் கூட நம்ம வந்து இத வந்து ரியாக்ட் பண்றோம்? Na2Cr2O7 in presence of sulfuric acid. கரெக்ட்டா? சோ நமக்கு வந்து இப்போ இதுல வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு பென்சோகுயினோன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சோ பென்சோகுயினோன் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்ல டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்டோ, இங்க டபுள் பாண்டோ. சரியா? குயினோன் அப்படின்னு சொல்லலாம், or we can call them as பென்சோகுயினோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி ஏதாவது क्वेश्चन கேட்டா you will write. கரெக்ட்டா? you will write. சூப்பர்டா, சம. அடுத்து வந்து பாருங்க, NEET 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. Try and answer this question. The acidic strength of monosubstituted nitrophenol is higher than phenol because of electron withdrawing group of nitro. முதல்ல क्वेश्चन நீங்க என்ன பண்ணனும்னா தெளிவா படிக்கணும். acidic strength of monosubstituted nitrophenol. phenolல வந்து ஒரே ஒரு நைட்ரோ குரூப் அட்டாச் பண்ணிருக்காங்களா, அது வந்து ஹையரா இருக்கும் phenolஐ விட. ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனாலயா? ஆமா, கரெக்ட் தான். NO2 வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். -I குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அசிடிட்டி நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். 1 கரெக்ட். ஆர்த்தோ நைட்ரோஃபினால், மெட்டா நைட்ரோஃபினால், பாரா நைட்ரோஃபினால் will have same acidic strength. கிடையாது. ஆர்த்தோ நைட்ரோ அண்ட் பாராக் வந்து நமக்கு எப்படி இருக்காது? சேமா வந்து நமக்கு இருக்காது. சரியா? ஓகேவா? சூப்பர். ஏன்னா ஆர்த்தோக்கும் பாராக்கும் வந்து நமக்கு மோர் அதிகமா இருக்கும் when you compare with மெட்டா. ஆர்த்தோ அண்ட் பாரா உடைய அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கும் when you compare with மெட்டா. ஓகே, சோ அதுதான் வந்து A கரெக்ட், B தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க, NEET 2022 கேட்ட ஒரு क्वेश्चन. நான் சால்வ் பண்ண மாட்டேன், எல்லாரும் இப்ப லைவ் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சால்வ் பண்ண போறீங்க. ஆப்ஷன்ஸை நம்ம வந்து தெளிவா படிக்கிறதுனால எவ்வளவு ஈஸியா வருது பார். லூகாஸ் டெஸ்ட். In Lucas test, primary, secondary, tertiary alcohols are distinguished on the basis of their reactivity with concentrated hydrochloric acid, zinc reagent. இதான் Lucas reagent. சொல்லி கொடுத்தனா? கரெக்ட். ஓகேவா? சோ Lucas test அப்படிங்கிறது வந்து என்னது? concentrated hydrochloric acid, zinc chloride solution கூட ரியாக்ட் பண்றோம். அதுதான் வந்து zoom மேம், கண்டல்ல மேம். ஓகே மேம். In Lucas test, primary, secondary, tertiary alcohols are distinguished based on their reactivity with concentrated hydrochloric acid and zinc chloride solution known as Lucas reagent. அடுத்து statement 2 வந்து பாருங்க. statement 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா
பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ். பிரைமரி ஆல்கஹால்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்குமா? ஓஹோ ஓஹோ, தப்பு. ஆரம்பிச்சோடனே தப்பு. பிரைமரி ஆல்கஹால் ரியாக்டே ஆகாது. இமீடியட்லி ப்ரொடியூஸ் டர்பிடிட்டியா? யாரு? டெர்ஷரி தான் இமீடியட்டா ரியாக்ட் ஆகும், உடனே டர்பிடிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் வித் லூகாஸ் ரியேஜென்ட். இன் லைட் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 incorrect. Option C is the right answer. Statement 1 வந்து correct, statement 2 வந்து incorrect is the right answer. NEET 2020 இல் கேட்ட ஒரு question. Anisole on cleavage with HI gives what? Anisole வந்து நமக்கு வந்து bond cleavage undergo ஆச்சு யார் கூட அப்படின்னா HI கூட react ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? முதல்ல அனிசோல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும் மேம். நாங்கெல்லாம் யார் மேம்? ப்ரோமினேஷன் ஆஃப் அனிசோல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷினாக வந்து இருந்துச்சு மேம் எங்களுடைய ஸ்டேட் போர்டில். அதில் வந்து ஃபீனாலில் வந்து OCH3 குரூப் வந்து அட்டாச் ஆகி இருந்துச்சு மேம். ஓகே மேம். ஸோ இது கூட என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னா HI வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப ஈஸிடா, கவனி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த CH3 தான் பிளஸ் சென்டர், எலக்ட்ரோபாசிட்டிவ் சென்டர், O மைனஸ் சென்டர் இல்லையா? CH3யும் அயோடினும் சேர்ந்து நமக்கு CH3 ஐயா வெளில போயிடுவாங்க. அப்புறமா இந்த ஹைட்ரஜன் எனக்கு அங்க போய் ரீப்ளேஸ் பண்ணிடும், which is I will be getting what? I will be getting phenol plus CH3. அவ்வளவுதான். ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. phenol plus CH3I. Option D is the right answer. phenol plus CH3I. Option D is the right answer. ஓகேவா? சூப்பர், டன். அடுத்து வந்து பாருங்க, NEET 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். பிரேக் அப்போ தரேன்டா PDF. நான் எத்தனை மணிக்கு பிரேக் சொன்னேன்? 2 மணி நேரம் ஆயிடுச்சா? 2 hours ஆயிடுச்சா? நான் பார்ப்பேன். 2 hours ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு பிரேக். 2 hours ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரேக் டைம். நானே வந்துடுறேன். இப்போ வந்து பிரேக் டைம் எவ்வளோ நேரம்ப்பா? 5 நிமிஷமா 10 நிமிஷமா? பரவாயில்ல, இப்போ தந்தா ஒரு 5 நிமிஷம் தரேன், எக்ஸ்ட்ரா கூட தரேன். எவ்வளோ? 5 மினிட்ஸா? 10 மினிட்ஸா? ஆமா, சைன் பண்ணாதீங்க, சைன் பண்ணாதீங்க. ஜனனி அந்த சைன் நீங்க எக்ஸாம்ல போயிட்டு பண்ணிக்கோங்க. எக்ஸாமினர் முன்னாடி சைன் பண்ணணும், சரியா? 10 மினிட்ஸ், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். 10 minutes only. லாஸ்ட் கிளாஸ் என்னப்பா இன்ஆர்கானிக் படிச்சோமா? இன்ஆர்கானிக் PDF will be given at எத்தனை மணிக்கு? 1:13 என்ன மணி? 1:30யா? 1:40 PM. 1:40 PMக்கு சாட்ல கொடுக்குறேன். ஓகே, 1:40 PMக்கு சாட்ல கொடுப்பேன். ஆர்கானிக் PDF வந்து முடியறப்ப தரேன். ஓகே, டன். ஏன் PDF வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது? ரொம்ப எக்ஸீட் ஆகுதுன்னு வந்து நிறைய இருக்குது ஸ்லைடு. ஜிமெயிலையும் போகல, ட்ரைவில் போட்டால் போகுமா? ஜிமெயிலே ட்ரைவ் லிங்காக போகும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரைவ் லிங்காக கூட போக மாட்டேங்குது. 26 MB டோட்டல் அட்டாச்மெண்ட். ட்ரைவ் லிங்காக அட்டாச் ஆகலையா? ஆல் பிஎஸ்ஆ? ட்ரைவில் அப்லோட் பண்ணுவேன்னா அப்போ ஷேர் பண்ணி ஓகே அப்லோட் ஆகிடும்ல.
யா ஓகே வந்தாச்சா டன் ஓகேடா ஸோ எல்லாரும் சீக்கிரமாக வந்துருங்க ஜஸ்ட் அ மினிட் நான் அதை உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் மட்டும் போட்டுறேன் ஓகே டன் ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் லைக் இன் அ வெரி ஃபியூ மினிட்ஸ் தேல் கிவ் த லிங்க் ஓகேவா நான் லிங்க்குக்கு வந்து அனுப்பியிருக்கேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த சாட் செக்ஷனில் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு பின் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது அடுத்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போயிடலாம் ஸோ பிடிஎஃபோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சற்று நிமிடங்களில் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டே இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து பின் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அப்போ உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணுறேன் ஓகே நான் இப்போ அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க அதோ வெளில போயிருக்காங்க உங்களுக்கு லிங்காக மாற்றி கொடுத்துருவாங்க ஆதார் கார்டு ஷீட்டா இல்லாமல் கார்டாக இருந்தால் ஓகேவா அப்டேட் பண்ணது வரலை ஸோ ஆதார் போய் கடையில் கார்டு பண்ணியாச்சுமா ப்ளீஸ் ரிப்ளை ஆமாப்பா எடுத்துகிட்டு போகலாம் சத்யா யூ கேன் டேக் தட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே டன்பா வாங்க அடுத்து போகலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்க த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்மீடியேட் ஏ இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஏ வந்து இருக்கு அது வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க வாட் இஸ் த இன்டர்மீடியேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா இதோடைய இன்டர்மீடியேட் வந்து என்னது அப்படின்னு பிரிண்ட் அவுட்டும் கொண்டு போகலாம் கலர் பிரிண்ட் அவுட்டாக கொண்டு போயிடுங்க சரியா யூ கேன் டேக் பிரிண்ட் அவுட் ஆல்சோ தட்ஸ் நாட் அட் ஆல் அ பிக் ப்ராப்ளம் யூ கேன் டேக் பிரிண்ட் அவுட் ஓகே ஸோ இது வந்து இல்லை செம இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் தான் ஓகே ஸோ இங்கே பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் இருக்கு இப்போ இந்த காம்பவுண்டுடைய பேர் என்ன தெரியுமா கியூமீன் சரியா ஸோ கியூமீனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றப்போ தான் நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது ஸோ அந்த இன்டர்மீடியேட் ஒண்ணுமே கிடையாது இட் இஸ் கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு ஓகே இட் இஸ் கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு ஒண்ணுமே இல்லை இப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா இந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆக்சிஜன் வந்து ஆட் ஆயிடும் அதுதான் கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு ஓகே ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ இங்கே வரைகிறோம் பாருங்களேன் பென்சீன் ரிங் இருக்கா ஸோ இந்த கார்பனில் ஆல்ரெடி நமக்கு 2 CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு ஸோ இதில் இந்த ஹைட்ரஜனுக்கு முன்னாடி நமக்கு 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகிடும் ஆக்சிடேஷன் நடக்குது ஓகே ஸோ இப்போ CH3 COO CH3 சரியா ஸோ இதுதான் கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து எதுப்பா ஆப்ஷன் விச் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரியா புரிஞ்சுதா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே சூப்பர் அடுத்து பாருங்க நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन a compound A on treatment with sodium gives B sodium கூட ரியாக்ட் பண்ணா B கிடைக்குது and with phosphorus pentachloride it gives C B and C react together with diethyl ether
ABC ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ABC வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன் மினிட். யா ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு ஸ்டெப்பா குயிக்கா சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஏ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது சோடியம் கூட ரியாக்ட் பண்றப்போ பி கிடைக்குது. அப்புறமா PCl5 கூட ரியாக்ட் பண்றப்போ சி கிடைக்குது. ஓகே, எனக்கு அந்த காம்பவுண்ட் ஏ வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோடியம் கூட ரியாக்ட் பண்றப்போ தான் காம்பவுண்ட் பி கிடைக்குது. அப்புறமா அது வந்து நமக்கு வந்து PCl5 கூட ரியாக்ட் பண்றப்போ இட் இஸ் கிவிங் மீ சி. இப்போ பியும் சியும் நீங்க ஒன்னா ரியாக்ட் பண்றீங்க, இந்த பியும் சியும் ஒன்னா ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்குது. டைஈத்தைல் ஈத்தர் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் C2H5O C2H5. கரெக்டா? C2H5O C2H5 இதான் டைஈத்தைல் ஈத்தர். இப்போ ABCR இன் ஆர்டர். இப்போ இந்த A என்னது, B என்னது, C என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ கவனிங்க, we have to go in a reverse direction. இது நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம்? இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ ஓகே, நான் வந்து இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு அடுத்த வழி நெக்ஸ்ட் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இதை எடுத்தோன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். எனக்கு வந்து இங்க என்ன கிடைக்கணும் அப்படின்னா டைஈத்தைல் ஈத்தர் வந்து கிடைக்கணும். பியும் சியும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ ABC தானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல வந்து ABC. இப்போ நீ பார், BC இவங்க ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணா டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்குமா? C2H6Cl வாய்ப்பே இல்லை. இங்க பார், இவனும் ரியாக்ட் பண்ணா டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா NAவும் Clவும் NaCl வெளில போயிடும். அப்ப C2H5O C2H5 வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, C2H6 வாய்ப்பே இல்லை, நமக்கு இங்க வாய்ப்பே இல்லை. HOH வந்து வெளியில போயிட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து நமக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கேயும் பாருங்க NAவும் Clவும் சேர்ந்து வெளில போயிட்டு நமக்கு C2H5O C2H5 இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி வருமா இல்ல ஆப்ஷன் சி வருமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போதான் நீ என்ன கவனிக்கணும் மேம், ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏ கூட சோடியம் ரியாக்ட் ஆனா பி வருது, ஏ கூட PCl5 ரியாக்ட் ஆகிறப்பதான் சி வருது. நீ கவனமா இருக்கணும். ஏ கூட சோடியம் ரியாக்ட் பண்ணா Cl எப்படிப்பா காம்பவுண்ட் வரும்? பி எப்படி இப்படி வரும்? Cl வச்சு, Cல தானே Cl வச்சு வரும், Bல வந்து சோடியம் வச்சு தானே வரும். அப்போ Bல ஹிண்டே சோடியம் தான், சோடியம் இருக்கணும். அப்போ Bல வந்து எனக்கு சோடியம் இருக்கு, Cல வந்து குளோரின் இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் இது வந்து என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா நான் உட்காந்து இதை வந்து சால்வே பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பார்த்தேன், டீகோட் பண்ணிட்டேன். ஏ கூட சோடியம் ரியாக்ட் ஆனா பி வருதுன்னு சொன்னாங்க. Bல சோடியம் இல்ல, Bல சோடியம் இருக்கு. அவ்வளவுதான். ஏ கூட குளோரின் ரியாக்ட் பண்ணா எனக்கு சி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. Cல குளோரின் இருக்கு, Cல குளோரின் இல்ல, Cல குளோரின் இருக்கு. ஓகே, சோ பாத்தியா, Cல குளோரின் இருக்கு. சால்வ் பண்ணிட்டேன். பியும் சியும் ரியாக்ட் பண்ணா என்ன சொன்னாங்க? பியும் சியும் ரியாக்ட் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க? they told that டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து C2H5O Naவும் Clவும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா NaCl வெளில போயிட்டு நமக்கு டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்கும். அதுவும் டிக். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? how are we solving this very easy அப்படின்னு? நீ ரெண்டாவது வாட்டி இதை சால்வ் பண்றப்போ எவ்வளவு ஃபாஸ்டா we found the simplest way, right? இப்போ A எடுத்துக்கோ, C2H5OH which is ethanol. இதான் A, கரெக்டா? எத்தனால் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ நல்ல சரி சோடியம் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்போ C2H5ONA ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இதான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, which is option B. இதான் A. இப்போ A கூட PCl5 ரியாக்ட் பண்றப்போ இது வந்து குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஆகும்? OH க்கு பதிலா குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப C2H5Cl நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆப்ஷன் C. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பியும் சியும் ரியாக்ட் பண்ண போறாங்க. இப்போ பியும் சியும் வந்து
ரியாக்ட் பண்ணுது. சரியா? இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணுங்க. அப்போ Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியில போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு C2H5O C2H5. Okay, so we will be getting this as the diethyl ether as the product. புரிஞ்சுதா? கன்ஃபார்மும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சோ பாருங்க இங்க பாருங்க, எனக்கு இந்த ஒரு क्वेश्चनக்கு ஜெனியூனா ஒரே விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஆர்கானிக்கே பிடிக்காது அப்படிங்கறவங்க கூட ஓரளவுக்கு இந்த क्वेश्चனை பார்த்து கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சா? தோ இட் இஸ் a tough question. பாரு, ரிவர்ஸ்ல கேட்டிருந்தான், ஆனா கெஸ் பண்ணி நம்மளால கரெக்டான ஆப்ஷன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கரெக்டா கெஸ் பண்ணா கண்டுபிடிக்க முடியற அளவுக்கு தான் ஈஸியா கொடுத்திருக்கான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணீங்களா? எஸ் ஆர் நோ? லெட் மீ நோ in the chat section. எஸ் ஆர் நோ? எஸ். கரெக்டா? சூப்பர்டா. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் PQR in the following reaction. மேஜர் ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேக்குறான். இந்த ரியாக்ஷனை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எல்லா ரியாக்ஷன்ஸையும் அடங்கின ஒரு क्वेश्चन. ஓகே, சோ இப்ப R P எங்க இருக்குன்னே தெரியலையே. P எங்க இருக்கு? R Q P, இதுதான் P போல. क्वेश्चन தப்பா கொடுத்திருக்கீங்க. இதுதான் P. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னப்பா ரியாக்ஷன்? ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க நீ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ, பயோக்கு ஏதாவது ஐடியா? NCERT படி. சரியா? 2 நாள்ல படிக்க முடியுமா? முடிஞ்சதை படி. ஓகே, சோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீ NCERT எந்த அளவுக்கு தரவு பண்ற, படிச்சதை எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற, தட் இஸ் வாட் really important. ஓகே, அல்கைலேஷன் நடக்குமா? ஓகே, அப்போ இந்த பென்சீன் ரிங்ல போயிட்டு CH3 CH2 CH3 குரூப் போயிட்டு ஆட் ஆயிடும். அடுத்ததுல பாரு, நம்ம ஆக்சிஜன் கூடலாம் ரியாக்ட் பண்றோம். அப்போ we need a கார்போகேட்டையான். எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கார்போகேட்டையான் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகி இருக்கணும் இல்லையா? I need a stable carbocation to be formed, right? So அப்போ கவனிங்க, how I will get the product? First நான் என்ன பண்ணணும் கவனிங்க, ரொம்ப ரொம்ப important இந்த reaction actually. Okay, so first வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த RX group இருக்கு இல்லையா? ஓகே, alkyl halide group இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளுடைய லீவ்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. அலுமினியம் குளோரைட் கூட ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி they form இன்டர்மீடியேட் ஒரு அடக்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா கவனிங்க, CH3 CH2 CH2 Cl ஃபர்ஸ்ட் யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த கேட்டலிஸ்ட் யாருங்க? AlCl3. ஓகே, AlCl3 என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளோரினை வந்து அந்த அலுமினியம் வந்து நான் எடுத்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோரினை வந்து என்ன பண்ணும்? அலுமினியம் வந்து எடுத்துக்கும். அலுமினியம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கவனிங்க, இங்க என்ன கிடைக்கும்னா CH3 CH2 CH2 இந்த கார்பன் வந்து ஒரு குளோரினை இழந்துருச்சு, ஒரு பாண்டை இழந்துருச்சு அப்படின்னா அந்த கார்பன் மேல நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். அந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். இப்போ அலுமினியம்ல அந்த ஒரு குளோரின் வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்போ அலுமினியம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AlCl4 அப்படின்னு இருக்க போகுது. அலுமினியம் வந்து AlCl4 அப்படின்னு வந்து நமக்கு இருக்க போகுது, ரைட்? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சு. நல்லா சொல்லுங்க, நமக்கு இங்க இருக்கிறது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். நான் இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணி செகண்டரி கார்போகேட்டையானா நான் மாத்திக்கணும். ஓகே, நான் அப்ப என்ன பண்ணுவேன், இந்த கார்போகேட்டையான்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வேணாம், எனக்கு இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கார்பன் வந்து இந்தா என் ஹைட்ரஜனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது. ஸோ ஹைட்ரைடு ஷிஃப்ட் நமக்கு அங்க வந்து நடக்குது. ஸோ கவனிடா, கொஞ்சம் கவனிடா. ஐ நோ இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ், பட் ஜஸ்ட் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்குது. ஹைட்ரைட் ஷிஃப்ட் வந்து நடக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? CH3 இருக்கும், இங்கே CH2 இருக்காது, ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். அங்கதான் பக்கத்து கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு CH3 இருக்கும். அப்போ இந்த கார்பன்ல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். கரெக்டா? யாரு லூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகி இருக்கும். இப்போ இந்த கார்போகேட்டையான் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு என்ன பண்ண போறான்? இப்போ பென்சீன்ல போயிட்டு
அட்டாக் பண்ண போகுது. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இப்போ நமக்கு நடக்க போகுது. நல்லா கவனிங்க. இப்போதான் நம்ம பென்சீன் கூட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பென்சீன்ல கரெக்டா இந்த கார்போகேட்டையான் இது போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும், which is CH CH3 and then CH3. இது எங்கேயோ பார்த்திருக்கோமே. யார் இது? இது எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்தோம்? கியூமீன் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இவர் பேர் என்னது? கியூமீன். கரெக்டா? இப்ப கியூமீன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணா கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? கியூமீன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணா கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இந்த கார்பன்ல எனக்கு 2 ஆக்சிஜனை ஆட் பண்ணணும், அப்படித்தானே பார்த்தோம் போன. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரிப்பீட் ஆகுதா இல்லையா? இப்போ எனக்கு சாட்ல சொல்லு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம புரிஞ்சு படிச்சா உனக்கு இங்க அது ஹெல்ப் ஆகி இருக்கு பாரு. ஓகே, ஸோ என்னது, இந்த கார்பன்ல நமக்கு அந்த 2 ஆக்சிஜனும் ஆட் ஆயிடும். இந்த கார்பன்ல எனக்கு அங்க 2 ஆக்சிஜனும் ஆட் ஆயிடும். ஆல்சோ இங்க எனக்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பன்ல தான் 2 CH3 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அது ரெண்டுத்தையும் நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ CH3, இந்த பக்கம் ஒரு CH3. ஓகேவா? ஸோ இது வந்து பேர் என்னது? கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகே, ஸோ P வந்து என்னது அப்படின்னா, P வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் கியூமீன் ஹைட்ரோ கியூமீன். P தான் வந்து கியூமீன். ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. கியூமீன் எங்கப்பா கொடுத்துருக்காங்க? இதோ இது கிடையாது, இது கரெக்ட், இது கிடையாது, இது கரெக்ட். ஸோ 2 ஆப்ஷன் எனக்கு கரெக்டா இருக்கு. கியூமீன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. அப்ப பாரு, கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு இது ஆல்ரெடி கிடையாது, இது ஆல்ரெடி கிடையாது. இங்க பாருங்க ஃபீனால் கொடுத்துருக்காங்களே, கிடையாது. இங்க பாரு ஃபீனால் இல்லடா. கியூமீன் 2 ரெண்டாவது ஸ்டெப் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டெப் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கவனிக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ரோனியம் அயான் கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ வந்து நமக்கு பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிடுது. பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா பிரேக் ஆயிடுது. ஸோ எப்படி பிரேக் ஆகுது நல்லா கவனி. யூ ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் லைக் திஸ். யூ ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் லைக் திஸ். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH3 CO CH3 இவன் வெளில போயிடுவான். C6H5OH அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரோனியம் அயான் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்றோம். கவனிச்சிங்க அப்படின்னா C6H5OH. ஓகே, வாட் இஸ் தட்? ஃபீனால் கிடைக்குது நமக்கு. இந்த சைடுல என்ன கிடைக்குது? ஃபீனால் கிடைக்குது. அந்த சைடு பாருங்க CH3COCH3. அந்த சைடு என்ன கிடைக்குது நமக்கு? அசிட்டோன் கிடைக்குது. கரெக்டா? அந்த சைடு நமக்கு அசிட்டோன் கிடைக்குது. ஸோ வாட் வில் பி த ப்ராடக்ட்? கியூவும் ஆரும் ஃபீனாலும் அசிட்டோனும். ஸோ இங்க பாருங்க நமக்கு இங்க என்ன இருக்கு? ஃபீனால் இருக்கு, இது அசிட்டோன் கிடையாது. ஃபீனால் இருக்கு, அசிட்டோன் இருக்கு. இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ உனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஹோப்பே போயிருக்கும். இந்த கொஸ்டின் பாக்குறப்போ யாருக்கெல்லாம் மேம் எனக்கு ஹோப்பே போயிடுச்சு மேம், யாருக்கெல்லாம் எனக்கு ஹோப்பே போயிடுச்சு, ஆர்கானிக்கா சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அதனாலதான் மக்களும் கம்மியாயிட்டாங்க. இருக்கிறவங்க ஒரு குட்டி ஃபயர் போடலாமா, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நம்ம கொண்டு போலாமா கிளாஸ? எனக்கு புரியுது, யூ ஆர் ஆல் வெரி டயர்ட், ஈவன் ஐ எம் ஆல்சோ வெரி வெரி டயர்ட். பட் இன்னைக்கு நாளைக்கு எஃபர்ட் போடுறதுல தானே நம்மளோட மார்க்கே வந்து இருக்கு. நீட் எக்ஸாம் நம்ம ஒன்றும் ஆரம்பத்துலேருந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படித்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 30 daysல தான் படிக்கிறோம். அப்படிங்கிறப்போ த காம்படிஷன் இஸ் வெரி 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 ஹை. ஓகே, நீ ஜேஇ விட நீட் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸினாலும் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? சூப்பர், ஃபயர் போட்டாச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அச்சோ அப்படின்னு இருக்கும், ஹோப்பே போன மாதிரி இருக்கும். ஆனா நீ அங்கதான் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சால்வ் பண்றதுக்கு தான் டைம் ஆச்சு. இப்போ இதையே திருப்பி சால்வ் பண்ணி பாரு, உனக்கே வந்து இல்லை 1 minute தான் ஆகும். சத்தியமா சொல்றேன் 1 minute தான் ஆகும். அவ்வளோ ஈஸியா நீ என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணி ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நீட் 2017ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, the heating of phenyl methyl ether with HI. the heating of phenyl methyl ether அப்படின்னா என்ன பார்த்தோம்?
C6H5 phenyl group, CH3 வந்து methyl group, ether அப்படினா ROR group. ஓகே, அது வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படினா HI கூட ரியாக்ட் பண்ணுது, HI கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோ என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன்? இந்த HI வந்து நமக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். கரெக்ட்டா? பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். சோ எடுத்த உடனே இந்த ஹைட்ரஜன் எனக்கு போய் இந்த ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆகும். ரைட்? சோ அப்போ வந்து நமக்கு ஆக்சோனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆக போகுது. சோ C6H5O அந்த ஹைட்ரஜன் எனக்கு அங்க போய் ஆட் ஆயிடுச்சு. சோ ஆக்சிஜன்ல எப்பயுமே எனக்கு 3 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படினாலே நமக்கு வந்து ஆக்சோனியம் அயான், அதாவது ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு ஆட் ஆகி இருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்த ஸ்டெப்ல அயோடினை போயிட்டு நான் வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். கரெக்டா? நான் இப்போ போயிட்டு அயோடினை வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாண்ட் வந்து எனக்கு ரெண்டா பிரேக் ஆக போகுது. இந்த ரியாக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கோடா, படிக்க படிக்க ஈஸி ஆயிடும். பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா பிரேக் ஆக போகுது. ஸோ ஹவு த பாண்ட் இஸ் கோயிங் டு கெட் broken அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா C6H5. ஸோ C6H5 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மித்தைல் குரூப் இந்த பாண்டை ஆக்சிஜனுக்கே கொடுத்துரும். ஸோ இந்த பாண்டை இப்படி பிரேக் பண்ணிடும். இப்படி பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, அயோடின் எனக்கு இங்க போய் ஆட் ஆயிடும். ஸோ தட் அந்த கார்போகேட்டையான் பிளஸ் சார்ஜ் எனக்கு அந்த சைடு மூவ் ஆயிடும். கரெக்டா? இது பாண்ட் இங்க கொடுத்துருச்சு. அப்போ மைனஸ் சார்ஜும் பிளஸ் சார்ஜும் நியூட்ரலைஸ் ஆயிடும். மைனஸும் பிளஸும் நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்போ கவனிங்க, ஐ வில் பி கெட்டிங் C6H5OH, C6H5OH phenol, and then அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3I methyl iodide. கரெக்டா? ஓகே. So methyl iodide and then phenol. Option B, phenol is the right answer. Okay, because biology class வந்து நம்ம chemistry class முடிச்சிட்டு இருக்கோம். 3:30 க்கு ஷார்ப்பா biology class ஆரம்பிச்சிரும். ஓகே, சூப்பர். அடுத்து கவனிங்க, 2017 ல கேட்ட ஒரு question, which one of the following is most acidic compound? இது acidic, more basic னு ஒரு question வரலனா இந்த வாட்டி நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து கேளுங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அசிடிக் அண்ட் பேசிக், அசிடிட்டி பேசிசிட்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு கவனிங்க, மைனஸ் ஐ குரூப் பிளஸ் ஐ குரூப் 3 மைனஸ் ஐ குரூப், இதை விட ஆப்வியஸா ஒரு கொஸ்டின் கேட்கவே முடியாது. ஒரு மைனஸ் ஐ குரூப், ஒரு பிளஸ் ஐ குரூப். பிளஸ் ஐ குரூப் இருந்தா இருக்கிறதுலயே லீஸ்ட் அசிடிக் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, நமக்கு 3 மைனஸ் ஐ குரூப், 3 மைனஸ் ஐ குரூப். கரெக்டா? 3 மைனஸ் ஐ குரூப் அப்படின்னா என்னது அது? இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். கரெக்டா? வெரி குட்ரா. கொஞ்சம் H2O குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க மேம். பண்ணிட்டேன், போய் அதான் பண்ணிட்டு வந்தேன், ஆனாலும் தூக்கம் தெரியல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பர்டா. அடுத்து வந்து கவனிங்க, முடிக்க போறோம். நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா we have completed this. ஓகே, இப்போ என்கிட்ட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ 3 சாய்ஸ், பயோமாலிக்யூல்ஸ் போலாமா, இல்லனா ஆல்டிஹைடு கீட்டோன் ஆசிட், ஆல்டிஹைடு கீட்டோன் ஆசிட் அந்த சாப்டர் போலாமா, இல்லனா வந்து we can go to amines சாப்டரா? இன்னும் 3 சாப்டர் இருக்கு. எது போலாம்? சாப்டர் சொல்லுங்க ஃபாஸ்டா. ஆமா, பிக்ரிக் ஆசிட் தான் இவன், நம்ம பிக்ரிக் ஆசிட் பையன் தான் இவன். 3 சாப்டர் எது போலாம்? போல் போடவா? இருங்க, I'll just put a poll. ஆமாண்டா, வந்து இல்லை நீட்டு முடிஞ்சாச்சு ரெஸ்ட்டுன்னு பார்த்தா நீங்கள் 4ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் போகிறீங்கல்ல, அப்போ கூட 12th கிளாஸ்டா பசங்க, 12th பசங்க விட மாட்டுறாங்கடா. என்னென்னலாம் கமெண்ட் பண்ணுறானுங்க தெரியுமா? நீங்கள் மேம் எங்களுக்கு மேலே அக்கறையே இல்லை மேம், உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் நல்ல டீச்சரே இல்லை மேம் அப்படிலாம் சொல்கிறாங்கடா. என்னடா பண்ணுறது? கார்போனில் காம்பவுண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமின்ஸ்.
அனைவரும் ஆன்சர் பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அமன்ஸ் ஹாஸ் அப்பர் ஹேண்டா மேம். ஒரு டவுட், எக்ஸாம் ஹாலில் லஞ்ச் அலோவ் பண்ணுவாங்களாவா? நோடா. நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியிலே சாப்பிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துரு. பிளாஸ்டிக் டப்பால கொண்டு போங்க, அதாவது டிஸ்போசபிள் டப்பால வெளியிலே சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். மேம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னைய சாவடிக்கிறாங்களே என்னைய. அப்படி இல்லை, லைக் எப்படின்னா நம்ம வந்து 11th 12th போர்டு எக்ஸாம்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் நாங்கள் வந்து ஓட ஆரம்பித்தோம். 12th பப்ளிக்கில் ஓடி, 11th பப்ளிக்கில் ஓடி, 10th பப்ளிக்கில் ஓடி, இப்போ நீட்டில் ஓடி, இப்போ திரும்பி பார்த்தா வந்து அடுத்த 12th பெய்டு பேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12th பசங்க வாங்க மேம், மேம் 11th வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வாங்க மேம், 10th எடுத்தா என்ன மேம் இப்படிலாம் கேட்குறாங்க மக்கள். ஓகே, முக்காவாசி ஓட்டு வந்து பயோமாலிக்யூல்ஸ் தான். ஸோ அடுத்த சாப்டர் பயோமாலிக்யூல்ஸே நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ மக்களே ஃபாஸ்ட்டாக, ஆனால் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே பேப்பர் அண்ட் பென் எடுங்க. எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே கிளாஸ்லேருந்து ஒருத்தர் கூட வெளில போகக்கூடாது. ப்ரீமியர் போட்டுட்டு தூங்குங்கண்ணா. டேய் ப்ரீமியர் கூட நான் உட்காந்து என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? ப்ரீமியருக்கு நான் லைவே எடுத்துட்டு வேண்டாம், வாங்க. ஸோ கவனிங்க. ஸோ யா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நியூக்ளியோடைடு? இதில் வந்து யாரை வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து எழுதுங்கப்பா. வாங்க. யா, ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுங்க சரியா? எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ என்னது அப்படின்னா சுகர் மாலிக்யூல் அப்படின்னா என்னது? இப்போ ரைபோஸ் இருக்கு, டிஆக்சி ரைபோஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம சுகர் மாலிக்யூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, பாஸ்பரஸும் ஆக்சிஜனும் வந்து நமக்கு இந்த சுகர் மாலிக்யூல்ஸ்ல வந்து அட்டாச் ஆகியிருக்கும். அதை தான் நம்ம பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த பாஸ்பரஸும் ஆக்சிஜனும் வந்து அட்டாச் ஆகி இருக்கிறது தான் வந்து பாஸ்பேட் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோஜீனஸ் பேஸ். நைட்ரோஜீனஸ் பேஸ் அப்படின்னா என்னது? அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோஜீனஸ் பேஸ். ஓகே, இங்க இருக்கக்கூடிய யுரிடின் வந்து என்னது அப்படின்னு பாருங்க. ஸோ நான் இங்கே குயிக்காக உங்களுக்கு நோட்ஸ் எழுதி போடுறேன். தயவு செய்து ஹிண்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் மாதிரி எழுதி குயிக்காக ரீகால் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த யூரிடின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூரிடின் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நியூக்ளியோசைடு. இது வந்து என்னதுப்பா? இட் இஸ் அ நியூக்ளியோசைடு. மேம் நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன மேம்? அதுகிட்ட வந்து நமக்கு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், ஆனா பாஸ்பேட் குரூப் இருக்காது. தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க. நியூக்ளியோசைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோஜீனஸ் பேஸை தான் நான் வந்து என்ன பண்றேன், எழுதிடுறேன், கிளியராகவே எழுதிடுறேன். அதுல வந்து நமக்கு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும், ஆல்சோ சுகர் இருக்கும். ஓகே, பாஸ்பேட் குரூப் இருக்காது. பாஸ்பேட் குரூப் இருந்தா அது வந்து நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்ல மாட்டோம், நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ யூரிடின் இஸ் அ நியூக்ளியோசைடு. ஆப்ஷன் இப்படி அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறது தான் கரெக்டா படிக்கிறது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடினைலிக் ஆசிட். அடினைலிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னதுடா? வாட் இஸ் திஸ் அடினைலிக் ஆசிட்? அடினைலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூக்ளியோடைடு. மேம் நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பேட் குரூப் இருக்கும். அதாவது கவனிங்க, நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே, நியூக்ளியோசைடுனா என்னன்னு தெரியும்ல? நைட்ரோஜீனஸ் பேஸ் பிளஸ் சுகர், நைட்ரோஜீனஸ் பேஸ் பிளஸ் சுகர். ஓகேவா? சோ அதுதான் என்னது அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியோசைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ அந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஒன் பெஸ்ட் ஐடியா மேம், 1 கிளாஸ் மட்டும் எடுக்க சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா விகாஸ், ஷோர். ஏன்னா அவங்களுக்கும் கிளாஸ் இருக்கு நைட்டு, சரியா? சோ வந்து பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம், தூங்குவோம் அதுக்கப்புறமா. ஓகே, ஸோ கவனிங்க. ஏன்னா உங்களுக்கும் டயர்டாக தானே இருக்கும். நாங்களாச்சும் ஒரு சப்ஜெக்ட் தான் நடத்துறோம், நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறீங்க. ஸோ யூ வில் பி மோர் டயர்ட். ஓகே, ஸோ பி எனர்ஜெட்டிக், drink water and then come back to class everybody. So see, guanine அப்படிங்கிறது என்னதுடா? அடினைன், guanine, cytosine and then uracil. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா these are all nitrogenous base. nitrogenous baseல வேற யார் வருவாங்க? அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில், சரியா? சோ இவங்கலாம் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ்ல வந்து வருவாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பாருங்கப்பா, டி குவானோசின் அப்படிங்கிறது வந்து என்னது?
குவானோசின் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த அளவுக்கு தெளிவா படிச்சாதான் தம்பி முடியும். ஓகே, சோ வாட் இஸ் திஸ் குவானோசின்? வாட் இஸ் திஸ் குவானோசின்? அது வந்து நியூக்ளியோசைடு. எப்படி யூரிடின் வந்து ஒரு நியூக்ளியோசைடோ அந்த மாதிரி குவானோசினும் ஒரு நியூக்ளியோசைடு. சரியா? ஸோ நியூக்ளியோசைடு. சரி, நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு இடம் பத்தலைன்னா மேலே எழுதுறேன். எனவே பிடிஎஃப் கொடுத்துருவேன். அது வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோசைடு. சரியா? நியூக்ளியோசைடுனா என்ன அர்த்தம்? பாஸ்பேட் குரூப் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரியா? நியூக்ளியோசைடுல வந்து என்ன இருக்காது? நமக்கு பாஸ்பேட் குரூப் இருக்காது. நோ பாஸ்பேட் குரூப். புரிஞ்சுதா? சோ த ரைட் ஆன்சர் வந்து என்னது? வாட் இஸ் a நியூக்ளியோடைடு? அடினைலிக் ஆசிட் தான் நியூக்ளியோடைடு. ஓகே, டன். அடுத்து வந்து பாருங்கப்பா, நீட் 2024. ஆமா, பயோமாலிகூல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க பயாலஜில படிக்கிறது கெமிஸ்ட்ரியில யூஸ் ஆகும், கெமிஸ்ட்ரியில படிக்கிறது பயாலஜில யூஸ் ஆகும். ஓகே, லைகேசஸ் இஸா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பயாலஜில படிச்சிருப்பீங்க. லைகேசஸ் என்சைம் பத்தின ஒரு क्वेश्चन. இஸ் a class of enzyme. enzyme அப்படினால என்ன பார்த்தோம்? பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். enzymes are பயோ கேட்டலிஸ்ட். கரெக்ட்டா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா okay, கவனிங்கப்பா. So ligases is a class of enzymes responsible for catalyzing the linking together of two compounds. Which of the following bond is not catalyzed by it? நல்லா கவனிங்க. not catalyzed by it அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. not catalyzed. நான் எப்பயுமே இந்த தப்பு தான் பண்ணுவேன். இந்த நாட்டா எஸ்ஸா அப்படிங்கறத நான் பார்க்க மாட்டேன். சரியா? So கரெக்ட்டா கவனிங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, so கார்பன் கார்பன் பாண்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சரியா அதை வந்து கார்பன் கார்பன் பாண்டை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டலைஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ லைகேசஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட், அப்படின்னா கார்பன் சல்ஃபர் பாண்ட், கார்பன் நைட்ரஜன் பாண்ட், பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாண்ட், இந்த மாதிரி எல்லா கார்பன் அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை லிங்க் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்றதுக்கு அதை வந்து ஸ்பீடப் பண்ணும், கேட்டலைஸ் பண்ணும். சரியா? ஸ்பீடப் பண்ணும். ஆனா கார்பன் கார்பன் மட்டும் கிடையாது. சரியா? ஓகே, சோ கார்பன் கார்பன் மட்டும் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே, சோ ஆப்ஷன் ஏ சிசி தான். why not டைம்னா? டைமினே ஆப்ஷன்ல இல்லையேடா ஜனா ஜனனி. நியூக்ளியோடைடு வந்து ரைபோஸ் இல்லடா. ரைபோஸ் தான்டா சுகர். சுகர் தான் ரைபோஸ். டிஆக்சி ரைபோஸ்னா சுகர். அடினைன், அடினைன் அப்படிங்கிறது வந்து என்னது? நைட்ரோஜினஸ் பேஸ். கரெக்டா? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்லாம் நைட்ரோஜினஸ் பேஸ். பாஸ்பேட் குரூப் இருக்கு. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நியூக்ளியோடைடு. தேஜா சொன்னது கரெக்ட். தேஜா சொன்னது கரெக்ட். ஓகேவா? ரைபோஸ் பிளஸ் அடினைன் பிளஸ் பாஸ்பேட் குரூப், இது வந்து என்னதுப்பா? நியூக்ளியோடைடு. அது கரெக்ட். ஓகே, என்ன 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 கன்ஃபியூஷன்? என்ன கன்ஃபியூஷன் டா? ஆப்ஷன் சில விட்டீங்க மாமா. எந்த क्वेश्चनல? ஓகேவா? சரி வாங்க நம்ம அடுத்து போலாம். நீட் 2024 ரீ எக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு क्वेश्चन உனக்கு தெரியுமா? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து 6 क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுல இருந்து மட்டுமே 6 क्वेश्चन. எழுதும்போது தைமின் விட்டீங்களா? அதான் சொல்றப்ப சொல்லு. அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் அண்ட் தைமின் எழுதிக்கோங்க. தைமின். ஓகே, டன். சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீட் 2024. ஓகே, which of the following are not fatty acid? இதுல எது வந்து நமக்கு fatty acid கிடையாது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. glutamic acid, arachidonic acid, palmitic acid, lecithin, aspartic acid. அப்போ இவங்கலாம் யாரு என்ன ஏதுன்னு தெரியணும் நமக்கு இல்லையா? ஸோ குளூட்டாமிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அமினோ ஆசிட். குளூட்டாமிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அமினோ ஆசிட். சரியா? அது வந்து ஃபேட்டி ஆசிட் கிடையாது. அமினோ ஆசிட்ஸ்லாம் என்னது? they are building ஓகேப்பா, they are building blocks of protein. ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா புரோட்டீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ they are not fatty acid. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரக்கிடோனிக் ஆசிட். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சரியா? அரக்கிடோனிக் ஆசிட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய செல் மெம்பரேன்ஸ்லாம் வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரக்கிடோனிக் ஆசிட் வந்து என்னது அப்படின்னா நான் இதிலே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் so that you can understand that. So yeah, glutamic acid வந்து என்னடா? it is a amino acid. glutamic acid வந்து அமினோ ஆசிட். நான் இங்க ஹைலைட் பண்றத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓகே, யா.
அரக்கிடோனிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, they are commonly found in cell membranes. so அது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா நமக்கு செல் மெம்பரேன்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு ஃபேட்டி ஆசிடா? எஸ், ஃபேட்டி ஆசிட் தான். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர்ல இருந்து நம்ம பாடியை வந்து அது என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது, இன்சுலேட்டர்ஸா ஆக்ட் பண்ணுது. பால்மிட்டிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a saturated fatty acid that is commonly found in animals and plants. it is the most common fatty acid. நல்லா கவனிங்க, பால்மிட்டிக் ஆசிட் வந்து என்னது அப்படின்னா அது ஒரு saturated fatty acid. சரி, அது வந்து ஒரு unsaturated கிடையாது, saturated fatty acid. unsaturatedனா டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தா தான் unsaturated. saturated na single bond தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லெசித்தின் பாருங்க, லெசித்தின் வந்து அது ஒரு பாஸ்பாட்டி டைல் கொலைன், டைல் கொலைன். இது வந்து என்னது, இது வந்து நமக்கு ஒரு ஃபேட்டி ஆசிட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் கிடையாது. இட் இஸ் அ காம்பனன்ட் ஆஃப் செல் மெம்பரேன், இட் இஸ் அ காம்பனன்ட் ஆஃப் செல் மெம்பரேன். பாஸ்போலிப்பிடோட ஒரு மெம்பர், பாஸ்போலிப்பிட்ஸ் உடைய ஒரு மெம்பர் தான். ஓகே, அஸ்பார்டிக் ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா அஸ்பார்டிக் ஆசிட் வந்து இது அகைன் அது வந்து ஒரு அமினோ ஆசிட் தான். ஓகே, சோ இதுல யாரெல்லாம் ஃபேட்டி ஆசிட் கிடையாது, இல்லனா யாரெல்லாம் மட்டும்தான் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா குளுட்டாமிக் ஆசிட் வந்து ஃபேட்டி ஆசிட் கிடையாது, லெசித்தின் ஃபேட்டி ஆசிட் கிடையாது. லெசித்தின் வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ்போலிபிட், அது வந்து ஆசிடே கிடையாது. அஸ்பார்டிக் ஆசிடும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமினோ ஆசிட் தானே தவிர ஃபேட்டி ஆசிட் கிடையாது. ஸோ எதெல்லாம் இதுல வந்து நமக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்டி ஆசிட் பாத்தீங்கன்னா பால்மிட்டிக் ஆசிடும் அரக்கிடோனிக் ஆசிடும். பால்மிட்டிக் ஆசிட் அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட் மட்டும் தான் ஃபேட்டி ஆசிட். புரியுது? நிறைய மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இந்த சாப்டர்ல வந்து அதிகமா இருக்கு. சரியா? அதனால டக்குன்னு என்ன நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்டா இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீட் 2024லயே தான் கேட்ட ஒரு क्वेश्चन. அகைன் பாருங்க, which of the following graph depicts the effect of substrate concentration on velocity of enzyme catalyzed reaction? அதாவது ஒரு என்சைம் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன்னா என்சைம் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேட்டலைஸ் பண்றோம். ஓகே, ஆமா, ட்ரிக் இல்லடா, நம்ம இதை கொஞ்சம் மனப்பாடம் தான் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட் மினிட்ல. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வெலாசிட்டி கரெக்டா, ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னு. அதையும் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் பிளாட்டிங் இட் இன் அ கிராஃப். அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராஃப்ல வந்து நமக்காக பிளாட் பண்றாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? ஸோ which of the following graph depicts the effect of substrate on concentration of velocity of enzymes? டியா மேம்? நோ. ஆப்ஷன் பியா, சியா, டியா எது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? ஏன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம வெலாசிட்டி ஆஃப் த என்சைமேட்டிக் ரியாக்ஷனும் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். எப்படி நம்ம ரேட் லாலாம் படிச்சிருக்கோம்ல, ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம ரியாக்ஷனோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இனிஷியலா என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷனும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் அட் ஃபர்ஸ்ட். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். The reaction ultimately reaches the maximum velocity. இப்போ இந்த Vmax அப்படிங்கறதா என்னது அப்படின்னா maximum velocity. இப்போ இந்த maximum velocity வந்து நமக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா அதுக்கப்புறமா வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகாது, அதுக்கப்புறமா நமக்கு கிராஃப் இப்படிதான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ Vmax மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகாது, நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சப்ஸ்ட்ரேட் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி. ஓகேவா? ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம் அமன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன் லிங்க்டு கொஸ்டின் கேம் ஃப்ரம் ஹியர். ஆமாப்பா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நல்லா கவனிங்க, த
ரியாக்ஷன் வந்து Vmaxக்கு அப்புறமா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து என்சைம் மாலிக்யூல்ஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது. என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட கம்மியா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, கம்மியாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறமா என்சைம் நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடும். என்சைம் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ தட்ஸ் வை அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு அப்படியே ஸ்லோவா நடக்குது. பட் இங்க பாரு, அப்படியே நடக்குமே தவிர நமக்கு இந்த மாதிரி ஒரு டிப் ஆகாது. Vmax ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நமக்கு என்ன ஆயிடாது அப்படின்னா டிக்ளைன் ஆயிடாது. அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க பாரு, இது போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. Vmaxக்கு அப்புறமும் இந்த ரியாக்ஷன் நடக்கவே இல்லை, ரியாக்ஷனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுதுப்பேன். இட் இஸ் நாட் கண்டினியூஸ்லி, இட் இஸ் இன்க்ரீசிங் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இந்த கிராஃபே ஆக்சுவலி நமக்கு வந்து கண்டிப்பா ஆப்ஷன் டி வந்து வரவே வராது. ஏன் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு லெவல் வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ திஸ் won't be the correct option also. Okay, yeah. அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா குயிக்கா. யா, ஸோ நீட் 2024 ரீஎக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு क्वेश्चन. Enzymes that catalyze the removal of groups from substrate by mechanisms other than hydrolysis, leaving double bonds are known as. Enzymes that catalyze the removal of groups from substrate. Substrateல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்றோம் by mechanisms other than hydrolysis, leaving double bond. ஹைட்ராலிசிஸ் கிடையாது, அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்ணல. அப்போ அது வந்து என்னது? டிரான்ஸ்பரேஸா, ஆக்சிடோ ரிடக்டேஸா, டீஹைட்ரோஜினேஸா, இல்ல லையேசஸா? டீஹைட்ரோஜினேஸ் கிடையாது. அவன் சொல்லிட்டாங்க பாருப்பா, அதர் தேன் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்சைம்ஸ்னா என்னப்பா? என்சைம்ஸ் ஆர் பயோகேட்டலிஸ்ட். என்சைம்ஸோட வேலை என்ன? தே ஸ்பீட் அப் த கெமிக்கல் ரியாக்ஷன். கரெக்டா? ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பயங்கரமா நம்மள வந்து ஸ்பீட் அப் பண்ண போகுது. ரைட்? ஸோ இப்போ இந்த லையேசஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா லையேசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கெமிக்கல் பாண்டை வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணும். கெமிக்கல் பாண்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணும். ஓகே, எப்படி? ஹைட்ராலிசிஸோ ஆக்சிடேஷனோ இல்லாம. ஓகே, ஹைட்ராலிசிஸோ ஓகே அதர் than hydrolysis or oxidation. ஆக்சிடேஷன்லயும் ஹைட்ராலிசிஸ்லயும் இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகேவா? ஓகே, சோ இது வந்து நமக்கு என்ன ஆகும்? இது வந்து நமக்கு பாண்டை வந்து அது வந்து பிரேக் பண்றப்போ டபுள் பாண்ட் இல்லனா நியூ ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ லையேசஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம்பா. லையேஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து என்ன பண்ணும்னா பாண்டை வந்து பிரேக் பண்ணும். இட் பிரேக்ஸ் பாண்ட். அதோட வேலையை வந்து பிரேக்ஸ் பாண்ட் ஆகும். ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அஃப்கோர்ஸ் வேலன்சி ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்ல. பாண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன டபுள் பாண்ட் ஆர் நியூ பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்டோ இல்ல ஒரு புது பாண்டோ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு என்ன வேண்டாம்? வாட்டரோ இல்ல வாட்டர் சம்பந்தப்பட்டதோ நமக்கு வேண்டவே வேண்டாம். சரியா? ஓகேவா? சூப்பர். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ மத்தத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ டிரான்ஸ்பரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நீங்க எதுல யூஸ் பண்ணுவீங்க? டிரான்ஸ்பரேஸ் அது வந்து எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர், அது வார்த்தையிலேயே இருக்கு இல்லையா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரேஸ் என்சைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னா மித்தைல் குரூப்பா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து நமக்கு பாஸ்பேட் குரூப்பா இருக்கலாம், அமினோ குரூப். ஓகே, CHO. ஓகே, அமினோ குரூப், அமின் குரூப் NH2 அமின் குரூப்பா இருக்கலாம். ஓகே, சோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷனுக்கு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு என்சைம்ஸா இருக்கு. ஆக்சோ ரிடக்டேஸ் உடைய யூசஸ் வந்து என்னென்ன? What is the uses of oxoreductase? Oxoreductase பேர்லயே இருக்கு. ஆக்சிடேஷன் அல்லனா ரிடக்ஷன்.
ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கேட்டலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அங்க வந்து நமக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். எதுக்குப்பா? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டீஹைட்ரோஜீனேஸ். டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்னா என்னது? பார்த்தாலே தெரியுது. which is ஹைட்ரஜனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்றோம். மேம் ஆக்சோ ரிடக்டேஸ்ல தான் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்றோம்ல, அங்கேயும் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் தானே? ஆமா. அப்போ ஆக்சோ ரிடக்டேஸ் உடைய ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் இந்த டீஹைட்ரோஜீனேஸ், which is அங்க நமக்கு என்ன நடக்குது? ரிடக்ஷன் நடக்குது, which is removal of addition of டீஹைட்ரோஜீனேஸ் இல்லையா? டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்னா வந்து என்ன? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது வந்து இட் இஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இல்லையா? ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜனை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடும். அதை கேட்டலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதை கேட்டலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிரான்ஸ்பரேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்? ஃபங்க்ஷனல் குரூப். ஆக்சோ ரிடக்டேஸ் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ல எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ண. டீஹைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? டீஹைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜனை நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். ஹைட்ரஜனை என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். how are we removing the hydrogen? by oxidation, right? by oxidation. also lyases வந்து பாத்தீங்கன்னா bond breaking வந்து யூஸ் பண்றோம். so that நமக்கு new bonds form ஆகுது, இல்லனா double bonds வந்து நமக்கு form ஆகுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. NEET 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. primary structure of proton. primary structure of proton. Yeah? primary proton இல்ல, protein உடைய primary structure யார் இருப்பாங்க? குயிக்கா ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் அ லீனியர் சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட் உடைய ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். இப்போ டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் வந்து நமக்கு லிங்க் ஆகி இருக்கிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு லிங்க் ஆகி இருக்கிறத தான் what are we calling it as? we are calling it as the primary protein structure. கரெக்டா? ஓகே, அதுதான் நமக்கு வந்து என்னது? டைரக்டா அப்படியே வரிசையா நமக்கு வந்து எல்லாருமே என்ன ஆகி இருக்காங்க அப்படின்னா லிங்க் ஆகி இருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க வந்து பண்ணுங்க. ஏக்கு வந்து நமக்கு என்ன வரும்? பாலிபெப்டைட் செயின். ஏன்னா ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிட், நிறைய அமினோ ஆசிட் கனெக்ட் ஆகி இருக்கிறது என்ன பாண்ட்? பெப்டைட் பாண்ட். ஏன்னா பெப்டைட் பாண்ட் இருக்கிறது தான் எதுல இருக்கும்? புரோட்டீன்ல இருக்கும். புரோட்டீன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிஃபரெண்ட் அமினோ ஆசிட். நிறைய அமினோ ஆசிட் வந்து நமக்கு லிங்க் ஆகி தான் புரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏக்கு வந்து 3, ஏக்கு 3. ஓகே, அடுத்து பாருங்க செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். வாட் இஸ் தி செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்? செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெப்டைட் பாண்ட் மட்டும் இல்லாம அது கூட நமக்கு சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டும் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஓகே, இந்த பெப்டைட் பாண்டும் இருக்கும், அதே நேரத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாவும் வந்து டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் கூட வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படிதான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ பில 4 அப்படின்னாலே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஹெலிக்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். பாலிபெப்டைட் இருக்க போறாங்க. ஏன்னா நிறைய பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அது வந்து நமக்கு பாலிபெப்டைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாண்ட்ஸ் இருக்கும். எப்படி? பிரைமரியில பெப்டைட் பாண்ட் மட்டும் தான், செகண்டரியில பெப்டைட் கூடவே ஹைட்ரஜன் பாண்டும் இருக்கும். ஆனா டெர்ஷரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாண்ட்ஸ் வந்து இதுல வந்து இருக்க போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கவனிச்சீங்க அப்படின்னா டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அது கூடவே சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா அயானிக் பாண்ட் இருக்கும் அண்ட் ஹைட்ரோபோபிக் பாண்ட் இருக்கும். ஹைட்ரோபோபிக் பாண்ட் இருக்கும். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be having the disulfide bonds. okay, disulfide. okay, disulfide தான் அங்க இருக்கு. disulfide bonds வந்து நமக்கு இருக்க போகுது. சோ அதுதான் tertiary structure. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த tertiary ஸ்ட்ரக்சரையும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸான ஒரு மல்டிபிள் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய ஹியூமனுடைய ஹீமோகுளோபின்.
ஹியூமன் ஹீமோகுளோபின் வந்து அப்படிப்பட்ட ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, சூப்பர், சம. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கவனிங்கப்பா, லெசித்தின். ஓகே, சோ லெசித்தின் அப்படிங்கிறது வந்து என்ன? வாட் இஸ் திஸ்? ஸோ ஏன்னா ஹியூமனுடைய ஹீமோகுளோபின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். அதில் மொத்தமாக நமக்கு 4 பாலிபெப்டைட் செயின் வந்து இருக்கும், 2 ஆல்ஃபா அண்ட் 2 பீட்டா செயின்ஸ் வந்து இருக்கும். சரியா, நல்லா கவனிங்க. ஹியூமனுடைய ஹீமோகுளோபின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் அ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். அதில் வந்து நமக்கு 4 பாலிபெப்டைட் செயின் வந்து இருக்கும், விச் இஸ் 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீம் குரூப் கூட அவங்க பைண்ட் ஆகி இருப்பாங்க. So that oxygen transport வந்து நமக்கு ஈஸியா இருக்க போகுது. ஓகே, யா. அடுத்த क्वेश्चन பாருங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. Lecithin, a small molecular weight compound found in living tissue, is an example of. Lecithin சொல்லி கொடுத்திருக்கோமா? நம்ம போன இதுல ஆப்ஷன்ல இத படிச்சோம், ஞாபகம் இருக்கா? போன क्वेश्चनல ஆப்ஷன்ல நம்ம இத வந்து படிச்சோம். அது அமினோ ஆசிடா, பாஸ்போலிபிடா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல படிச்சோம். வெரி குட். சோ லெசித்தின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பாஸ்போலிபிட். லெசித்தின் வந்து என்னது? பாஸ்போலிபிட். நான் அந்த क्वेश्चन காட்றேன் பாருங்க. தோபர் நீட் 2024 ரீ எக்ஸாம். நான் ஆப்ஷன்ஸ் நீங்க படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க பாரு, which one is not fatty acidக்கு ஒண்ணுக்கும் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷனை ப்ராப்பரா படிச்சோமா? அதுல லெசித்தின்ல வந்து நீ என்ன படிச்ச? இட் இஸ் அ பாஸ்பாடைல் குளோரின். அது லெசித்தின் வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் கிடையாது, நாட் அ ஃபேட்டி ஆசிட், பட் இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அ பாஸ்போலிபிட் அப்படின்னு பார்த்தோம். பாஸ்போலிபிட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ நீ கரெக்டா நோட் பண்ணியிருந்தனா ஆப்ஷன்ஸை நம்ம படிச்சது பார். போன வருஷத்துக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. லெசித்தின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாஸ்போலிபிட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாடா? சூப்பர். அமினோ ஆசிட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அமினோ ஆசிட் அப்படின்னா வந்து என்னது? நமக்கு வந்து நிறைய அமினோ குரூப்பும் இருக்கும், அமின் குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். அதான் அமினோ ஆசிட். கிளிசரைட்ஸ் வாட் இஸ் தட்? கிளிசராலும் இருக்கும், ஃபேட்டி ஆசிடும் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. கிளிசரைட்ஸ் வந்து என்னது அப்படின்னா கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். அதுதான் வந்து என்னது அப்படின்னா கிளிசரைட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், யூ நோ வாட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ரைட்? மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. அடுத்து பாருங்க, நீட் 2024லயே கேட்டிருக்காங்க. the cofactor of enzyme carboxypeptidase. கோஃபேக்டர்னா ஒன்றும் கிடையாது, இந்த என்சைமே வந்து ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணுது. அந்த என்சைமை தட்டி எழுப்புறது தான் இந்த கோஃபேக்டருடைய வேலை. கார்பாக்சிபெப்டிடேஸ் உடைய கோஃபேக்டர் வந்து என்னது? கார்பாக்சிபெப்டிடேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு என்சைம் அப்படிங்கிறது வந்து என்னது? they are பயோ கேட்டலிஸ்ட். கரெக்டா? என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட். வெரி குட். ஜிங்க் தான், ஹீம்லாம் கிடையாது, ஜிங்க். கார்பாக்சிபெப்டிடேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க். நயாசினோ, ஃப்ளேவின், ஹீம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, நயாசின், ஃப்ளேவின் இவங்கெல்லாம் வந்து வைட்டமின்ஸ் உடைய பேரு, அண்ட் ஹீம் வந்து புரோட்டீன் உடைய பேரு. சரியா? இதெல்லாம் வராது. நல்லா கவனிங்க. The enzyme carboxypeptidase is well known for its utilization of zinc ion as cofactor. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜிங்க் தான் வந்து அது கோஃபேக்டரா யூஸ் பண்ணுது. அப்போ ஒரு என்சைம் இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்பீடா நடக்கும். ஸோ அந்த என்சைமுக்கே ஒரு கோஃபேக்டர் வேணும், அதான் ஜிங்க். ஜிங்க் அயான் பிளேஸ் அ crucial role in hydrolysis of peptide bonds. The reaction facilitated by carboxypeptidase. ஸோ இந்த ஜிங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெப்டைட் பாண்ட ஹைட்ராலிசிஸ் பண்ணுது. பெப்டைட் பாண்ட்னா என்னது? நம்ம அமினோ ஆசிட் கம்பைன் ஆகி இருக்கிற அந்த பாண்ட் தான் பெப்டைட் பாண்ட். The presence of zinc allows for proper stabilization of water molecules, which is necessary for the catalysis, making the hydrolysis of peptide bond effective. So இந்த zinc இருந்தா தான் இந்த ரியாக்ஷனே நடக்கும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்து போலாமா? கவனிங்க.
as mentioned such as நயாசினா இருக்கட்டும், ஃப்ளேவினா இருக்கட்டும், ஹீமா இருக்கட்டும், அவங்களும் வந்து கோஃபேக்டரா இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய கார்பாக்சி பெப்டிடேஸ்க்கு கிடையாது, டிஃபரெண்ட்டுக்கு. எல்லாருமே இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்கடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நயாசின் வந்து பாத்தீங்க அப்படின்னா formation of NAD+. NAD னா என்னது? நிகோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட். நயாசின் வந்து formation of NAD+ க்கு கோஃபேக்டரா இருக்க போகுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, யாரு? ஃப்ளேவின். ஃப்ளேவின் வந்து பாத்தீங்க அப்படின்னா FMN FAD. இதெல்லாம் வந்து என்னது? வாட் இஸ் திஸ் FMN FAD? இன்வால்வ்டுனா myriad of oxidation reduction reactions. நம்ம பாடியில நடக்கக்கூடிய நிறைய ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளேவின் வந்து ஒரு கேட்டலிஸ்டா வந்து கேட்டலிஸ்டுடைய கோஃபேக்டரா வந்து நடக்குது. அடுத்தமா நம்ம வந்து ஹீம் பார்க்கலாம். ஹீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின்ல சைட்டோக்ரோம்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்க்கும் ஆக்சிடேஷன் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்க்கும் ஆக்சிடேஷன் டிரான்ஸ்ஃபர்க்கும் எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? மற்ற ஆப்ஷன்ஸும் எது எதுக்கு கோஃபேக்டரா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? மற்ற என்சைம்ஸ் மற்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எது எதுக்கு கோஃபேக்டர் அப்படிங்கறத நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ நயாசின் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் NAD+. அடுத்து அங்கேயும் எலக்ட்ரான் கேரியரா ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரான் கேரியரா ஆக்ட் ஆகுது. இங்க பாருங்க ஃப்ளேவின்ல வந்து FMD FADல வந்து நமக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு கோஃபேக்டரா ஆக்ட் பண்ணுது. ஓகே. ஹீம் வந்து ஹீமோகுளோபின் சைட்டோக்ரோம்ஸ்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, நீட் 24ல எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க பாரு. இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் enzymes by malonate is a classical example of enzymes-ல இருந்து எவ்வளவு question, just see. Inhibition of enzyme succinic dehydrogenase by malonate is a classical example of what? என்ன inhibition? கோஃபேக்டரா, காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனா, என்னதுப்பா? வாட் இஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்? ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் தான். ஆனா காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னா என்னதுப்பா? காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னா காம்படிஷன்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க நம்மளுடைய இன்ஹிபிட்டார் தான் அந்த ரியாக்ஷனை நடக்க விடாம பண்றது. ஓகே. சோ அந்த இன்ஹிபிட்டாரா இருக்கட்டும், அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட்டா இருக்கட்டும், சப்ஸ்ட்ரேட் தான் அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they look similar. ஓகே. அவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம resemble same. they both resemble same. அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வந்து ஒரே மாதிரியே வந்து இருப்பாங்க. அப்போ நமக்கு சப்ஸ்ட்ரேட் தான் போய் பைண்ட் ஆகணும், தப்பி தவறி இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆயிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரியே மிமிக் பண்ணி நான் போய் பைண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்சைமுடைய ஆக்டிவ் சைட்ல போயிட்டு பைண்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. சப்ஸ்ட்ரேட் சிமிலர் டு இன்ஹிபிட்டார். ஓகே. இவங்க ரெண்டு பேருமே சிமிலர். ஆமா, ரிசம்பிளை விட சிமிலர் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இன்ஹிபிட்டார் அண்ட் சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு வந்து சிமிலரா இருக்க போறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்சைம்ல போயிட்டு பைண்ட் ஆயிடும். ஸோ தட் டெம்பரரியா அந்த ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அது வந்து பிளாக் பண்ணிடும். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னா வந்து என்னது? காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னா this type of enzyme inhibition occurs when inhibitor complex, நான் சொல்றத மட்டும் எழுதிக்கோங்கடா, எல்லாத்தையும் எழுத வேண்டாம். inhibitor compound வந்து resembles the substrate structure. சப்ஸ்ட்ரேட்டும் இன்ஹிபிட்டாரும் பார்க்க சேமா இருக்கும். அதனால அந்த இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவா இருக்கும். பிகாஸ் ஆக்டிவ் சைட்ல போயிட்டு இது வந்து நமக்கு பைண்ட் ஆயிடும். சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலா இன்ஹிபிட்டார் போயிட்டு பைண்ட் ஆயிடும். அதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ், malonate இவங்கலாம் யாரு? Succinate dehydrogenase is an enzyme that plays a crucial role in succinate dehydrogenase வந்து பாத்தீங்க அப்படின்னா citric acid cycle. citric acid cycleலாம் நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க இல்லையா? citric acid cycle இருக்கட்டும் an essential metabolic pathway for energy production. citric acid cycle மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? சோ அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல they play a very important role. ஓகே. அடுத்து பாருங்க, it catalyzes the oxidation of succinate to fumarate. So succinate வந்து அது fumarate வந்து oxidize பண்றதுக்கும் it is playing a very important role. Okay. The structure of malonate is closely similar to succinate.
ஓகே இந்த மெலோனேட் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து சக்சினேட் உடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிமிலரா வந்து இருக்கு. The natural substrate of succinic dehydrogenase. Because of the structural similarity, malonate competes with succinate for the active site of succinate dehydrogenase. Succinate dehydrogenase தான் என்னது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த என்சைம். இந்த என்சைம் குள்ள பைண்ட் ஆகிறதுக்காக தான் யாரும் வந்து ஒரே மாதிரியே வந்து இருக்காங்க. நம்மளுடைய மெலோனேட்டும் சக்சினேட்டும், சரியா? மெலோனேட்டும் சக்சினேட்டும். when the melonate bind to the active site, இப்போ melonate போயிட்டு நம்ம active siteல வந்து bind ஆகிருச்சு அப்படிங்கறப்போ it effectively inhibits the enzyme from catalyzing the reaction. ஓகேவா? இது வந்து அந்த மாறு வேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டான ஆளுக்கு பதிலா அதே ட்வின் பிரதர்ஸ் மாதிரி 2 பேர் இருக்காங்க, இல்ல ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பதிலா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த சீட்டோ அந்த பொசிஷனோ வந்து கிடைக்காது இல்லையா? அதே தான் வந்து நடக்குது. இப்போ என்சைம் யாரு? சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் தான் நம்மளுடைய என்சைம். ஸோ அந்த என்சைம்ல வந்து யாரு போயிட்டு வந்து நமக்கு வந்து அட்டாக் ஆகணும் அப்படின்னா சக்சினேட் தான் போயிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்ல போயிட்டு அந்த என்சைம் வந்து அந்த என்சைம்ல போயிட்டு அந்த ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆக வேண்டியது சக்சினேட் தான். ஆனா அவங்களுக்கு பதிலா மெலோனேட் போயிட்டு பைண்ட் ஆக போறாங்க. சோ அதுதான் சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் அண்ட் மெலோனேட்ல இருக்கக்கூடிய இது. சோ நம்ம அப்ப இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பாத்துடலாம். சோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ், இன்ஹிபிட்டார். இங்க இன்ஹிபிட்டார் பேர் என்னப்பா? இப்பதானே பார்த்தோம். லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். இங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஹிபிட்டார் சுஸ்மி ஓகேடா, நான் அப்டேட் பண்ணிடுறேன். இங்க அந்த இன்ஹிபிட்டாருடைய பேர் என்ன? மெலோனேட். கரெக்டா? மெலோனேட் தான் அந்த இன்ஹிபிட்டார். சப்ஸ்ட்ரேட் யாருப்பா? சக்சினேட் தான் அந்த சப்ஸ்ட்ரேட். சக்சினேட் தான் அந்த சப்ஸ்ட்ரேட். இங்க அந்த என்சைம் எது? சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் தான் அந்த என்சைம். சோ இந்த என்சைம்ல இன்ஹிபிட்டார் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா மாத்தி போயிட்டு நமக்கு வந்து பைண்ட் ஆயிடும். ஓகே, சூப்பர். அடுத்து கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, மேட்ச் 1 and 2. GLUT4, இன்சுலின், ட்ரிப்சின், கொலாஜன் இவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். அவங்க ஹார்மோனா, என்சைமா, இல்ல இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸா, இல்லனா எனேபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல்ஸா? எதுப்பா? GLUT4. ஆனா பார்த்தா அது குளுக்கோஸ் மாதிரியே இருக்கு இல்லையா? ஏன்னா அதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? GLUT அப்படின்னு வந்து இருக்கு. சோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சோ கவனிங்க. இந்த GLUT4 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா it enables glucose transport into the cell. ஓகே, சோ செல்லுல வந்து இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எனேபிள் பண்ணும். சோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். இப்போ நம்ம செல்லுக்கு என்னடா வேணும்? எனர்ஜி வேணும், குளுக்கோஸ் வேணும். கரெக்டா? அந்த குளுக்கோஸை நம்ம செல்லு வந்து அப்சார்ப் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் புரோட்டீன் வேணும்ல, அதுதான் நம்மளோட GLUT4. நம்ம GLUT4 தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த புரோட்டீனை எடுத்துட்டு போய் செல்லுக்குள்ள கொடுக்கும். இன்சுலினுடைய வேலை என்ன? இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்சுலின், இனுலின் இது எல்லாமே வந்து ஹார்மோன். சோ இன்சுலின் இஸ் a ஹார்மோன். ஓகே, இன்சுலின் ஹார்மோனை வந்து எந்த ஆர்கன் வந்து கிரியேட் பண்ணுது? சாரி, என்னது? செக்ரீட் பண்ணுது. எந்த ஹார்மோன்பா? சரி, எந்த ஆர்கன்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நமக்கு இன்சுலின் எந்த ஆர்கன் வந்து செக்ரீட் பண்ணும்? பிட்யூட்டரி கிளாண்ட் தானே? பிட்யூட்டரி கிளாண்டா? ஹார்ட்டா? லிவருக்கு, அதாவது இல்ல கிட்னிக்கு மேல ஒன்னு இருக்குமே, அட்ரினல் கிளாண்ட், அதானே? அட்ரினல் கிளாண்ட் தானே? அட்ரினல் கிளாண்ட் தானே? இல்ல கரெக்ட், பான்கிரியாஸ். கரெக்டா சொல்லுங்க. பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் தான் மேம். வெரி குட்ரா, சூப்பர். சோ பான்கிரியாஸ் தான் கரெக்ட். ட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து என்னது? ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all enzymes. ஓகேவா? நம்ம பாடியில வந்து நம்ம சாப்பிடுறோமா அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு என்சைம். ஓகே, சோ ட்ரிப்சின் வந்து ஒரு என்சைம், பயோ கேட்டலிஸ்ட். ஓகே, கொலாஜன் கண்டிப்பா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கின் எல்லாம் வந்து இப்படி பிரேக் ஆகி இருக்கு அப்படின்னா பாண்ட் ஆகணும், ரைட்? இப்போ எனக்கு வந்து இப்போ கொலாஜன் இஸ் சம்திங் இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. பட் ஜென்ரலி மெடிக்கலா கொலாஜன் வந்து எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஒரு பெரிய ஒரு ஸ்கின் கட் ஆயிடுச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட்ல ஸ்கின் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து சீக்கிரமா அந்த தசை கூடணும் அப்படிங்கிறதுனால அது வந்து என்ன பண்ணா பிரிட்ஜ் பண்ற மாதிரி
நம்ம செல் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணிடும், அந்த ஹோலை வந்து அடைக்கும். ஸோ அதுதான் கொலாஜன். கொலாஜன் வந்து இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து கொலாஜன் தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் தான் வந்து கொலாஜன். ஓகே, சூப்பர். அது வேற, கிளாட்டிங் மெக்கானிசம் வேறடா. கிளாட்டிங் மெக்கானிசம் ட்ரிப்சின் கிடையாது. ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த டைப் ஆஃப் ஃபாலோயிங். நீட் 2024ல எவ்வளவு क्वेश्चन கவனிங்க. லைபேஸ், நியூக்ளியேஸ், புரோட்டியேஸ், அமைலேஸ். இவங்க நான் எல்லாரும் யாரு, என்சைம்ஸ்ல இருந்து தான் அவ்வளோ क्वेश्चनையும் கேக்குறாங்க. என்சைம்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ என்சைம்ஸ்ல இருந்து தான் இந்த எல்லா क्वेश्चनயுமே வந்து இருக்கு. திருப்பியும் லைபேஸ், மறுபடியும் லைபேஸ். லைபேஸ் எதுக்கு படா நம்ம வந்து பார்த்தோம்? இல்ல மேம், லைபேஸ் பார்க்கல மேம். ஓகே, பிரேக்கிங் பாண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து எதை வந்து நம்ம பிரேக் பண்ணோம்? ஃபேட்டை பிரேக் பண்ணும். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டரை பிரேக் பண்ணும். எஸ்டர்ல எக்ஸாம்பிள் பாஸ்போடைஎஸ்டர் இல்ல வெறும் எஸ்டர். எது மேம் வரும்? வெறும் எஸ்டர் வரும். சரியா? சோ கவனிங்க, லைபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டரை பிரேக் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியேஸ். நியூக்ளியேஸ் வந்து என்னப்பா? நியூக்ளியேஸ் என்சைம் டஃபா ஈஸியானா கொஞ்சம் லிட்டில் பிட் டஃபா வருமோ அப்படின்னு எனக்கு வந்து யோசனையா இருக்கு. த்ரிஷா, என்ன கேள்வி கேட்டீங்க? எதுக்கு ப்ளீஸ்ன்னு கேக்குறீங்க? நீங்க டீச் பண்றதுல இருந்து மாடல் அதுதானே क्वेश्चन வரும். ஆமாண்டா, இதே மாடல்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? பயப்படாதீங்க, ஜஸ்ட் பி சில். இப்போ லாஸ்ட் மினிட்ல என்ன தெரியுமா இம்பார்ட்டன்ட்? நீ எந்த அளவுக்கு ஒன்று நீ காமா கூலா வச்சுக்கிறியோ அதான் இம்பார்ட்டன்ட். நான் அகைன் சொல்றேன், நாளைக்கு நீ போய் क्वेश्चन பேப்பரை பார்க்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கறேன், உனக்கு ஆன்சர் தெரியல, பானிக் ஆகக்கூடாது. கூல், ரிலாக்ஸ், பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு. செகண்ட் क्वेश्चन பார்க்கற, ஆன்சர் தெரியல, ரிலாக்ஸ், கூல், பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு. தேர்ட் क्वेश्चனும் பார்க்கற, ஆன்சர் தெரியல, கூல், ரிலாக்ஸ். உனக்கு எந்த சப்ஜெக்ட் கான்ஃபிடென்ட்டா தெரியும்? பயாலஜியா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா? நேரா அதை போய் அட்டாக் பண்ணு. தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடி. சரியா? அப்போ உனக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். பட் டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட். ஓகே, ஒண்ணுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். நீட்ல 720 out of 720 வாங்கினவங்களுக்கு கூட லாஸ்ட் மினிட்ல பார்த்தனா ஒண்ணுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டியா, மார்க் கணக்கு போட்டு பாரு. அப்பயும் வந்து உன்னோட காம்னஸை லூஸ் பண்ணாத. அதுக்கப்புறமா தெரியாத क्वेश्चனை போய் பாரு, அதுக்கான ஆன்சர் தானா உன் பிரெயினுக்கு வந்து வரும். ஓகேவா? எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு, பதட்டம் அதெல்லாம் ஆகாது. கீப் யுவர் செல்ஃப் காம். பிகாஸ் நீ வந்து உன் காம்னஸை லூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க சால்வ் பண்றது, क्वेश्चन சால்வ் பண்றது, தெரிஞ்ச क्वेश्चनக்கே நீ தப்பா ஆன்சர் பண்ணிடுவேன். இது நீ காமா கூலா இருந்தனா தெரியாதவனை கூட ஆன்சர் பண்றதுக்கான ஒரு இது வந்து வரும். ஓகே, ஐ எம் தேர் வித் யூ, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபீல் மை பிரசன்ஸ். ஓகே, இப்போ நான் இங்கே இருந்தானே கிளாஸ் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்து ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி தானே ஃபீல் பண்றீங்க. சிமிலர்லி ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் ஆல் தேர் வித் யூ இன் எக்ஸாம் ஹால் ஆல்சோ. பக்கத்துல இருந்து நாங்களாம் சொல்லி தரோம், கைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க. சரியா? ஸோ தட் பயம்லாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரிஸ்கிங் இருக்கும், ஸ்குவாட் வருவாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நிறையா சால்வ் பண்ணிருப்பான். ஆல்ரெடி வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன். ஸோ பி வெரி வெரி காம். பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு. காமா இருக்கணுங்கிறது மட்டும் உன்னோட கோலா வந்து இருக்கட்டும். ஓகே, என்ன இப்போ ஒன்னே நிற்கிறேன், என்ன இப்போ போயிட்டா என்ன, ஒரு நாளில் நம்ம ஒன்றும் இதுவாயிட்டு போகிறது கிடையாது. டாக்டர்லாம் வேற ஒன்றுமே இல்லையா? இல்லைனா அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா? டுமாரோ கடமையே செய், அவ்வளோதான். உன் பலன்லாம் எதிர்பார்க்காத, எவ்வளோ மார்க் வரும்லாம் எதிரே பார்க்காத. நீ போ, கடமையே செய். போனா லெசன், ஜெயிச்சா மார்க், அவ்வளோதான். வேறப்போ நிறைய லெசன்ஸ் நம்ம கொண்டு வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில இது தப்பு பண்ணிட்டோம், இது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் கம் பேக் வித் லாட் ஆஃப் லெசன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ரிப்பீட் பண்ணலாமா இல்லை வேற கோர்ஸ் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இது மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஜேர்னி அப்படின்னு கிடையாது. டாக்டர் தான் லைஃப், போயிடுச்சுன்னா அவ்வளோதான் லைஃபா கிடையாதே. இதை தாண்டி நிறைய லைஃப் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ அப்படியும் நீ வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஆன் த அதர் ஹேண்ட் யூ கேன் சி, ஓகே நான் என்ன போ, நான் அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணி மாசா நான் ஜெயிச்சு காட்டுறேன், அப்படியும் இருக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வச்சுக்கோ மனசுல. இதுதான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வாங்க, நியூக்ளியஸோடைய வேலை வந்து என்னது? நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை போயிட்டு பிரேக் பண்ணும். ஓகே, பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை போயிட்டு வந்து பிரேக் பண்ணும். சரியா? ஓகே, ஸோ பிரேக் பண்றதுக்கான ஒரு என்சைம் தான் வந்து இந்த நியூக்ளியஸ். ஓகே,
ஸோ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும். அதை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த நியூக்ளியஸ் வந்து இருக்கு. புரோட்டீஸ் அது பேர்லயே இருக்கு, புரோட்டீன் பாண்டை பிரேக் பண்ணுது. புரோட்டீன்ல என்ன பாண்ட் இருக்கும்? பெப்டைட் பாண்ட் இருக்கும். அமைலேஸ் என்னது? அமைலோபெக்டின், அமைலோபெக்டின் இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. எதுல படிச்சிருக்கோம்? நம்ம சுகர்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? கார்போஹைட்ரேட்ல வந்து படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட்ல ரெண்டு சுகர் என்ன பாண்ட் மேக் பண்ணிருக்கோம்னா கிளைகோசிடிக் பாண்ட். சோ கார்போஹைட்ரேட்ல வந்து கிளைகோசிடிக் பாண்ட் வந்து இருக்கும். சரியா? மறந்துடாதீங்க. ட்ரைகிளிசரைட்ல வந்து என்ன இருக்கும்? எஸ்டர் பாண்ட் வந்து இருக்கும். சரியா? பெப்டைட் பாண்ட் எதுல இருக்கும்? புரோட்டீன்ல இருக்கும். நிறைய அமினோ ஆசிட்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கிறதா பெப்டைட் பாண்ட் மூலமா. சோ எல்லாம் எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கணும், அப்பதான் நாளைக்கு ஒரு ரீகால் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Regarding catalytic cycle of enzyme action, select the correct sequential step. அதாவது நீ ஆர்டரா இதை வந்து அரேஞ்ச் பண்ணணுமா? இது வந்து இட் இஸ் அ டைம் டேக்கிங். நீ கரெக்டா படி, ஃபாஸ்டா படி பார்க்கலாம். சப்ஸ்ட்ரேட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ ஜஸ்ட் இந்த ஆர்டரை கரெக்டா படிங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது? சப்ஸ்ட்ரேட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், ஃப்ரீ என்சைம் ரெடி டு பைண்ட் வித் another substrate enzyme, release of product, chemical bond of substrate broken, substrate binding to active site. முதல்ல substrateனா என்ன? reactant தான் நம்ம இங்க substrate அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? reactant தான் substrate அப்படின்னு வந்து சொல்றோம். சோ கவனிச்சீங்க அப்படின்னா அந்த substrate வந்து active siteல போயிட்டு bind ஆகுது. அதுதான் first step. ஓகே, தான் first step. substrate வந்து active site of the enzyme உடைய active siteல போயிட்டு bind ஆகுது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் என்சைம் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சப்ஸ்ட்ரேட் உடைய கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிடும். சப்ஸ்ட்ரேட் உடைய கெமிக்கல் பாண்ட், சப்ஸ்ட்ரேட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்ட் நமக்கு பிரேக் ஆயிடும். ரைட்? அதுதான் டி. சப்ஸ்ட்ரேட் உடைய கெமிக்கல் பாண்ட் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்? சோ which is C. இப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா, என்சைம் தனியா பிரிஞ்சு வந்துரும். ஏன்னா நமக்கு தெரியும் கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு. ஃப்ரீ என்சைம் ரெடி டு பைண்ட் வித் another substrate. இப்போ இந்த ஃப்ரீ என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேற ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆக ரெடியா இருக்கும். ஓகே, EADBC is the right answer. ஓகே, டன். சரியா? ஓகே, EADBC, DCB கரெக்டா? A is the right answer. சூப்பர். அடுத்த இது பாருங்கப்பா. நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. மேட்ச். பாரு, மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் இந்த சாப்டர்ல இருந்து தான் கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. புரோட்டீன் பா. புரோட்டீன்ல என்ன பாண்ட் இருக்கும்? ஃபாஸ்டா. புரோட்டீன்ல என்ன பாண்ட் இருக்கும்? பெப்டைட் பாண்ட் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே, ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிட்னாலே அதுல அமின் குரூப்பும் இருக்கு, ஆசிட் குரூப்பும் இருக்குன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி பைண்ட் ஆகி இருப்பாங்க அப்படின்னா பெப்டைட் பாண்ட் மூலமா தான். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பேர்லயே இருக்கு அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு. ஹைட்ரோ கார்பன்ல நமக்கு டபுள் பாண்ட் இருக்க போது, கார்பன் டபுள் பாண்ட். நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இவங்கெல்லாம் வந்து என்னது? நியூக்ளிக் ஆசிட். கரெக்டா? நியூக்ளிக் ஆசிட்லாம் என்ன பாண்ட்? இங்க பாரு, நீட் 2023ல கேட்டிருக்காங்களா? வா, நீட் 2024 அந்த क्वेश्चனுக்கு போவோம் நம்ம திருப்பியும். இங்க வா. நியூக்ளியஸ்ல நீ என்ன மேட்ச் பண்ண? நியூக்ளியஸ்ல என்ன மேட்ச் பண்ண? பாஸ்போடைஎஸ்டர் மேட்ச் பண்ணியா? போன வருஷம் கேட்டிருக்கான் பாரு. இது வந்து 24ல கேட்ட ஒரு क्वेश्चन. நான் இப்ப 23க்கு போறேன். I will go to 23 வா. நியூக்ளிக் ஆசிட்க்கு என்னது? பாஸ்போடைஎஸ்டர். Now tell me, is it repeating or not? இதை விட டைரக்டா ரிப்பீட் ஆன ஒரு क्वेश्चन நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு டைரக்டா ரிப்பீட் ஆயிருக்கு. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாலிசாக்கரைட், அதுவும் பார் பாலிசாக்கரைடும் ரிப்பீட் ஆகி இருக்கு பார். அதனால தான் ஒரு ஆப்ஷன் நீ தெளிவா படிக்கணும். இதோ பார், பாலிசாக்கரைட் தான் இங்க இருக்கக்கூடிய அமைலேஸ். என்னது? அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம். பாலிசாக்கரைட் அப்படிங்கிறது வந்து சாக்கரைட், சுகர். அது வந்து என்ன பண்ணும்? கிளைகோசிடிக் பாண்ட். கரெக்டா? நான் இங்க எழுதியிருக்கேன் பார், கார்போஹைட்ரேட் அப்படின்னு.
புரிஞ்சுதா? ஆப்ஷன் நீ தெளிவா படிக்கணும் தம்பி. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளைகோசிடிக் பாண்ட் சுகர் வந்து நமக்கு பிரேக் பண்ணும். புரிஞ்சுதாடா? so don't ever forget this. okay super. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. inulin is a polymer of. inulin was the polymer of. என்னப்பா? inulin is the polymer of. yeah. கிளாஸ் வந்து முடியும், கவனிங்க. முடிச்சிட்டு தான் நம்ம முடிக்க போறோம். எப்போ இது முடியுதோ அப்பதான். inulin is a polymer of what? fructose. ஓகே, fructose ஒரு டேபிளே நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அதுல வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அப்புறமா ஒவ்வொருத்தங்களும் வந்து என்ன என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு அதுல வந்து தெளிவா தெரியும். சரியா? ஓகே, டன்பா, சூப்பர். அடுத்து ஃப்ரக்டோஸ் தான் வரும். கேலக்டோஸ், அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. just try this again. which of the following is not a secondary metabolite? not a secondary metabolite ன்னு கேக்குறாங்க. ஆனா மேம் நீங்க இதுல வந்து curecumin வந்து இப்போ புதுசா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுல அந்த கேன்சர்லாம் வந்து நல்ல ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த பச்சை மஞ்சள் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. மார்பின் இருக்கு, ஆந்தோசைனின் இருக்கு, லெசித்தின் இருக்கு மேம். லெசித்தின் 2 வருஷமா லெசித்தின் பேஸ் பண்ண क्वेश्चन வந்து கேட்டே இருக்காங்க மேம். எது வந்து செகண்டரி மெட்டபாலைட் கிடையாது. லெசித்தின் வந்து செகண்டரி மெட்டபாலைட் அப்படின்னா நம்ம படிக்கவே இல்லையே. லெசித்தின் வந்து என்னன்னு பார்த்தோம்? இட் இஸ் a type of phospholipid அப்படின்னு தானே பார்த்தோம். phospholipid அப்படின்னு தானே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த லெசித்தின் வந்து எதுக்கு நமக்கு? அது வந்து ஒரு மெட்டபாலைட், அது வந்து ஒரு பிரைமரி மெட்டபாலைட். ஓகே, அது வந்து செகண்டரி மெட்டபாலைட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு பிரைமரி மெட்டபாலைட். ஓகே, பாடியில நடக்கக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம்க்கு அது வந்து டிஸ்பிளேயிங் அ மேஜர் ரோல். ஓகே, அந்த லெசித்தின் எதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் growth and development of cells. ஓகே, so growth and development of cell. நார்மல் growth and development of cell. சரியா? so செல்லுடைய நார்மல் growth and டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கீ காம்பனண்டா வந்து இது யூஸ் ஆகுது. ஓகே, டன். தாராளமா மெயில் பண்ணுங்க ஜனா ஜனனி. சூப்பர், தேங்க்யூ. புரிஞ்சுதா? ஓகே, டன். ஸோ இவங்க 3 பேர் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இவங்கெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். கிர்கியூமின், மார்பின், ஆந்தோசைனின்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கப்பா. நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ட்ரை அண்ட் ஆன்சர் மேம். புதுசா இருக்கு மேம், பயமா இருக்கு மேம் அப்படின்றீங்களா? பிகாச்சு கண்டிப்பா. இங்க பாரு, 4ஆம் தேதி நீட் பசங்களை இந்த சைடு வந்து நீட் எக்ஸாம்க்கு அனுப்பிட்டு காலையில 10:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் இருக்கு. சரியா? வந்துருங்க. காலையில 10:30க்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிளாஸ் இருக்கு. 2 மணி நேரம் கிளாஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் புக் பேக்கா முடிச்சிட போறோம் பிகாச்சு. ஓகே, சோ கரெக்டா மேட்ச் பண்ணுங்கப்பா. டெர்பினாய்ட்ஸ் என்னது? லெக்டின் என்னது? ஆல்கலாய்டு என்னது? டாக்சின் என்னது? மேம் இதுவுமே தெரியல மேம், பயமா இருக்கு மேம். பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 என்னது அப்படின்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். லிஸ்ட் 1ல அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னப்பா? டெர்பினாய்ட்ஸ், லெக்டின், ஆல்கலாய்டு, டாக்சின் இவங்க எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, ஆர் புரோட்டீன்ஸ். அவங்கலாம் வந்து புரோட்டீன்ஸ் இல்லைனா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அண்ட் இந்த சைடு கொடுத்துருக்கிறது வந்து அதோடைய எக்ஸாம்பிள் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெர்பினாய்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா they are organic chemicals similar to terpenes and diterpenes and are the type of terpenoids. so match with 2. terpenoids வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா diterpenes கூட மேட்ச் பண்றாங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோ. terpenoids வந்து terpenes கூடயும் நீங்க மேட்ச் பண்ணலாம், இல்லனா diterpenes கூடயும் மேட்ச் பண்ணலாம். ஓகே, terpenes or diterpenes யார் கூட வேணா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த terpenoids வந்து மேட்ச் பண்ணலாம். lectin அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா they are all protein that bind specifically to certain sugar. sugar கூட என்ன ஆகும் அப்படின்னா lectin வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைண்ட் ஆகும். so that அது யார மாதிரி வந்து அது காட்டும் அப்படின்னு யார மாதிரி அது வந்து தன்னை வெளிக்காட்டுக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி. கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து என்ன பண்ணும்? ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ அதோடைய மெயின் ரோல் இன் ரெகக்னைசிங் கார்போஹைட்ரேட்ஸ்.
Concanavaline A is a lectin. So concanavaline A அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு lectin. So lectin உடைய ரோல் வந்து என்னது சுகர் கூட பைண்ட் ஆகி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ லெக்டினுக்கு நீங்க என்ன பேம் பண்ணுவீங்க concanavaline A. ஓகே, அடுத்து வந்து கவனிங்கடா. Alkaloids are classes of naturally occurring organic compounds that mostly contain basic nitrogen atoms. கோடீன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆல்கலாய்ட் ஃபவுண்ட் இன் ஓபியம் பாப்பி. கோடீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, கோடீன் வந்து ஒரு ஓபியம் பாப்பிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆல்கலாய்டு. ஸோ ஆல்கலாய்டில் வந்து நீங்க என்ன பண்ணலாம், கோடீனை வந்து மார்க் பண்ணிடலாம். டாக்ஸினுக்கு அஃப்கோர்ஸ் ரிக்கின் தான் வந்து வரப்போகுது. ஸோ டாக்ஸின்ஸ் அப்படின்னாலே வந்து என்னது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ ரிக்கின் வந்து நமக்கு டாக்ஸின்ஸ்ல வந்து மேட்ச் ஆக போகுது. அவ்வளோதான். ஓகே, சூப்பர். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கணும். நீட் 2023ல கேட்டிருக்காங்க பாருங்க. செல்லுலோஸ் டஸ் நாட் ஃபார்ம் ப்ளூ கலர் வித் அயோடின் பிகாஸ். அதாவது இந்த டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அப்போ வந்து செல்லுலோஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகாது. அயோடின் கூட ஆட் பண்ணீங்கன்னா மற்றவங்களாம் வந்து ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனா செல்லுலோஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஏன்? இட் இஸ் a helical molecule. இல்லனா it does not contain complex helices and cannot hold iodine molecules. அப்ப இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு பாரு. It breaks down iodine when react with it. இல்லனா இது வந்து டைசாக்கரைடு. எது வந்து கரெக்டான ஆன்சர்? பயோ நீட் क्वेश्चन. எக்ஸாக்ட்லி டா. பரவாயில்ல, பயோ நீட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து படிச்சிருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, which will be the right answer? இதுல முக்காவாசி பயாலஜில வரக்கூடிய பயோமாலிக்யூல்ஸ் தான் கலந்து கட்டி இருக்கு. சி கரெக்டா? டி, பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? பி தான். அவங்க கிட்ட செல்லுலோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸான ஹெலிசஸ் வந்து இல்ல. அதனால அது என்ன பண்ணாது அப்படின்னா அயோடின் மாலிக்யூல்ஸ் அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஹோல்ட் பண்ணாது. சரியா? அயோடின் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணாது, அது ஹோல்டு பண்ணாது. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, நீட் 23ல கேட்ட ஒரு क्वेश्चन. A protein is imagined as a line. The left end represents first amino acid and the right end represents the last amino acid. அப்படியா? A protein வந்து left end வந்து first amino, right end வந்து last aminoவா? அப்படியா? கரெக்டா? நோ, அப்படியே வந்து ஆப்போசிட். சரியா? நீங்க வந்து ஒரு புரோட்டீனை வந்து ஒரு இமேஜின், நீங்க ஒரு லைன் மாதிரி வந்து இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் எண்ட் ரெப்ரசன்டட் பை த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அண்ட் ரைட் எண்ட் ரெப்ரசன்டட் பை த லாஸ்ட் அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து கரெக்ட். சரியா? ஆனா அவங்க அந்த டெர்மினல் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, டெர்மினல் தான் தப்பு. ஃபர்ஸ்ட் டெர்மினல் தான் வந்து என்ன வரும் அப்படின்னா நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் டெர்மினல் தான் நைட்ரஜன், செகண்ட் டெர்மினல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன். ஓகே, செகண்ட் வந்து கார்பன். ஏன்னா அமினோ ஆசிட்ரா, அமின் குரூப்பும் இருக்கும் ஆசிட் குரூப்பும் இருக்கும். சரியா? நம்ம வந்து N and C ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெர்மினல், அதுவே வந்து தப்பு. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஏ தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து படிச்சு பாருங்க. அடல்ட் ஹியூமன் ஹீமோகுளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 சப்யூனிட்ஸ், 2 ஆல்பா 2 பீட்டா. நம்ம இதுவும் படிச்சோம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதே क्वेश्चन தான் 23ல ஹீமோகுளோபின் பேஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. கரெக்ட் தானே? ஹீமோகுளோபின்ல வந்து 4 சப் யூனிட்ஸ் வந்து இருக்க போகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 சப் யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆல்பா அண்ட் 2 வந்து பீட்டா. அப்போ ஏ தப்பு, பி கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, நீட் 23ல கேட்ட ஒரு क्वेश्चन. Low temperature preserves enzymes in temporary inactive state, whereas high temperature destroy enzymatic activity because of proteins are denatured. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா statement 1. ஓகே, இது வந்து என்னது? statement 1. ஆமா, denaturation of protein வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆக போகுது. so that நமக்கு வந்து denaturation of protein வந்து high temperatureல நடக்கும் அப்படின்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். When the inhibitor closely resembles the substrate
in its molecule structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. இதுவும் கரெக்டா? நம்மளுடைய இன்ஹிபிட்டாரும் சப்ஸ்ட்ரேட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ it shows competitive inhibition அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து நமக்கு கரெக்ட். ஓகே, பயாலஜி இதெல்லாம் இல்லையா, பயாலஜிலேருந்து கலந்து கட்டி இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1ம் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, NEET 2022 phase 2ல கேட்ட ஒரு question. So when a carrier protein facilitates the movement of two molecules across the membrane in same direction அப்படினா என்னப்பா? across the membrane in same direction அப்படினா it is symport. according the movement in same direction na symport. okay, antiport அப்படினா வந்து என்னது? two different moleculesல வந்து நமக்கு opposite directionல வந்து நமக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து நடந்துச்சுன்னா அது வந்து ஆன்டிபோர்ட். டிரான்ஸ்போர்ட்னா ஜஸ்ட் நம்ம போயிட்டு அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்றது, அவ்வளவுதான். அதுல வந்து டைரக்ஷன் பத்தியே வந்து இல்ல. யூனிபோர்ட் அப்படின்னா வந்து என்னது? யூனிபோர்ட் அதர் மாலிக்யூலே இங்க வந்து கிடையாது, சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த மாலிக்யூல் அக்ராஸ் த மெம்பரேன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் மாலிக்யூல். அது வந்து அதர் மாலிக்யூல டிபெண்ட் பண்ணியே இருக்காது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்போர்ட் அண்ட் ஆன்டிபோர்ட்ல தான் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சிம்போர்ட்ல 2 types ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும், 2 type ஆஃப் மாலிக்யூல் வந்து இருக்கும். அதே மாதிரியே ஆன்டிபோர்ட்லயும் 2 type ஆஃப் மாலிக்யூல் வந்து இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிபோர்ட்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் மாலிக்யூல். ஓகே, டைரக்ஷன்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரியா? ஓகே, டன். அடுத்து NEET 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. யா, அடினைன், ஆந்தோசயானின், சிட்டின், கோடின், இதுவும் பாரு அப்படியே ரிப்பீட் ஆகுது பாரு. அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், இதெல்லாம் யாரு? நியூக்ளியோடைடு. கரெக்டா? அடினைன் வந்து என்னப்பா? பியூரின் பேஸா பிரமிடின் பேஸா? அடினைன் குவானைன்லாம் பியூரின், சைட்டோசின் தைமின்லாம் பிரமிடின். ஸோ அடினைன் வந்து பியூரின். ஆந்தோசயானின் வந்து என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஆந்தோசயானின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆந்தோசயானின் வந்து என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஆந்தோசயானின் இஸ் அ பிக்மெண்ட். ஓகே, என்ன கலர் பிக்மெண்ட்? பயாலஜி தானே இது, இதுல கிடையாது இது. இட்ஸ் நாட் இன் கெமிஸ்ட்ரி. யா, இஸ் இட் லைக் அந்த ரெட் கலர் லீஃப் எல்லாம் வந்து இதுக்கு பதிலா கிரீனுக்கு பதிலா ரெட் கலர் இருக்குது, அந்த ஆந்தோசயானின் பிக்மெண்டால தானே? யா, ஓகே. சிட்டின் ஆர் கைட்டின் தே கால் as ப்ளூ கலரா? ரெட் தானே? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ப்ளூ கலர். ரெட்னு நினைக்கிறேன் சபரீஷ். லெட்ஸ் செக். ஓகே, யா, சைட்டின் ஆர் சிட்டின் ஆர் கைட்டின் வந்து என்னது? இட் இஸ் a homopolysaccharide. அது வந்து homopolysaccharide. அடுத்து கோடின் வந்து ஒரு ஆல்கலாய்ட். இந்த கோடின் கொஸ்டினும் ரிப்பீட் ஆகுது. அடுத்து ஆந்தோசயானினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்மெண்ட், இதுவும் வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது. எஸ், ரெட் கலர். நானே சொல்றேன், நீங்க ப்ளூ கலர்லாம் சொல்றீங்க பாருங்க. நான் எக்ஸாம் எழுதுறேன்னா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கனாலே தெரியலையே. பிரைமரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிபெப்டைட் பிகாஸ். பிரைமரி ப்ரோட்டீனையும் வந்து பாலிபெப்டைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லப்பா, புரோட்டீன்னாலே என்னது? நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறத தான் நம்ம வந்து புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ சக்சசிவ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயிண்ட். அதனால தான் அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the polypeptide. ஓகே, polypeptide அப்படின்னு சொல்றோம். select the incorrect enzymatic action. ஸோ பயாலஜியில என்சைம்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் வருது அப்படின்னு நமக்கு இதுலேருந்து தெரியுது. இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. மால்டோஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மால்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மால்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மால்டேஸ் என்சைம்ஸ் ரியாக்ட் பண்றப்போ மால்டேஸ் தான் அது வந்து ஸ்பீட் அப் பண்ணி என்ன பண்ணும்? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். ஓகே, இந்த டைசாக்கரைட் மால்டோஸ் வந்து எப்படி இருக்கும்? குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ் தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் த பயோமோலிக்யூல்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்து நான் இப்போ போல் பார்க்குறேன். போலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயோமாலிக்யூல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ பயோமாலிக்யூல்ஸ் நம்ம பயாலஜி பயோமாலிக்யூல்ஸும் சேர்த்தே பார்த்துட்டோம். அப்போ இதில்
அடுத்து வந்து அமின்ஸா கார்போனில் காம்பவுண்ட்ஸா? இப்போ எல்லாருமே உங்க போல்ல போயிட்டு நீங்க திருப்பி வந்து ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் போல் எக்ஸிட் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா திருப்பி போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க. டு யூ வாண்ட் வாட் சாப்டர்? இது வந்து என்ன சாப்டர் அப்படின்னா உங்களுக்கு கார்போனில் காம்பவுண்ட்ஸ் வேணுமா, அமின்ஸ் வேணுமா? கார்போனில் காம்பவுண்ட்ஸ் வேணுமா, அமின்ஸ் வேணுமா? ஆமா இன்கரெக்ட் தான், அதான் இன்கரெக்ட். குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ்னு கொடுத்துருக்காங்க பாரு, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் தான் வரும். மற்றவங்கலாம் கரெக்ட். டைபெப்டைட் வந்து டைபெப்டிடேஸ் அமினோ ஆசிடா மாத்திரும். சுக்ரோஸ் வந்து சுக்ரேஸ் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். லாக்டோஸ் வந்து லாக்டேஸ் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் டைசாக்கரைட்ஸ். கரெக்டா? டைசாக்கரைட்ஸ். டைசாக்கரைட்ஸ் டைசாக்கரைட்ஸை வந்து மோனோசாக்கரைட்ஸா பிரேக் பண்ணுது. அதுக்கு என்ன இது? எல்லாருமே சாட்ல வந்து அமின்ஸ் தான் கேட்குறீங்க. ஓகே, உங்களால போயிட்டு போல வந்து மாற்ற முடியல. ஸோ எல்லாருமே அமின்ஸ் கேட்கறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பனல் காம்பவுண்ட்ஸை வந்து விட்டு தள்ளிட்டு நான் நேரா வந்து அமின்ஸ் சாப்டருக்கு போறேன். ஓகே, ஸோ எவ்ரிபடி புட் அ ஃபயர் இன் த சாட். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா படிப்போம், முடிச்சிடலாம். ஓகே, யா நோட்ஸ் எடுக்க தயாரா? நோட்ஸ் எடுக்க தயாரா? ஓகே, சூப்பர், சமா. வாங்கப்பா. The major product X formed in the following sequence என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆமாண்டா, நீங்கள் வந்து பயாலஜியை நல்லா படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அட்டென்ட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, யூ கேன் ஸ்கோர் வெல். ஓகே, யா. வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட்? ஒரே நிமிஷம். ஸோ யா, குவிக்லி ட்ரை, ஐ வில் சால்வ். நான் சால்வ் பண்ணிட்டுமா மேம்? எங்களுக்குலாம் தெரியாது மேம், நீங்களே சால்வ் பண்ணிடுங்க மேம் அப்படின்னா சொல்லுங்க. மேம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களாம் ஆப்ஷன் பி சொல்லுங்க. மேம் டைம் ஆகிட்டு இருக்கு மேம், எங்களுக்குலாம் தெரியாது மேம், நீங்களே கடன் சொல்லி கொடுத்துட்டே போங்க மேம், எங்களை கேட்கவே கேட்காதீங்க அப்படிங்கிறவங்களாம் ஏ சொல்லுங்க. எங்களை கேட்கவே கேட்காதீங்க மேம், நீங்களே ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்களாம் ஏ. மேம் எங்களுக்கு டைம் சால்வ் பண்ண டைம் கொடுங்க மேம் அப்படிங்கிறவங்களாம் பி. சாட்டில் போடுங்க. ஃபிசிக்ஸ் ஆர் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன்ப்பா. கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் அட்டாச் ஆயிடுச்சா? இல்லை இல்லை ஒன்றும். ஓகே, கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் இன்னும் அட்டாச் ஆகலை. ஓகே, டன். ஏ வந்து ஏ தான் நிறைய பேர். டைம்லாம் தராதீங்க மேம், நீங்கள் பாட்டுக்கு சால்வ் பண்ணுங்க மேம். ஓகே, வா சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே என்ன நடக்குது? C2H5 குரூப் இருக்குது, NO2 குரூப் இருக்குது. குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அங்கே கண்டிப்பாக நமக்கு குளோரினேஷன் நடக்கும், குளோரின் போயிட்டு அட்டாக் ஆகும். அப்புறமா டின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட் அது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl, அதோட வேலை வந்து என்னது அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கெல்லாம் வந்து NH2 குரூப் இருக்கோ அதை வந்து N2Cl மாற்றும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா Ki கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ நான் இதை வந்து தனியாக ஒரு பேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அனைவரும் நோட்ஸ் எடுக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? C2H5 and NO2. நல்லா கவனிங்க. பென்சீன் ரிங் இருக்கா? அதில் வந்து எனக்கு C2H5 and NO2 குரூப் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது, இது வந்து நமக்கு ஒரு குளோரினேஷன் நமக்கு நடக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? குளோரினேஷன் நடக்குது. ஸோ குளோரின் போயிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகும். குளோரின் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகும். நைட்ரோ குரூப் இருக்கு. நைட்ரோ வந்து என்னது? இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ மெட்டா பொசிஷன்ல போயிட்டு குளோரின் எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. அது இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா டின் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl கூட
ரியாக்ட் பண்றாங்க. இது வந்து என்னதுப்பா? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த NO2 இருக்கு இல்லையா, இந்த NO2 வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். வெயிட் பண்ணுங்க, இதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த NO2 வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் ரெடியூஸ்ட். இட் வில் கெட் ரெடியூஸ்ட். ஸோ NO2 ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? சாட்ல சொல்லுங்க. நைட்ரோ குரூப் எனக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஃபாஸ்டா நைட்ரோ குரூப் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? மற்ற எல்லாம் அப்படியே இருக்கு. நைட்ரோ குரூப் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா we will be getting the NH2 group. கரெக்டா? O2 போயிட்டு H2 வந்துரும், ஆக்சிஜன் போயிட்டு H2 வந்துரும். இதான் நமக்கு ரெடியூஸ் ஆயிட்டு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்ல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றாங்க? டயசிடைசேஷன், NaNO2 in presence of HCl கூட ரியாக்ட் பண்றாங்க. இந்த ரியேஜன்ஸ் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் H2 குரூப் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க என்னவா மாத்திடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? N2Cl மாத்திடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ மற்றவங்க யாரையுமே மாத்தாதீங்க. C2H5 இருக்கு, Cl இருக்கு. எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை எல்லாத்தையும் என்னவா மாத்திருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்? N2Cl மாத்திருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது டயோசிடைசேஷன் ப்ராசஸ். அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன நடக்குது? அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க KI கூட எப்படி இது ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா? KI. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அயோடின் போயிட்டு N2Cl ரீப்ளேஸ் பண்ண போகுது. பிகாஸ் ஏன்னா இந்த N2Cl வந்து நமக்கு ஸ்டேபிளான ஒரு மாலிக்யூல் கிடையாது இல்லையா? ஸோ C2H5 இருக்கு, N2Cl வந்து என்ன பண்ணிடும்? இந்த அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இங்க எனக்கு அயோடின் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க பாரு, இங்க குளோரின் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்? புரிஞ்சுதா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ABCD. அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. பட் யா இங்க நீங்க வந்து குழம்ப கூடாது. என்னது அப்படின்னா மெட்டா சப்ஸ்டிடியூஷன். அங்க நீங்க வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கனாலே போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பாரு, நான் என்ன சொன்னேன்? NO2 வந்து மெட்டா டைரக்டர். அப்போ நமக்கு இந்த மெட்டா பொசிஷன்ல தான் குளோரின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்போ மெட்டால குளோரின் இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C தான். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். எல்லாரும் இந்த நோட்ஸ் எடுத்துட்டீங்கல்ல? என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லையா? FeCl3 in presence of chlorine அப்படின்னா குளோரினேஷன் நடக்குது, which is ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் ஆக போகுது. நைட்ரோ குரூப் இஸ் a மெட்டா டைரக்டர். அப்ப மெட்டா பொசிஷன்ல போயிட்டு இது சப்ஸ்டிடியூட் பண்ணும். அடுத்து tin in presence of HCl அப்படின்னா tin in presence of HCl வந்து when you see that it is a reducing agent. அப்போ நமக்கு NO2 குரூப் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். எப்படி ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னா NH2 நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். தென் NaNO2 in presence of HCl கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா N2Cl வந்து ஃபார்ம் ஆகுது, which is NOH2 குரூப்புக்கு பதிலா N2Cl போட்டுக்க போறீங்க, which is அசோ குரூப் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதை Ka கூட ரியாக்ட் பண்றப்போ அயோடின் வந்து அந்த அசோ குரூப்பை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடும். ரைட்? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நீட் 24ல கேட்ட ஒரு क्वेश्चन இது. The compound that does not undergo Friedel-Crafts reaction. ஸ்டேட் போர்ட் புக்ல ரீசனிங் பேஸ்டு क्वेश्चंसல இத நம்ம படிச்சிருக்கோம். 13th சாப்டர் ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல Friedel-Crafts ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணாதுப்பா. ஆனா அது வந்து பாசிட்டிவ் கார்பைலமைன் டெஸ்ட் வந்து கொடுக்கும். இதை விட டைரக்டா ஒரு क्वेश्चन வந்து கேட்க முடியாது. சோ ஆர்த்தோ கிடையாதுடா. NO2க்கு பாரு, NO2க்கு அது வந்து ஆர்த்தோ கிடையாது. ஓகே, யா. So the compound that does not undergo Friedel-Crafts reaction வந்து எது அப்படின்னா அனிலின் தான். சரியா? அனிலின் தான் வந்து அனிலின் தான் என்ன அண்டர்கோ பண்ணாது அப்படின்னா நமக்கு வந்து Friedel-Crafts reaction வந்து அண்டர்கோ பண்ணாது. பட் gives positive test with carbylamine test. ஓகே, பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பைலமைன் டெஸ்ட்ல வந்து நமக்கு பாசிட்டிவ், அதாவது they will undergo. ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ். So Friedel-Crafts reaction positive carbylamine test. பட் ஏன்னா பிரைமரி அமின் இருக்கிறப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கார்பைலமைன் டெஸ்ட்ல வந்து அவங்க வந்து நமக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ பிரைமரி அமின்ஸே கிடையாது. பிரிடுனா எடுத்துக்கலாம்னு சரி, இல்லை என்மித்தைல் அமின், இல்லை ட்ரைஇத்தைல் அமின், இதுல வந்து பிரைமரி அமின்ஸே கிடையாது. ஏன்னா இங்க பாருங்களேன், பிரிடினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். பிரிடன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? சோ பிரிடன்லயும் நமக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா பிரைமரி அமின் வந்து நமக்கு கிடையாது. they do not have primary amin. N-methyl aniline, N-methyl aniline உடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. சோ இங்க எனக்கு வந்து பென்சீன் இருக்கா, அதுல வந்து
இங்கே எனக்கு மித்தாயில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகியிருக்கும், CH3 குரூப் சப்ஸ்டியூட் ஆகியிருக்கும். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா பிரைமரி அமின்ஸ் வந்து இல்லை. NH2 குரூப் இருந்தால் தானே பிரைமரி அமின். ட்ரை இத்தாயில் அமின் பாருங்க, நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே, அனிலின் கிடையாது, அது அமின். ஸோ நைட்ரஜனில் 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக அமோனியாவில் 3 இத்தாயில் குரூப் C2H5 குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகியிருக்கும். ட்ரை இத்தாயில் அமின், அங்கேயும் நமக்கு என்ன இல்லை, பிரைமரி அமின்ஸே இல்லை. ஸோ ஆப்ஷன் BCD இவங்க 3 பேர்லையுமே நோ பிரைமரி அமின். பிரைமரி அமினே வந்து இல்லை. அனிலின்ல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரைமரி அமின் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாசிட்டிவ் கார்பைல் அமின் டெஸ்ட் அண்டர்கோ பண்ணும், ஆனால் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். அனிலின் பாரா வெயிட் பண்ணு, இதுவும் ரீ எக்ஸாம் உடனே நடந்த, அதாவது அடுத்த வருஷம் எக்ஸாம் மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கும். பார், aniline does not undergo Friedel-Crafts reaction. Aniline cannot be prepared through Gabriel Thallimate. Important. ஏன்னா கவனி, அவன் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது கரெக்ட். aniline cannot be prepared through Gabriel Thallimate. ஏன்னா அனிலின்ல வந்து என்ன நடக்க முடியாது, நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்க முடியாது. அனிலின் வந்து ஒரு அரோமேட்டிக் பிரைமரி அமின். ஓகே, சோ அங்க வந்து நமக்கு it cannot undergo no nucleophilic substitution reaction. ஓகே, or SN reaction சொல்றேன். no SN reaction. nucleophilic substitution reaction வந்து நடக்க முடியாது. நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூட் ஆனாதான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஆந்தோசைனின் gives blue, red and purple colors. I just check with Asha ma'am for that. ஏன்னா அது பயாலஜில இருந்து கேட்ட ஒரு क्वेश्चन, ஆந்தோசைனின் பாத்துக்கோங்க சரியா. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா aniline does not undergo Friedel-Crafts alkylation reaction. அது வந்து கரெக்ட். aniline cannot be prepared through Gabriel Thallimate வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட் சரியா, போத் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த ப்ராடக்ட். ஈஸியான ஒரு क्वेश्चन தான், எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சொல்ல போனா நேமிங் ரியாக்ஷன்லயே கூட படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன், சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன ரியாக்ஷன், சாண்ட்மேயர் ரியாக்ஷன் கரெக்டா? கவனிங்க, லிசன் ப்ராப்பர்லி, I'll write it down. பார், நேமிங் ரியாக்ஷன் கிளாஸ் அதனால தான் அட்டென்ட் பண்ண சொன்னேன். நான் நேமிங் ரியாக்ஷன்லாம் நடத்திருக்கேன், பார்த்துட்டீங்கன்னா பாருங்க. புக் பேக் ஒன் வேர்ட் அதே தான். ஆக்சுவலி ஐ லைக் த 12th ஸ்டேட் போர்ட் புக் அ லாட். இட் இஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி பர்சனலி வந்து எனக்கு சிபிஎஸ்சி புக்கை விட ஸ்டேட் போர்ட் புக்கில் இன்னும் நிறையா கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, ஒர்த்தாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் தப்பு. அப்படியே டைரெக்டாக கொஷின் கேட்குறது பப்ளிக்கில் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி இட்ஸ் வெரி நைஸ். ஸோ N2Cl குரூப் எனக்கு என்னவா மாறிடும், புரோமினா மாறிடும், ரீப்ளேஸ் ஆயிடும் சரியா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமினேஷன். நம்ம எதில் படிச்சிருக்கோம், சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல படிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, மெக்னீஷியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இது என்னப்பா, இது என்ன ரியாக்ஷன், ட்ரை ஈத்தர். என்னது இது, இது கிரிக்னாட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் ஆகுது, கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ C6H5MgBr. ஸோ ஆர் அல்கைல் மெக்னீஷியம் ஹாலைடு மாதிரி அரைல் மெக்னீஷியம் ஹாலைடு நமக்கு கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, நோ 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 த்ரிஷா கொடுக்கும், பட் இதுல கொடுக்காது, சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல கொடுக்காது. ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் கிடைச்சிருச்சா, தேர்ட் என்ன பண்றாங்க, வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க, விச் இஸ் வாட், ஈஸியான ஒரு ரியாக்ஷன்பா. வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஹைட்ராலிசிஸ் எப்படி நடக்கும், இங்கே தான் எனக்கு பாண்டு பிரேக் ஆக போகுது கரெக்டா. பாண்ட் எனக்கு இப்படி தான் பிரேக் ஆக போகுது, இங்கே ஹைட்ரஜன் இங்கே OH. ஸோ நல்லா கவனிங்க, MgBrOH இவன் வந்து நமக்கு வெளில போயிடுவான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் ரிங்கில் ஹைட்ரஜன் என்ன அர்த்தம், C6H6, அதான் பென்சீன் ரிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆன்சர் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்க, ஃபீனால் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஃபீனால் கிடையாது, பென்சீன் ரிங் தான் கரெக்டு, ஃபீனால் கிடையவே கிடையாது. ஏன் கிடையவே கிடையாது, நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. பிரேக் ஆகிறப்போ நல்லா கவனி, MgBrHOHன்னு போட்டுறாது, HOHன்னு மாற்றி போட்டுறாது, பென்சீன் தான் வரும், ஃபீனால் வராது. ஓகே,
அடுத்து பாருங்க நீட் 23ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, which of the following reactions will not give primary amine as the product? இதுல யார் வந்து எனக்கு primary amine வந்து ப்ராடக்ட்டா தர மாட்டாங்க? ஐசோசயனைட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றாங்கடா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே பாரு, ஐசோசயனைட்ஸை வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஐசோசயனேட்ஸை நீ வந்து ரெடியூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு பிரைமரி அமின் கிடைக்கவே கிடைக்காது. when you use lithium aluminum hydride and then isocyanate தான் வராது, சரியா? it is not cyanides, so listen properly. cyanides கிடையாது, isocyanate RNC. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி அமின் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகாது. ஐசோசைனேட்ஸில் பிரைமரி அமின் வராது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து செம டைரக்டான ஒரு கொஷின், ரொம்ப டைரக்டான ஒரு கொஷின் இது. ஓகேவா, சூப்பர். ஸோ பசங்களா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த பிடிஎஃப் வந்து இப்போ உங்களுக்கு சாட்ல வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து உங்களுக்காக பின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ போல வந்து நான் வந்து எண்ட் பண்ணிடுறேன், சரியா? போல வந்து நான் எண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நமக்கு ஐசோசயனைட் வந்து நமக்கு பிரைமரி அமின் கொடுக்காது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். CH3NC இஸ் த ரைட் ஆன்சர். இது என்னப்பா மித்தாய் ஐசோசயனைட் இல்லையா? மிக் போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது, கரெக்டா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ அடுத்து வந்து கவனிங்க, நீட் 2022ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ப்ராடக்ட் ஃபார்ம்டு த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அனிலின் எடுத்துட்டு இருக்காங்க. அனிலினை வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்புறமா அதை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ கேன் வி ட்ரை அண்ட் சால்வ் திஸ்? இதை நம்ம ட்ரை பண்ணி சால்வ் பண்ண பார்க்கலாமா? Okay, anyway I will show the options also. So these are all the options here. Okay, PDF error nu varudha? யாருக்கெல்லாம் error nu வருது? யாருக்கெல்லாம் PDF வந்து error nu வருது? Just let me check. Okay, yeah. ஓகே, டன் பா. கொஞ்ச நேரத்தில் பிடிஎஃப் மாத்திடுவாங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. they'll change the PDF. 100 likes ரீச் பண்ணியாச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ மாத்திடுவாங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே, யா. ஸோ லிசன். the product formed from the following sequence. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கப்பா? அனிலின் எடுத்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அனிலின் எடுத்துக்கிறாங்க. அனிலின் வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க? CH3CO twice O. இது வந்து என்னது? வாட் இஸ் திஸ்? மாட்டீங்களா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் திஸ்? நான் சொல்ல மாட்டேப்பா, நீங்க கண்டுபிடிங்க. நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் திஸ்? CH3COOH. CH3COOH ரெண்டு ஆசிட் இருக்கு. அதுல இருக்கிற OH தூக்கிடு, வாட்டரை தூக்கிடு. வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும்? வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஆக்சிஜன் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும். CH3CO கனெக்ட் ஆகிருக்கும். ஆசிட் அன்ஹைட்ரேட், வெரி குட். ஆசிட் அன்ஹைட்ரேட். நம்ம அனிலினை வந்து ஆசிட் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கு இல்லையா? அனிலின் இருக்கு, N இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து பாத்து இன்ஆர்கானிக் PDF தான்டா, அது மாத்தி போட்டாங்க. இன்ஆர்கானிக் PDF தான் இப்போ உங்களுக்கு வந்து வரும், சரியா? you will get the inorganic PDF in few minutes. வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இங்க நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா NH. சோ இந்த ஹைட்ரஜன்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த CH3CO குரூப் போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆகும். சோ இங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த CH3CO ட்வைஸ் இருக்காங்க இல்லையா? 1 moles தான் நமக்கு அங்க போயிட்டு ரியாக்ட் பண்ண போறாங்க. சோ CH3CO குரூப் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆயிடும்? அந்த இடத்துல போயிட்டு அட்டாச் ஆயிடும். சோ நான் இப்படி எழுதுறேன், கவனிங்க. NH இருக்கா? OCH3.
ஓகேவா? ஸோ அந்த மீத்தாக்சி குரூப் மட்டும் போயிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணும், அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி ஆட் ஆகிடும். இப்போ நான் இவங்களை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி LiAlH4 யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ரெடியூஸ் பண்றோம். ஸோ ரிடக்ஷன் நடக்குதுடா. ரிடக்ஷன்னா என்ன நடக்கும் நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் a double bonded oxygen, ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா COCH3, சாரி நான் மாத்தி போட்டேன், கவனிங்க, NHCOCH3, கரெக்டா? அப்பதானே அந்த கீட்டோன் வர முடியும், கரெக்டா? ஸோ இந்த CH3CO அந்த O மட்டும் தான் நான் எழுதுறேன், CO மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கீட்டோன் CO குரூப் இட் வில் கெட் ரெடியூஸ்ட். என்னவா ரெடியூஸ் ஆகும்? ஆல்கைலா நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். வாட் ஆல்கைல் குரூப்? CH2 குரூப்பா நமக்கு ரெடியூஸ் ஆயிடும், ரைட்? CH2 குரூப்பா நமக்கு அது ரெடியூஸ் ஆயிடும். பட் இங்க எல்லாமே பாண்டிங்கா கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே, கவனிங்க. அப்ப நானும் இதை வந்து பாண்டாவே எழுதிறேன். ஸோ NHCOCH3, கரெக்டா? COCH3, கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்றப்போ அந்த டபுள் பாண்ட் O வந்து எனக்கு போயிடும். ஓகே, so that அது வந்து நமக்கு என்னவா வந்து ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னா it will get reduced to ஓஹோ, ஓகே, கரெக்ட் தான், to alkyl group. alkyl குரூப்பா எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். so I will get this as the product. ஓகே, so இப்போ எனக்கு இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு கவனிங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? which option I have this? ஆப்ஷன் B-யா, C-யா, D-யா? எது? ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. அடுத்த ஸ்டெப்ல இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு PDF வந்திருக்குடா, இது இன்ஆர்கானிக் தான், சரியா? the PDF which I have given you is inorganic PDF. organic PDF இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா I will give you. ஓகே, இல்ல முடியறப்போ தரேன். PDF யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, டவுன்லோடட் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி கிளாஸ் வந்துருங்க. ஓகே, இது வந்து inorganic PDF தான், inorganic PDF தான். ஓகே, no doubt in that. ஓகேடா, சூப்பர். ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம், which is option B. ஓகே, இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம், கரெக்டா? சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து கவனிங்கப்பா, நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन, which of the following sequence reaction is suitable to synthesis chlorobenzene. chlorobenzene வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க, கரெக்டா? யா, சோ பென்சீன், chlorine, anhydrous FeCl3, phenol, NaNO2, and then வந்து பாத்தீங்க அப்படின்னா it is HCl CuCl. டுடே 11th மேக்ஸ் லைவ் இருக்காமா? டுடே 11th மேக்ஸ் இங்க பாருடா, ஷெட்யூல் ஆகியிருந்தா 11th மேக்ஸ் லைவ் இருக்கும். ஷெட்யூல் ஆகலனா கிடையாது. இன்னைக்கு வந்து 11th கெமிஸ்ட்ரி லைவ் இருக்கு, 2 hours உங்களுக்கு லைவ் இருக்கும். பிரகாஷ் சார் டீச் பண்ணுவார். ஓகே, 11th கெமிஸ்ட்ரி லைவ் தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு, 11th மேக்ஸ் கிடையாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க, பென்சீன் இருக்கு இல்லையா, பென்சீனை நான் குளோரின் கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் anhydrous FeCl3, anhydrous FeCl3. அப்போ எனக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா we will be getting chlorobenzene. so இதுதான் நம்ம chlorination of benzene அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, so which is the right answer? option A, benzene, chlorine and anhydrous FeCl3 தான் நமக்கு வந்து suitable method, commercial methodல நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். ஈஸி தான். primary amines react with HNO2 to give unstable diazonium salt. primary aliphatic amines வந்து பாத்தீங்க அப்படின்னா HNO2 கூட ரியாக்ட் பண்ணி அன்ஸ்டேபிளான டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுமா? கரெக்ட் தான். ஓகே, கரெக்ட். பிரைமரி அரோமேட்டிக் அமின்ஸ், அது அலிஃபாட்டிக் அமின்ஸ் தான். இது வந்து அரோமேட்டிக் அமின்ஸ், சரியா? இது வந்து என்னது? அரோமேட்டிக் அமின்ஸ். So primary aromatic amines react with HNO2 to form diazonium salts with a stable even above 300 Kelvin. கரெக்டா? நோ நோ. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க டெம்பரேச்சர்ல தான் அவங்க கேமே நம்ம கிட்ட ப்ளே பண்றாங்க. ஓகே, சோ கவனிச்சிங்க அப்படின்னா 273 ல இருந்து 278 கெல்வினுக்கு மேல போனாலே அது வந்து என்ன ஆயிடும், இதுக்குள்ள மட்டும்தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு மேல 300 கெல்வின்லாம் போனா இட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஆல்ரெடி அது டயோசோனியம் சால்ட் தான்டா ஃபார்ம் ஆகி இருக்கும். ஆல்ரெடி அது இது வந்து என்னது
டயோசோனியம் சால்ட்னா என்னது C6H5N2Cl. C6H5N2Cl பத்தி தான் பேசுறாங்க. பென்சின் டயோசோனியம் குளோரைட் தான். ஏ கரெக்ட். ஓகே, ஏ வந்து நமக்கு கரெக்ட். ஏன்னா பிரைமரி அலிஃபாட்டிக் அமின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சி எக்ஸாம்பிள் இங்க பாருங்க RNH2 இதான பிரைமரி அலிஃபாட்டிக் அமின்ஸ். அது வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் RN2Cl கிடைக்க போகுது. இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஸ்டேபிளாவே இருக்காது. அப்போ இது HOH கூட ரியாக்ட் பண்ணி ROH நமக்கு ஆல்கஹாலா ஃபார்ம் பண்ணிடும் with the elimination of H2 and with the elimination of N2 and HCl. சரியா? இவன் வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டான், இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டயோசோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஆனா அதே டயோசோனியம் சால்ட் நமக்கு ஸ்டேபிளா இருக்குமா? இருக்காது. இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் வெயிட் பண்ணுங்க. ஏன்டா எப்படி ஆகுது? இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கப்பா, நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. The product formed the following sequence. இதே சீக்வென்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நீட் 22ல கேட்ட சீக்வென்ஸ் நீட் 21ல அப்படியே ரிப்பீட் ஆகி இருக்கு. நீ பாரு, CN வந்து நைட்ரில் குரூப் இருக்கு. நைட்ரில் குரூப்பை நீ ரெடியூஸ் பண்ற, அப்போ என்ன கிடைக்கும்? நைட்ரில் குரூப்பை நீ வந்து ரெடியூஸ் பண்றடா. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்ரில் குரூப்பை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணி நீ ரெடியூஸ் பண்ற, அப்படியே ரிப்பீட். யூ கேன் ஜஸ்ட் see no. ரெடியூஸ் பண்ணா உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? CH2NH2. கரெக்டா? CH2NH2 குரூப் உனக்கு ஃபார்ம் ஆகும். NaNO2 in presence of HCl. என்னது அது? டயசோடைசேஷன். படிச்சிருக்கோமா? ஸோ இதை நீ வந்து NaNO2 and HCl கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting இந்த NH2 தூக்கிட்டு N2Cl னு மாத்திர போற. அப்போ NH2 தூக்கிட்டு N2Cl னு மாத்திர போற. அத ஹைட்ராலிசிஸ் பண்ற. ஹைட்ராலிசிஸ்னா பாண்ட் பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகும். இங்க எனக்கு OH, இங்க H. So you get CH2OH group. கரெக்ட்டா? which is CH2OH எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் D. புரிஞ்சுதா? ஆப்ஷன் D is the right answer. Do you understand? How many of you are able to solve this? So ஈஸியான ஒரு क्वेश्चन. எப்படி அப்படியே ரிப்பீட் ஆகுது பார். சீக்வென்ஸ் என்ன ரியாக்டன்ட் என்ன எதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, so just listen. நமக்கு இங்க என்ன இருக்கு? சைனோபென்சீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. இது நான் அப்படியே எழுதுறேன், 1 ன்னு எழுதுறேன். அந்த ரிஏஜென்ட்ஸ் நான் எழுதல. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2NH2. கரெக்ட்டா? இட் இஸ் அண்டர்கோயிங் ரிடக்ஷன். செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பென்சீன் டயோசோனியம் குளோரைட். CH2NH2க்கு பதிலா N2Cl குரூப். தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? அந்த N2Cl வந்து எனக்கு வெளில போயிடும். அப்போ OH ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவன் ஸ்டேபிளா இருக்க மாட்டான், ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுவான். ஓகே, அவ்வளவுதான். வெரி வெரி ஈஸி. அடுத்து பாருங்க, நீட் 2021ல கேட்ட ஒரு क्वेश्चन. Identify the compound that will react with Hinsberg's reagent to give a solid which dissolves in alkali. Hinsberg reagent கூட ரியாக்ட் பண்ணி சாலிட் நமக்கு கொடுக்குமா? Hinsberg's reagent கூட ரியாக்ட் பண்ணும். முதல்ல யார் வந்து Hinsberg's reagent கூட ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்போ இந்த Hinsberg's reagent அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட், what is this Hinsberg's reagent? பென்சீன் சல்போனில் குளோரைடு. இததான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா Hinsberg's reagent அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, C6H5 சல்போனில் குளோரைடு. அப்போ SO2Cl2 எழுதி வச்சுக்கோங்க. பென்சீன் சல்போனில் குளோரைடு, இததான் நம்ம Hinsberg's reagent அப்படின்னு சொல்லுவோம். Hinsberg's test அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? பிரைமரி அமின் கூட பிரைமரி அமினை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த Hinsberg's டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி அமின் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்க கரெக்டா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். தென் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆன்சர். கண்டிப்பா டெர்ஷரி அமின் ரியாக்டே பண்ணாது. இங்க கவனி, இது இது வந்து அமின் கிடையாது. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க,
ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு நைட்ரோ காம்பவுண்ட், அமின் வேண்டாம், அமின் காம்பவுண்ட் இருக்கு. NH2 பிரைமரி, NH செகண்டரி, N டெர்ஷரி. கரெக்டா? டெர்ஷரி கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹின்ஸ்பர்க்ஸ் டெஸ்ட்ல ரியாக்டே பண்ணாது. இது வந்து டெர்ஷரி கார்பன் இல்ல, டெர்ஷரி அமின். டெர்ஷரி அமின் வந்து it will not react in Hinsberg's reagent. It will not react with Hinsberg's reagent. So அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? So டெர்ஷரி வந்து என்ன ஆகாது, நமக்கு ரியாக்டே ஆகாது. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, which of the following amine will give carbyl amine test? carbyl amine testல வந்து யார் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? carbyl amine test வந்து எது? அததான் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம படிச்சோம், ஐசோசயனைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஐசோசயனைட்ஸ்ல அலிஃபாட்டிக் அமின்ஸ் இல்லனா அரோமேட்டிக் அமின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கார்பைல் அமின் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு வந்து அதாவது ஐசோசயனைட்ஸ் வந்து பிரைமரி அமின் கூட ரியாக்ட் பண்ணாது, பிரைமரி அமின்ஸ் கொடுக்காது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அதானே அந்த டெஸ்டே. which one of the following amine will give carbyl amine test? அலிஃபாட்டிக்கோ இல்ல அரோமேட்டிக் பிரைமரி அமின்ஸோ கார்பைல் அமின் ரியாக்ஷன்ல நமக்கு வந்து என்ன, கார்பைல் அமின் ரியாக்ஷன்ல வந்து ஐசோசயனைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இதுல வந்து நல்லா கவனிங்க, இந்த காம்பவுண்ட் ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, ஆப்ஷன் டி வந்து நமக்கு வந்து கார்பைல் அமின் ரியாக்ஷன்ல ரியாக்டே பண்ணாது. ஆனா மத்தவங்க எல்லாருமே இது பாரு, NHCH3, NCl2 இது வந்து என்னது செகண்டரி, இது வந்து என்னது டெர்ஷரி, இது வந்து என்னது அகைன் செகண்டரி. இவங்க எல்லாருமே வந்து ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், இது NH2 நினைக்கிறேன். ஓகே, சோ பிரைமரி வந்து கண்டிப்பா ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. சோ which one of the following amine will give the carbyl amine test? carbyl amine testல நமக்கு வந்து என்ன அமின் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. சோ ஆப்ஷன் டி. ஓகே, that's it. அடுத்து வந்து பாருங்க, the correct order of basic strength, correct order of basic strength வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ it is very very easy தான்டா. சோ நல்லா பாரு, நீ வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கவனிங்க. மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட், மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அப்படினா என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணும்? இத்தைல் சப்ஸ்டிடியூட்டடுக்கு வேற ஆர்டர், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேஷியஸ்னா வேற ஆர்டர். ஏன்னா இதுல நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. என் கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு நான் நேத்து ஐ திங்க் சோ எஸ்டர்டே ஒன்லி ஐ தாட். நல்லா கவனிங்க, பேசிசிட்டி ஆஃப் அமின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. கேசஸ்ல வந்து வெறும் வந்து இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் தான் வந்து பிளேஸ் ஆ ரோல். சோ பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ, பிளஸ் ஐ குரூப் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ பெசிசிட்டி வந்து அதிகமா இருக்க போகுது. அப்போ டெர்ஷரி, அதுக்கப்புறமா செகண்டரி, அதுக்கப்புறமா பிரைமரி. சோ கேஷியஸ் ஸ்டேட்ல வந்து பிரச்சனையே கிடையாது. நமக்கு பிரச்சனையே எதுல அப்படின்னா நம்மளுடைய அக்வஸ் ஸ்டேட்ல தான் பிரச்சனை. அக்வஸ் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட், மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கு, இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட் இருக்கு. சரியா? மித்தைல் இருக்கு, இத்தைல் இருக்கு. சோ மித்தைல் சப்ஸ்டிடியூட்டடுக்கு என்ன ஆர்டர், இத்தைல் சப்ஸ்டிடியூட்டடுக்கு என்ன ஆர்டர் சொல்லுங்கப்பா குயிக்லி. சோ மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி, தென் கம்ஸ் செகண்டரிக்கு அப்புறமா பிரைமரியா டெர்ஷரியா, செகண்டரி பிரைமரி தென் டெர்ஷரி. ஓகே, 2 1 3. இதே இத்தைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி, டெர்ஷரி அண்ட் பிரைமரி. ஓகே, சோ இந்த ஆர்டரை மட்டும் மறக்காதீங்க. ஓகே, இந்த ஆர்டரை மறக்காதீங்க. அக்வஸ் ஸ்டேட்ல மித்தைல் அண்ட் இத்தைலுக்கு. ஓகே, சோ இவங்க மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல 3 எஃபெக்ட் இருக்குடா. ஒன்னு வந்து சால்வேஷன் எஃபெக்ட்னால, அப்புறமா இண்டக்டிவ் எஃபெக்ட்னால, அடுத்து வேற என்ன எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்ட், சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால 3 எஃபெக்ட் இதுல ரோல் பிளே பண்றதுனால it follows what order? Option C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so option C is the right answer. Okay, so don't forget this hint. gaseous கொடுத்திருக்காங்களா, மித்தைல் கேட்டாங்கன்னா அப்ப இந்த வாட்டி இத்தைல் கூட நம்மள கேட்கலாம். Okay, so what is the time right now? Done? Okay பா, so bye bye. இன்னும் வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இருக்கு. நம்ம நாளைக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ டாடா பாய், தேங்க்யூ ஸோ மச்.
லைவ் எப்படி போச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆல்சோ மென்ஷன் யுவர் நேம். அண்ட் நாளைக்கு லைவ்ல நம்ம என்ன பார்க்கலாம், நாளைக்கு லைவ் வேணுமா வேண்டாமா, அப்படி நாளைக்கு லைவ் வச்சா என்ன படிக்க போறீங்க, என்ன வச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அதை வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம நாளைக்கு லைவ் அப்படியே வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹவ் given you the PDF ரைட் நவ். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பும் இருக்கும் உங்களுக்கு லைவ்லேயே வந்து 10 மினிட்ஸ்ல வாங்க. ஐ வில் கிவ் திஸ் PDF ஆல்சோ வித் யூ. ஐ வில் ஷேர் திஸ் PDF ஆல்சோ வித் யூ. ஓகே, இதுல கார்பனல் காம்பவுண்ட்ஸும் சேர்த்து இருக்குடா, கார்பனல் காம்பவுண்ட்ஸும் சேர்த்து இருக்கு கவிதா, அதையுமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, பை பை. ஸோ யா, லெட் மீ நோ நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். பை பை. எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.